ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கேட் ஜிஎஸ்டிஎஃப் அப்படின்ற ஒரு எஸ்ஐகே அனிமி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனிமி ஒரு டிஃப்ரெண்டான அனிமின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா எஸ்ஐகே அனிமில ஒன்று இதோ ரீஇன்கார்னேஷன் ஆவான், அப்படி இல்லைனா சமன் ஆவான். ஆனா இந்த உலகத்துல அப்படியே தலைகீழ நடக்கும். ஏன்னா அந்த உலகம் நம்ம உலகத்துக்கு வந்துடும். ஆமாங்க, லிட்டரலி நம்ம உலகத்துக்கு வந்துடும். அனிமி நிஜமால ஒரு ஃபன்னான அனிமின்னு சொல்லலாம். இந்த அனிமி ஒரு மஸ்ட் அனிமி. ஸோ நான் எப்பவும் போல சொல்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பலவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு உலகத்தை காட்டுறாங்க. அந்த உலகத்துல ஒரு சைடு மான்ஸ்டர்ஸும் மனுஷங்களும் ஒன்னா இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம உலகத்துல இருக்க மனுஷன் மாதிரி இருக்காங்க. அவங்க கன்ஸோடையும் டேங்க்ஸோடையும் அவங்கள தாக்க தயாரா இருக்காங்க. இப்போ நம்ம உலகத்தை காட்டுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு ஹிட்டாமி யோஜி. நம்ம ஹீரோ ஒரு ஒட்டாக்கு. அவர் கேம் விளையாட கூட ஒரு ஃபேண்டசி வேலை எல்லாரும் அடிக்கிற மாதிரி தான் நினைச்சுப்பாரு. நம்மளால போன்ல ஏதோ கேம் விளையாட்டு இருக்காரு. அவர் இமேஜினேஷன்ல அந்த உலகத்துக்கு போய் அங்க இருக்க மான்ஸ்டர் அழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த உலகத்துல நம்ம ஹீரோவால அசைய முடியல. என்னாச்சு? இன்னும் அசைய முடியல? என்னடா நடக்குதுங்க? என்னால அசைய முடியலையே. வார்னிங் வருது. வார்னிங்ல நீங்க இன்னும் காசு போடணும் அப்படின்னு வருது. என்னது இன்னும் காசா? இப்போ அங்க இருக்க மான்ஸ்டர்லாம் நம்மளால போட்டு கும்புன்னு கும்புதுங்க. நம்மளுக்கு கேம் ஓவர் வந்துருச்சு. பையன் சோகம் ஆயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ வந்திருக்க இடம் பேரு கின்சா, ஜப்பான்ல இருக்க இடம். இப்போ ஒரு பொண்ணு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு. பார்த்தா அவ எதிர்க்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம சொல்றாரு, ரொம்ப டயர்டா இருக்குப்பா. இல்ல இன்னைக்கு ஒரு பிக் இவெண்ட் இருக்கு. இது வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும். நம்ம இதை ரிசர்ச் பண்ணி அவனை அப்படி சொல்லிட்டு போனை பார்த்துட்டு போய் செவத்துல முடிக்கணும். எல்லாரும் முன்னாடியும் கீழே வந்து அவனுக்கு அசிங்கமா போச்சு. இந்த மாதிரி இவன் நிறைய பேர் நடந்திருக்கும். உங்களுக்கு நடந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பையன் அழுதுகிட்டே சொல்றான், எனக்கு தேவை, எனக்கு இன்னும் தேவைதான். ஓ, அவனுக்கு அடிப்படத்துல ஏதோ ஒரு மெமரி மாதிரி வருது. என்னது இது? ஒரு எல்ஃபா, ஒரு சாசரர், இது யாரு சைக்கோ பொண்ணு மாதிரி இருக்கு. இப்போ பையன் முழிச்சுக்கிட்டான். இப்ப பையன் வழியில துடிக்கிறான். அங்க பாத்துட்டு ஒருத்தர், உனக்கு ஒன்னும் ஆவலை அப்படின்னு கேட்காரு. இந்த வால்பேப்பர் நானும் இதுக்கு ஃபேன் தான்ப்பா அப்படின்றான். நீயும் அந்த அனிமி ஃபேண்டாம் தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறான். ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றான். ஓ, மணி 11:50. ஓ, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச இன்விசிபிள் கேட்டு எல்லாரும் கணக்கு தெரிய ஆரம்பிக்கு. எல்லாருமே பயத்திலயும் ஆச்சரியத்திலயும் இருக்காங்க. என்னது இது? நடு ரோட்ல எப்படி ஒரு கேட் வந்திருக்கு? ஒருவேளை ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்குமோ சொல்லிட்டு சந்தேகத்துல பாத்துட்டு இருக்காங்க. அந்த கேட்ல இருந்து ஒரு டிராகன் மேல வருது. நம்மளால விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனா டைமிங் போயிடும் அப்படின்றான். இப்போ இவன் கண்ணு முன்னாடியே ஒரு டிராகன் பறந்து போகுது. இவன் கண்டுக்காம இதே பார்த்துட்டு இருக்கான். அதான் அவன் ரியலைஸ் பண்றான். இப்போ யோசிச்சு பாக்குறான், ஆமா ஏதோ ஒன்று இன்சைட் போன மாதிரில. இப்போ அந்த உலகத்துக்கு மான்ஸ்டர்ஸோ மனுஷங்களோ டிராகன்ஸும் படையெடுத்து வருது. சம்பந்தமே இல்லாம அங்க நின்று இருந்த மனுஷங்களை அந்த ஆர்மி பாரம்பரிய பார்க்காம போட்டுக் கொள்ளுது. இப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றது தெரியல, இது ஒரு எமர்ஜென்சி, எங்களை காப்பாத்துங்க அப்படின்றாரு. நம்மளால அதை பாக்குறான். என்னது என்ன நடக்குது? இதுக்கு வாய்ப்பு இல்லையே. இப்போ நம்ம ஹீரோ ஓடி போய் அங்க போய் பாக்குறாரு. சுத்தி பார்த்தா எல்லா இடமே அழிவா இருக்கு. எல்லா மான்ஸ்டர்ஸும் அங்க இருக்க மனுஷங்களை போட்டு கொள்ளுது. என்ன நடக்குதுங்க? ஒரு பெரிய கலரும் போயிட்டு இருக்கு. பையன் என்ன நினைக்கிறானா, இல்ல இது நின்று போலனா என்னோட சேல், என்னோட அனிமி எக்ஸிபிஷன் அது என்ன போயிடுமே அப்படின்னு பையன் கஷ்டப்படுறான். அந்த காமிக் கன்வென்ஷன் அது கேன்சல் ஆயிடும் சொல்லிட்டு பையன் வெளியில போயிட்டு இருக்கான். இப்போ பையன் ஹீரோ மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போய் கேட்கறான், சரி நீ வாழணும்னு ஆசைப்பட்டனா ஏன் கூட அப்படின்றான். அந்த பொண்ணு, ஆமா நீ யார் அப்படின்னு கேக்குது. அங்க இருக்க போலீஸ்லாம் அவங்க கிட்ட இருக்க பிஸ்டல் வச்சு அந்த டிராகனை தாக்குறாங்க. ஆனா அந்த டிராகனுக்கு எதுவுமே ஆகல. டிராகனை தாக்கி பாக்குறாங்க. ஆனா அது யூஸ்லெஸ்ஸா போகுது. புல்லட்டால் சுட்டுமே அந்த உலகத்துல இருக்க சோல்ஜர் அந்த போலீஸை கொல்ல வரான். நம்மால் போய் அவனை சோக்ஸ்லாம் போட்டு அவனை கத்தி வச்சு குத்திடுறான். பையன் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணான். ஆனா நம்ம உலகத்துல இந்த மாதிரி கொலை பண்றதெல்லாம் பயங்கரமான விஷயம் இல்ல. அங்க இருக்கிறவங்க பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அவனை பார்த்து. அங்க இருக்க போலீஸ் வாயை பொழுது பாக்குறாரு. நம்மளால ஒரு பெரிய ஒட்டாக்குனால இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுங்கிறது அவன் தெரிஞ்சிருக்கு. எல்லாரையும் அந்த இம்பீரியல் பேலஸ் கூட்டிட்டு போங்க. அந்த இடத்துல மொத்த பெரிய போட்டு அடிச்சு வைங்க. அதான் நம்மளுக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்ற போலீஸ்லாம். ஆமா நீ யாரு? நீயும் சாதாரண சிவிலியன் தானே, நீ போய் ஓரமணியில் அப்படின்றான். நீங்க அந்த இம்பீரியல் பேலஸ்குள்ள மக்களை விடலனா இங்க ஒரு ரத்த ஆற ஓட போகுது. இன்னும் அந்த ஆர்மி மனுஷங்களை விடாம கொண்டுட்டு இருக்கு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் வருது. இப்போ நம்மளால இன்ஃபுளுன்ஸ்ல யாரோ ஒருத்தர் பேசிருக்காங்க போல. அவரும் ஓகே சார், அவர் சொல்ற மாதிரி செய்யற அப்படின்றான். அங்க இருக்க போலீஸும் சரி தம்பி நீ சொல்ற மாதிரி செய்யறோம். மக்கள் எல்லாம் அந்த இம்பீரியல் பேலஸ் உள்ள போயிட்டாங்க. இது அந்த காலத்துல கட்டின கோட்டனால அங்க இருக்கிற ஆர்மியால உள்ள வர முடியல. அந்த போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னது மிலிட்டரி இன்னும் கொண்டாத்துல இங்க வருதா? இப்போ வேற உலகத்துல இருந்து வந்த ஆர்மி ரெடியா இருக்கு தாக்கிறதுக்கு. அவங்களுக்கு நம்ம உலகத்தோட மிலிட்டரி பவர் தெரியல. இப்போ அந்த உலகத்து மனுஷங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மனுஷங்க செங்கலை வச்சும் மார்பிள் வச்சு கட்டிட்டு இருக்காங்க வீட. நம்மள மாதிரி இருக்காங்களா? இன்னைக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவங்களும் நம்மள மாதிரி இருக்காங்களா? ஆனா இந்த உலகத்துக்கு வந்தவனே உனக்கு ஒரு மாதிரி இல்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் நம்ம உலகத்துல கட்டினதே கிடையாது. நம்மால் கேட்கறான், சரி ஃபர்ஸ்ட் எது வருது அப்படின்னு கேட்கறான். போலீஸும் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஹெலிகாப்டர் வருது அப்படின்றாரு. இப்போ மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸ் அங்க வருது. வந்த உடனே வானத்துல பறந்து டிராகனை சுட்டு கொள்ளுது. இப்போ வேற உலகத்துல இருந்து ஆரம்பி என்னன்னே தெரியல இரும்பு பொடியில உங்களா வராங்க. அவங்களுக்கு இப்போ சம பயமா இருக்கு. நம்ம உலகத்தோட ஆர்மி அந்த உலகத்துல இருந்து வந்த ஆர்மியை போட்டு நொறுக்குது. கன்ஸ் அண்ட் டேங்க்ஸோட பவரை காட்டுறாங்க. அவங்க வச்சு இந்த ஷில்லா கன்ஸோட பவருக்கு முன்னாடி தூசா போயிடுச்சு. வெற்றிகரமா நம்மளோட ஆர்மி ஜெயிச்சிருச்சு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. பாக்குறான் ஒரு குழந்தை மட்டும் தனியா நிக்குது. குழந்தை தன்னோட அப்பா அம்மா தேடிட்டு இருக்கு. இப்ப நம்மால் கையை கொடுத்து, என்னாச்சு குழந்தை, உங்க அப்பா அம்மா கண்டுபிடிக்கும் இல்லையா? நம்ம 2 பேருமே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றான். கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றான். அந்த பொண்ணும் அவங்ககிட்ட கை கொடுத்து
அவங்ககிட்ட போகுது. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. பையனுக்கு என்ன கவலைனா, அடைச்ச கடைசியில் அந்த காமிக்கு என்னால் வாங்க முடியல அப்படின்றான். இப்போ கொஞ்ச காலம் கழிச்சு காட்டுறாங்க, கவர்மெண்ட் அந்த உலகத்துல இருந்த ஆர்மி கிட்ட இருந்து மனுஷங்களை யாரெல்லாம் வெற்றிகரமா காப்பாத்தினாங்களோ, யாரெல்லாம் அந்த ஆர்மி அழிச்சாங்களோ அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு அவார்ட் தராங்க. கின்சாவோட ஹீரோ இவர் தான் அங்க இருக்க மனுஷங்களை காப்பாத்தினாரு. ஹீரோ ஆஃப் கின்சா, அப்புறம் ஹீரோ ஆஃப் நிஞ்சு பாஷி. இப்போ நம்மால காட்டுறாங்க, அந்த ஹீரோ ஆஃப் கின்சா நம்மால் தான். பையனுக்கு ஒரு பெரிய ஆனர் வந்திருக்கு. அந்த சந்தோஷத்தை விட அவனுக்கு அந்த காமிக் சேல் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த சோகம் தான் அதிகமா இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓடுது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்படிதான் ஹிட்டாமி சாதாரணமா இந்த ஆஃபீஸர் ஒரு செகண்ட் லிeutenant மாறினான். இப்போ வெளில ஜாகிங் போயிட்டு இருக்கு. அங்க வந்த சோல்ஜர், அட நீ தானே ஹீரோ ஆஃப் கின்சா, நீங்க தானே செகண்ட் லிeutenant ஹிட்டாமி, என் பேர் குரடா, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இப்போ நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்களே, எப்படி இருக்கு? டேய் வாய் மூட்டு போட அப்படின்றான். இப்போ கொஞ்ச காலம் கழிச்சு இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹிட்டாமி குரடா கிட்ட சொல்றான் என்னன்னா, அன்னைக்கு அந்த காமிக் கான் கேன்சல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு லீவே தரல தெரியுமா. அந்த குரட்டை சொல்றான், ஆமா உங்களுக்கு இப்ப தானே ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் கர்மா பின்னாடி அடிச்சிருவங்களா அப்படின்றான். ஹிட்டாமி சொல்றான், நான் ஒன்னும் ப்ரொமோட் ஆனாலும் ஆசையப்படலையே. குரட்டா சொல்றான், உங்களுக்கு ஆசையே இல்லப்பா, வாழ்க்கையில் ஏதாச்சும் கோல் வேணும் அப்படின்றான். இங்க பாரு தம்பி, இந்த வேலை நான் சூஸ் பண்ணதுக்கு என்னோட ஹாபியில நான் முழு கவனத்தையும் செலுத்துறான்டா. ஒரு வேலை யாராச்சும் வந்து உங்க வேலை முக்கியமா ஹாபி முக்கியமா கேட்டா, என்னோட ஒட்டாக்கு லைஃப் என்னோட ஹாபி ஏதாவது சூஸ் பண்ணும் அப்படின்றான். இப்ப குரட்டா அவங்ககிட்ட சொல்றான், இது சீக்ரெட், நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன், யார்கிட்ட சொல்லாத, அந்த காமிக் கானுக்கு நான் போனேன் அப்படின்றான். இது கேட்ட உடனே ஹிட்டாமிக்கு ஆச்சரியமோ எரிச்சலோ வருது. என்னது நீ எங்க போனியா? ஆமா நீங்க தான் ஹீரோ மாதிரி நடந்துக்கிட்டீங்களா, அதனால என்னால எதுவுமே சாதிக்க முடியல அப்படின்றான். அதை பத்தி அவன்டா கேட்டா, நீ இதை வாங்கினியா, என்னோட ட்ரெஷரை காட்டு அப்படின்ற, நீ என்னோட வீட்டுக்கு வா, நீ என்ன வாங்கினேன்னு காட்டு அப்படின்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல. ஸ்டார்டிங்ல குரோட்டா ஹிட்டாமி பின்ட்டு வந்து போனான். இப்போ ஹிட்டாமி குரோட்டா பின்ட்டு வந்து போறான். அவன் சொல்றான், பாஸ் என் பின்னாடி வராதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அவன் கிடையாது அப்படின்றான். டேய் என்ன மாதிரிடா சொல்ற ஹிட்டாமி கேட்க, அவன் சொல்றான், எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். டேய் தப்பா புரிஞ்சுக்காதரா. இப்போ ஹிட்டாமிக்கு எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. எதுக்கு இது அப்படின்னு கேட்கறான். இப்போ ரீசெண்டா வந்த யூனிஃபார்ம் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றான். சரி நம்ம வண்டிக்கு மட்டும் ஏன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கறான். அங்க இருக்க சொல்லிச்சிடும், ஒருவேளை அந்த காரணமா தான் இருக்கும் அப்படின்றாரு. அந்த காரணம்னா என்னடா? அந்த சொல்லிச்சிடும், அதுங்க அது அப்படின்றான். அதாச்சு நீங்க ஹீரோமா நடந்துட்டீங்களே, அதனால நம்ம யூனிட்டே ஒரு ஸ்பெஷல் கோடா மாத்திட்டாங்க. ஓ அங்க இருக்க மினிஸ்டர் யார்கிட்ட பேசுறாரு. அந்த கேட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, யாரெல்லாம் இருக்கணும் தெரியாது. நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். முன்னாடி அந்த இன்சிடென்ட்ல நிறைய அட்டாக்கர்ஸை நம்ம கைது பண்ணிட்டோம். ஆனா அவங்கள சாதாரணமான கிரிமினல்ஸ் மாதிரி தான் நடத்துறோம், வேற எந்த மாதிரி நடத்தல. இந்த கேட்டை உடைக்கிறது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாது. இல்ல ஜப்பான்ல வேற இடத்துல திடீர்னு ஒரு கேட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்றது, அதனால இந்த கேட்டை டிஸ்டர்ப் பண்ண போறது அப்படின்றாரு. இந்த கேட்டுக்கு பின்னாடி இருக்க உலகத்தை நம்ம ஸ்பெஷல் ரீஜன், இது ஒரு ஜப்பானோட பார்ட்டாவே ட்ரீட் பண்ண போறோம். இந்த கேட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரிஞ்சதுக்காக நாங்க ஒரு ஆர்மி உள்ள அனுப்ப போறோம். அது ஆபத்தாவே இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் அங்க வந்து அட்டாக்கர்ஸை இந்த கேட்டுக்கு இந்த சைடு வராம பாத்துக்கணும். அதே டைம் அங்க என்ன நடக்குதோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்க்க பாக்குறோம். அதனால கவர்மெண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸை அந்த இடத்துக்கு அனுப்ப போறோம். ஹிட்டாமி இதெல்லாம் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒட்டாக்குங்கிறதுனால அவரும் ஃபுல்லா அனிமி ஸ்டிக்கர்ஸும் காமிக் ஸ்டிக்கர்ஸுமா இருக்கு. 3 மாசம் கழிச்சு பாக்குறாங்க, அந்த கேட்டை சுத்தி ஒரு பெரிய ஃபெசிலிட்டி கட்டி வச்சிட்டாங்க. இப்போ அந்த இன்சிடென்ட்ல இறந்தவங்களை காட்டுறாங்க, அவங்களுக்கு இரங்கல் அஞ்சலி செலுத்துறாங்க. இப்போ அங்க இருக்க ஜெனரல் எல்லா மிலிட்டரி ஆஃபீஸருக்கு சொல்றாரு, நம்ம எதிர்காலத்தை நோக்கி போறோம், இந்த ஸ்பெஷல் ரீஜன்ல நம்ம எல்லாரையும் பாதுகாக்க போறோம். அங்க இருக்க ஒரு கமாண்டர் வந்து சொல்றாரு, நான் தான் ஆசமா உங்க கமாண்டர், நிறைய மாசத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்கவுட் இதுல போய் பாத்துருக்கு, ஆனாலுமே இந்த ஸ்பெஷல் ரீஜன்ல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியும். இந்த கேட்டு தாண்டி அடுத்த அடி வைக்கும் போதே பெரிய போர்க்குள்ள நடக்கலாம், அதனால எல்லாருமே தயாரா இருங்க. ஹிட்டாமி இதுல கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு பார்த்தா இவன் காப்பாத்தின ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட இருக்கு. இப்பதான் தெரிய வருது அவங்க அப்பா அந்த இன்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு. அவங்க அம்மா அழுதுகிட்டே அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இதை ஹிட்டாமி பார்த்துட்டு இருக்கான். ஹிட்டாமி இப்போ சோகமும் கோவத்துல இருக்கான். இப்போ அந்த மொத்த ஆர்மியும் கேட்டுக்குள்ள போக தயாரா இருக்கு. கன்ஸும் டேங்க்ஸும் ஹெலிகாப்டர்ஸும் அந்த கேட்டுக்குள்ள போகுது. இப்போ இந்த டேங்க்ஸ்லாம் அந்த கேட்டுக்குள்ள போகுது. இந்த சீன் பாக்குறப்ப டோரிமான் மூவில இதே மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் தான் ஞாபகம் வருது. மொத்த ஆர்மியும் அந்த கேட்டுக்குள்ள போகுது. புரோட்டா ஹிட்டாமி கூப்பிடா, நான் ஸ்கவுட்ஸ் கிட்ட கேள்விப்பட்டேன், இந்த சைடு கேட் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களாமே, இருந்தா நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்கறேன். ஹிட்டாமி அந்த டைம்ல டென்ஷன்ல இருந்தான். அவனை இப்ப சிரிச்சுட்டு ஏன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ பேக்ரவுண்ட்ல திருப்பி அந்த வாய்ஸ் சொல்லுது. அந்த வாய்ஸ் சொல்லுது, அப்படிதான் 2 உலகங்கள் சேர்ந்த கதை ஆரம்பிச்சுது. இப்போ அந்த ஆர்மி அந்த இடத்துல வந்த உடனே சுத்தி முத்தி நெருப்பெறியதை பாக்குறாங்க. தெரிவது அவங்களை சுத்தி ஒரு பெரிய ஆர்மியா இருக்குன்னு. உடனே அவங்க எல்லாருமே கீழே இறங்கி தாக்க தயாராகிறாங்க. போன வாட்டி நடந்த இன்சிடென்ட்ல எல்லாருமே ரெடியா இல்ல, ஆனா இந்த வாட்டி எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இப்ப அந்த வாய்ஸ் சொல்லுது, இந்த 2 உலகத்தையும் கனெக்ட் பண்ணது ஒரே விஷயம் தான், கேட். அன்சைடு இருக்க உலகத்துல இம்பீரியல் கேபிட்டல் கட்டாங்க. அந்த கேபிட்டல்ல ராஜா கிட்ட ஒரு மினிஸ்டர் வந்து சொல்றாரு, ராஜா நம்மளோட 60% ஆர்மி காலி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அந்த ராஜா, ஆமா நம்ம மிலிட்டரியில அட்வான்டேஜே இல்ல, நிறைய லாஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு, ஆனா உங்களுக்கு அதை விட பிரச்சனை என்னன்னா சுத்தி இருக்க நாடு இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் அழிக்குமா இல்லையா, அந்த பிரச்சனை தானே உங்களுக்கு. நம்மளுக்கு எப்பப்போ டேஞ்சர் வருதோ சுத்தி இருக்க நாடுலாம் நம்ம நாடு எப்ப அழிக்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. எந்த போரும் லாஸ் இல்லாம ஜெயிக்க முடியாது. அதனால இந்த வாட்டி நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். இப்ப உங்களுக்கு சுத்தி இருக்க நாடுலாம் நம்ம அழிக்கும் தானே பிரச்சனை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சுத்தி இருக்க நாடு ஒன்னா திரட்டி
அவங்கள போய் அந்த உலகத்துல இருந்து வந்தவங்களை அழிக்க சொல்லுவோம். இப்போ இன்னொரு மினிஸ்டர் வந்துட்டு, சரி ராஜா என்ன பண்றது, நம்மளோட ஆர்மி அம்சம் 2 நாள்லே அவங்கள தரமாட்டமாக்கிட்டாங்க. இப்போ கேட் அவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதுவும் இல்லாம அதை சுத்தி அவங்க ஒரு பேஸே கட்டுறாங்க. கோர்ஸ் நாங்க அட்டாக் பண்ணோம், ஆனா எங்களாலே அது முடியல. நீ பக்கத்துல கூட போக முடியல. இந்த மாதிரி மேஜிக் நான் பார்த்ததே கிடையாது. அவங்களால ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும் போல அப்படின்ற அந்த ராஜா என்ன சொல்றாரு, இங்கே கம்முன்னு எதுவும் நடக்காது. அதனால சுத்தி இருக்க நாட்டுக்கு இந்த மெசேஜ் அனுப்புங்க, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த மக்கள் அழிப்போம் அப்படின்னு அந்த மெசேஜ் அனுப்புங்க அப்படின்றாரு. இந்த திரட்டின ஆர்மியை ஹால்னஸில் அட்டாக் பண்ண வைப்போம், அதை திருப்பி கைப்பற்றும் அப்படின்றாரு. இப்போ அந்த மினிஸ்டர் பக்கத்துல வந்து சொல்றாரு, ராஜா அங்க ஒரு ரத்த ஆரே ஓட போகுது. இந்த ராஜாவும் சிரிக்கிறாரு. இப்போ வேற நாட்டு ராஜாவை கட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு, சரி இம்பீரியல் ஆர்மியோட கமாண்டர் ஏன் வரல அப்படின்றாரு. அங்க இருக்க சோல்ஜர் என்ன சொல்றாரு, ஹால்னஸில் அதாச்சு இனிமே இருக்க இடத்துல தான் இப்ப எங்க இம்பீரியல் ஆர்மி சண்டை போட்டுட்டு இருக்கு, அதனால கமாண்டர் அங்க இருந்து வர முடியாது அப்படின்றாரு. என்னோட ஸ்கவுட் சொன்னதை வச்சு அங்க நிறைய பேர் இல்லையே, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்றார். அங்க பக்கத்துல இருக்க என்ன சொல்றாரு, தூரன் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஹால்னஸில் நம்ம சந்திப்போம் அப்படின்றாரு. அங்க இருக்க சுத்தி இருக்க நோபல்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, நாளைக்கு என்னால காத்திருக்க முடியல, என்னோட ஆர்மி தான் அஜய்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் அந்த கேபிட்டல் இருக்க ராஜா பிளான் பண்ணியிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியல. டூரன் சொல்றாரு, எனிமியோட ஆர்மியில 10,000 கீழே தான் இருக்காங்க, ஆனா நம்மளோட ஆர்மியில 3 லட்சம் பேர் இருக்காங்க, நமக்கு தான் வெற்றி வரும் அப்படின்றாரு. சுத்தி இருந்த நாட்டோட ராஜாங்களா கிளம்புறாங்க. இவங்களா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஆர்மி இம்பீரியல் ஆர்மி கூட ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் இம்பீரியல் ஆர்மியே காணும். அங்க இருக்க ராஜாக்கள்லாம் என்னாச்சு இம்பீரியல் ஆர்மியே காணுமே, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம உலகத்தோட ஆர்மிலாம் இங்க ஒரு ஆர்மி வரத பாத்துட்டாங்க. அந்த ராஜாக்களோட ஆர்மி அந்த பேச நெருங்கத்துக்குள்ளே அவங்க ஒரு மிசைல் விட்டு அந்த ஆர்மியை தரமட்டமாக்குறாங்க. அங்க இருக்கிறவங்களா என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னாச்சு, என்னங்க அங்க வெடிக்குது, இதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒருவேளை இந்த ஹால்னஸில் இது வெடிக்குதா? இப்போ அந்த டூரன் வந்து பாக்குறாரு. பார்த்தா அவரோட பாதி ஆர்மி காணாம போயிடுச்சு. சரி நம்ம பக்கத்து நாடு ராஜா எல்லாம் எங்க போனாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்களா? இப்போ ஒரு நியூஸ் சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்ல மற்ற நாடுகள் சேர்ந்த ஆர்மியில 10,000 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த உலகத்தோட ஆர்மியால தாக்கு பிடிக்க முடியல, எல்லாருமே டக்கு டக்குன்னு சாகுறாங்க. அவங்க அந்த பேஸ்ல காலடி கூட வைக்க முடியல. ஒரு நியூஸ் காட்டுறாங்க. அந்த நியூஸ்ல செகண்ட் அட்டாக்ல 40,000 பேர் இறந்து போயிட்டாங்க. சாயங்காலாவது ஒரு கேம்ப் விட்டு பேசிட்டு இருக்காங்க. டூரன் கிட்ட சொல்றாங்க அந்த சோல்ஜர்லாம், நம்ம வரும்போது 1 லட்சம் பேர் கூட வந்தோம், ஆனா இப்போ பாதி பேர் தான் இருக்காங்க, இது எப்படி சாத்தியம்ன்றாங்க. இப்ப அந்த ரூம்ல பார்த்தா சுத்தி முத்தி இருந்த ராஜாங்கள்லாம் காணாம போயிட்டாங்க. இம்பீரியல் ஆர்மி எங்க போயிட்டாங்க, ராஜா என்னதான் யோசிக்கிறாரு அப்படின்றாரு. அங்க இன்னொரு சோல்ஜர் சொல்றாரு, இம்பீரியல் ஆர்மி வந்தா மட்டும் என்ன, இவங்க முன்னாடி நம்மளா தூசா இருக்கும், ஒருவேளை நம்ம பின்வாங்கிடலாமா அப்படின்னு கேட்கறாரு. டூரன் என்ன சொல்றாரு, நம்ம பின்வாங்க கூடாது, அது ஆப்ஷனே கிடையாது, இந்த உலகத்துக்காக நான் என் உயிரை கொடுப்பேன் அப்படின்றாரு. அங்க இருக்க சோல்ஜர் என்ன சொல்றாரு, ஆனா டூரன் நம்ம என்ன பண்றது, நம்ம கிட்ட ஆட்களும் இல்ல, நம்ம கிட்ட பலமும் இல்ல அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நைட் ரைடு, நம்ம நைட்ல போய் தாக்கலாம், அவங்க என்ன பண்றாங்க பாப்போம் அப்படின்றாரு. இன்னைக்கு அமாவாசை, அதனால இந்த இருட்டுல போய் இனிமே தாக்கினா அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஈஸியா ஜெயிச்சல அப்படின்றாரு. சொல்லிச்சிரும். இப்ப கிளம்புறாங்க. எல்லாருமே அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அமைதியா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் தெரியாது நம்ம நைட் விஷனுக்காக எல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு. வானத்துல பிளாஷ் பறக்குது. இதை பார்த்தோன்னா அந்த சோல்ஜர் கிளாஸ் ஷாக்கா இருக்கு. என்னது இது, இருட்டுல இவ்வளவு வெளிச்சமா இருக்கு. இவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. டூரன் சொல்றாரு, இல்ல போங்க அப்படின்றாரு. டேங்க்ல இருந்து வந்த பாம்ஸ் அவங்கள அழிச்சிட்டு டூரன் கிட்ட நெருங்கிட்டாரு. ஆனா அவருக்கு தெரியல அந்த இடத்துல ஒரு வேலி இருக்குன்னு. அந்த வேலி தெரிக்க அவர் கீழே வந்துட்டாரு. அந்த லைன்ல இருந்து புல்லட் சாப்பா இருக்குது. அந்த புல்லட்ஸுக்கு முன்னாடி ஷீல்லாம் தூசா போகுது. டூரனும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு. ஏன் எங்களுக்கு நடக்குது அப்படி சொல்லும் போதே அவர் பக்கத்துல ஒரு பாம் வந்து அவர் சதறி போறாரு. காலை விடியுது. அந்த பேட்டில் ஃபீல்டு ரொம்ப மோசமா இருக்கு. சுத்தி பிணங்களா கிடக்குது. அங்க இருக்க சோல்ஜர் பேசுறாரு, நீ கேள்விப்பட்டியா நேற்று நைட்டு நம்ம 60,000 பேர் மேல கொண்டுட்டோமா? ஹிட்டாமி என்ன சொல்றான், ஆமா இந்த சைடு தான் 60,000, இன்னொரு சைடு இன்னொரு 60,000 வந்தாங்க போல. மொத்தமா 1,20,000 பேர் எல்லாருமே கண்டமாயிட்டாங்க. இப்ப பக்கத்துல இந்த சோல்ஜர் என்ன சொல்றான், இனிமே நினைச்சு கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்கறான். ஹிட்டாமி என்ன சொல்றான், கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, 1,20,000 பேர் எதுக்காக அவ்வளவு பேர் அனுப்பணும்? என்ன மாதிரி கண்ட்ரியை நம்ம எதிர்க்கிறோம்? இப்ப ராஜாக்கு அந்த நியூஸ் வருது, 1 லட்சம் பேர் மேல இறந்து போயிட்டாங்க, மேலேயும் போகலாம்னு சொல்றாங்க. ராஜா என்ன சொல்றாரு, ஆமா எல்லாமே என் பிளான் படி தான் போகுது. இப்போ சுத்தி இருக்க நாடுகள் என்னை எதிர்க்காது, அந்த கண்ட்ரிஸால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாரு. இம்பீரியல் சிட்டிக்கும் ஹால்னஸிலுக்கும் நடுவில் இருக்க எல்லா வில்லேஜும் எரிச்சிருங்க, தண்ணியில விஷத்தை கலங்க, சாப்பாடு எடுத்துருங்க. இப்படி பண்ணீங்கன்னா எனிமையோட ஆர்மிக்கு சாப்பாடு கிடைக்காம அவங்க தேர்ந்தாடுவாங்க அப்படின்றாரு. மினிஸ்டரும் ஓகே நீங்க சொல்ற பிளானும் நல்லா இருக்கு அப்படின்றாரு. அவங்களோட ரூமுக்கு ஒரு நைட் வரா. பார்த்தா அந்த ராஜாவோட பொண்ணு வந்துட்டு, நான் ஆல்னஸ் பத்தி பேச வந்தேன், கேள்விப்பட்டேன் நம்மளோட ஆல்லைட் ஆர்மி எல்லாமே மோசமா தோத்து பிடிச்சாமே, கொஞ்ச நாள்லே எனிமி ஃபோர்ஸஸ் ஆல்னஸில் ஆக்கிரமிச்சாமே, நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட பிளான் என்ன? உங்க அப்பாவும் பீனியா, நம்ம எனிமி பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீயும் உன்னோட நைட்ஸும் அவங்க எங்க இருக்காங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வா. இது கேட்டோடனே அவன் பொண்ணுக்கு ஷாக்கா இருக்கு. நிஜமாவா, என்னோட ஆர்டர் கூட்டு போலாமா அப்படின்னு கேட்கறா. உன்னோட ஆர்டரை ரொம்ப நாளா ட்ரெயின் பண்ணிருக்கல, உன் ஆர்டரோட வேல்யூ காட்டு அப்படின்றாரு. ஓகே எஸ் மேஜஸ்டி அப்படின்றா. நம்ம உலகத்தை காட்டுறாங்க, ஆனா ஜப்பானை காட்டல, இப்போ அமெரிக்கா காட்டுறாங்க. அமெரிக்கா என்ன பேசிட்டு இருக்காங்க,
சரி ஜப்பான் யோசிக்கிறாங்க அவங்களோட ஆர்மி அந்த கேட்டு காமிச்சு என்ன சொல்றாரு, அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் ஆரம்பிச்சு அவங்கள பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்காங்க. அங்க இருக்க பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு அதோட வருஷம் தெரியல, அவங்களுக்கு மட்டும் அந்த நிலம் கிடைச்சதுன்னா அந்த இடத்துல எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கும், இதனால யோசிக்க கூட முடியல, அது ஒரு புதையல் கோட்டை. சரி நம்மளோட ஆர்மி அமிச்சா என்ன அப்படின்னு கேட்கறாரு. அங்க இருக்க என்ன சொல்றாரு, மத்த நேஷன்ல என்ன நினைக்கிறாங்க, ஜப்பான் ஆர்மி இதில் தோத்துரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடியா என்னன்னா ஜப்பானை மொத்த ரிஸ்க் எடுக்க விட்டு அவங்களோட நாடு அழிவுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாரு. அந்த பிரசிடென்ட்டோ ஓகே அப்படின்னா அவங்க அழிகிறப்ப நம்மளும் இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றாரு. இப்ப இட்டாமி கிட்ட அவங்களோட இடம் என்ன சொல்றாரு, நம்ம இதை என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணோம், என்னடா அவங்களோட பாலிடிக்ஸ், அவங்களோட ரிலிஜன், அவங்களோட கல்ச்சர் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்றாரு. இட்டாமியோ என்னது இன்வெஸ்டிகேஷனா, நல்லா இருக்கு, எந்த காமெடி பேசுக்கு அந்த வேலை கிடைக்குது அப்படின்றான். அங்க இருக்க என்ன சொல்றாரு, ஓ அந்த ஜோக்கர் நீதாப்பா அப்படின்றாரு. இட்டாமிக் ஷாக்கா இருக்கு, எனது நானா என்னோட தனியா அனுப்ப போறீங்களா அப்படின்னு கேட்கறேன். இல்லடா ஜோக்கரு உங்களும் நிறைய பேர் அனுப்புற அப்படின்றாரு. முதல்ல உன்ன மாதிரி 6 டீம் இந்த மாதிரி போகுது, அந்த 6 டீம்ல ஒரு டீமுக்கு நீ கமாண்டரா இருக்க போற. உங்களோட மிஷன் என்னன்னா இங்க இருக்க டவுன் பீப்புளோட கனெக்ட் ஆகி அவங்க கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பா இருந்துக்கும் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, இது சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. செகண்ட் லிeutenant இட்டாமி ரீகான் டீம் 3க்கு கமாண்டர் அப்படின்றாரு. இப்போ தேர்ட் ரீகான் டீம் காட்டுறாங்க. இப்போ இட்டாமியோட டீம் காட்டுறாங்க. இட்டாமி சொல்றான், நான் தான் இட்டாமி, இது இன்னொரு டீம் சொன்னாங்க அது மறந்துச்சு, வாங்க எல்லாரும் ஒன்னா போல அப்படின்ற. இட்டாமி நினைச்சு பாக்குறான், ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணதுக்கு என்ன இப்படி ஆகிட்டாங்க பாரு, இந்த நிலைமையில நான் ஸ்குவாட் கமாண்டர் வேற, சரி வந்து தொலைங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்றான். அந்த டீம்ல இருக்க ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுது, எனது இவனா எங்களுக்கு கமாண்டர். இப்போ இட்டாமி ஒரு டீம் கிளம்புது. ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு வில்லேஜ் போறாங்க, அந்த வில்லேஜ் பேர் கோடா வில்லேஜ். இப்போ இட்டாமி பார்த்துட்டு, அட இங்க வானம் நல்லா இருக்குல்ல, குரட்டா சொல்றான், கமாண்டர் உங்களுக்கே தெரியும் அது நம்ம வீட்டாடியே இருக்கும், நானே நினைச்சேனா இங்க டிராகன்ஸும் ஃபேரிஸும் பறக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் பாத்தீங்களா நம்ம போன டவுன் எல்லாமே மனுஷங்களா இருக்காங்க, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டப்போ அப்படின்றான். சொல்றான், ஆமா நீ சொன்னல உனக்கு கேட் 8 பொண்ணுங்களா ரொம்ப பிடிக்கும்ல. அவனை சொல்றான், ஒரு கேட் உமன் அப்படி இல்லைன்னா ஒரு சாசரஸ் ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்றான். இட்டாமி சொல்றான், நானா எனக்கு மேஜிக்கல் பொண்ணா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். எனக்கு இந்த அனிமில வந்து கேரக்டர் பிடிக்கும் சொல்றான். அட அவதான் உனக்கு பிடிக்குமா, உன்னை இட்டாமி சொல்றான், என்னோட வைஃபை பத்தி தப்பா பேசாத அப்படின்றான். குரட்டா என்ன சொல்றான், கோச்சிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச அனிமில இந்த பாட்டு போடான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த தீம் சாங் பாட்டு வரானுங்க. இப்ப அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா, கர்மோண்டா அப்படின்றான். இட்டாமி சொல்றான், நம்ம எல்லாருமே இந்த பாஷையை கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோடா வில்லேஜ்ல இருந்து ஒரு புக் வாங்கி வந்துட்டான். அந்த புக்ல அவங்களோட லாங்குவேஜ் எழுதி பேசிட்டு இருக்கான். இவங்க ஒரு காட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டுல இருந்து பெரிய புகையா வந்துட்டு இருக்கு. ஒரு நெருப்பம் சொல்லிட்டு அவங்க அவசரமா உள்ள போறாங்க. ஓ இவங்க மலையில இருந்து பார்த்தா அந்த காடை பத்திக்கிட்டு இருந்துட்டு இருக்கு. இவங்க இந்த மலையில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க பைனோக்குள்ள இருந்து பார்த்தா அங்க ஒரு டிராகன் இருக்கு, அதுவும் பெரிய சைஸ் டிராகன். அந்த டிராகன் தான் அந்த காட்டை எரிச்சுட்டு இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்க சொல்றான், அதை பார்த்தா ஒரு தலை இருக்கிற கிங் கிடோரா மாதிரி இல்ல அப்படின்றான். நிறைய படம் பார்ப்போம் போல அப்படின்னு இட்டாமி கேட்கறான். அந்த பொண்ணு கேட்கறா, கமாண்டர் இட்டாமி நம்ம இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறா. இவங்க முடிவெடுத்துக்குள்ளேயே அந்த டிராகன் அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. எந்த காரணமும் இல்லாம இந்த மாதிரி டிராகன்ஸ் எல்லாம் காட்டுல இருக்குமா, இந்த கோடா வில்லேஜ் சொன்னாங்களே இங்க ஒரு சின்ன டவுன் இருக்குன்னு, சரி நம்ம கேம்ப் அப்புறம் போட்டுப்போம் வாங்க உள்ள போலாம் அப்படின்ற. இப்போ இவங்க அந்த வில்லேஜ் உள்ள போறாங்க. அந்த வில்லேஜ் சாம்பலாய் கிடக்குது. இடத்துல யாருமே பழக்க வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ குரட்டா ஒரு டெட் பாடியை பாக்குறான். கமாண்டர் இங்க பாருங்க அப்படின்றான். இட்டாமி சொல்றான், அதை பார்க்காத கம்முனும் அப்படின்றான். அங்க இருக்க சொல்ஜரும் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு கும்பிடுறாரு. இப்போ இட்டாமி ஒரு கிணறுல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அங்க இருக்க சொல்ஜர் வந்துட்டு, கமாண்டர் மொத்தமா எனக்கு தெரிஞ்சு இங்க 32 பில்டிங் இருக்கணும், ஆனா இங்க 27 பொண்ணுங்கள் தான் நாங்க பார்த்திருக்கோம். 32 பில்டிங்க்கு 27 பொண்ணும் கம்மியா தான் இருக்கு. இட்டாமி சொல்றான், ஒரு பில்டிங்க்கு 3 பேர் கணக்கு போட்டாலும் 100 பேர் மேல இருந்திருப்பாங்களா. அப்போ சரி நம்ம ரிப்போர்ட்ல கும்பலா இருந்தா டிராகன்ஸ் அட்டாக் பண்ணணும்னு எழுதி வச்சுப்போம் அப்படின்றான். நம்ம ஆர்மி கூட ஒரு ஆர்மி சண்டை போடுச்சுல, அந்த ஆர்மில வைவரன் ஒரு டிராகன்ஸ், அது இதை விட சின்னது தான். இந்த 12mm ஆர்மி பியர்சிங் புல்லட் கூட எதுவுமே பண்ணல, அதுவும் இது பெரிய டிராகனா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஆபத்து அப்படின்றா. சரி நம்ம அது எங்க இருக்குன்னு தெரியும் சொல்லிட்டு ஒரு பக்கெட் எடுத்து அந்த கிணறுல போடுறான். அந்த கிணறுல தண்ணியில போல டங்குன்னு கீழே சவுண்ட் கேக்குது. இவன் எட்டி பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு இருக்கு. உள்ள யாரோ இருக்காங்க, ஹெல்ப் பாருங்க அப்படின்னு இட்டாமி கத்துறான். கிட்டக்க பார்த்தா அது ஒரு ஹெல்ப் பொண்ணு அந்த கிணத்துல இருந்து வெளில எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வெளில வந்தோடனே எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. பார்த்தா அப்பதான் தெரிய வருது அந்த பொண்ணு ஒரு மனுஷன் இல்ல, ஒரு ஹெல்ப்னு. இப்போ அவளை காப்பாத்தி அவங்க டீம்ல ஒரு நர்ஸ் இருந்தாங்க, அவளை வச்சு அவளுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வெளில குரட்டா கத்துறான், அட ஒரு ஹெல்ப் வந்துட்டா, அது ஒரு பிளாண்ட் ஹெல்ப், சம விஷயம் இல்ல, ஒரு ஸ்பெஷல் ரீஜன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றான். தெரிஞ்சு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றான். இட்டாமி கேட்கறான், ஓ அப்ப ஹெல்ப்னா உனக்கு பிடிக்குமா. நர்ஸ் பொண்ணு வந்துட்டு இட்டாமி கிட்ட அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்போ அவள் நல்லா இருக்கா அப்படின்றான். பொண்ணு கேட்கறா, சரி அவள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறா. இட்டாமி சொல்றான், இந்த மொத்த செட்டில்மெண்ட்டுமே காணாம போயிடுச்சு, நீங்க விட்டு போக முடியாது, அவளை நம்ம கூடயே கூட்டு போயிடும் அப்படின்றான் இட்டாமி. இப்போ அந்த பொண்ணு சொல்றா, நீங்க அந்த மாதிரி சொல்லிங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றா. என்ன நான் ஈரம் இருக்கானே அப்படி இட்டாமி கேட்க. அந்த பொண்ணு, இல்ல அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், அவர் ஹெல்ப்னால தானே இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறா. இப்போ இவங்க கோடா வில்லேஜ் வழியா ஆன்லைன் செலுக்கு போறாங்க. இப்போ கோடா வில்லேஜ்ல இறங்கி கேட்கறாங்க. அந்த கோடா வில்லேஜ் சீஃப், என்னது அந்த மொத்த செட்டில்மெண்ட்மே காணாம போயிடுச்சா. இட்டாமியும் அந்த நோட்டை வச்சுட்டு எப்படியோ சமாளிச்சு பேசிட்டு இருக்கான். அங்க இருக்க மனுஷங்களுக்கு நம்மளோட பாஷை புரியல. இப்போ அந்த சீஃபுக்கு ஷாக்கா இருக்கு, என்னது ஒரு ஃபிளேம் டிராகனா, அதுக்கு வாய்ப்பு இல்ல சொல்றான். அது நிறைய பேர் அடிச்சிச்சு, ஆனா நாங்க ஒரு பொண்ணு மட்டும் எப்படி காப்பாத்திட்டோம், இவ இந்த வில்லேஜ்ல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். இந்த சீஃபும், இல்ல எங்களால முடியாது,
எங்கள் செட்டில்மெண்ட்டில் நாங்கள் எல்ஃபை செத்துக்க முடியாது அப்படின்றாரு. அதுவும் இல்லாமல் இந்த வில்லேஜ்லேருந்து நாங்களே வெளியே போக போகிறோம். ஆமாம், நாங்கள் இதை செஞ்சுதான் ஆகணும். ஒரு வாட்டி ஃப்ளேம் ட்ராகன் மனுஷங்களோட ருசியோ இல்லை எல்ஸோட ருசியோ பார்த்துருச்சுன்னா அது விடாது. பசி ஆடுற வரைக்கும் சுற்றி இருக்க வில்லேஜையும் டவுனையும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே அங்கே இருக்க வில்லேஜில் இருக்கிறவங்களாம் பரபரப்பாக அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வில்லேஜுக்கு ஒதுக்கு போகிறமா ஒரு வீடு காட்டுறாங்க. ஒரு வயசான விசாட் புக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவ சொல்றா, மாஸ்டர் இதுக்கு மேலே நம்மளோட ஏற்ற முடியாது. அந்த விசாட் என்ன சொல்றாரு, இல்லை நான் நிறைய புக் எடுத்துகிட்டு போகணும். இல்லை எனக்கு நிறைய புக் வேணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு என்ன சொல்றா, ஒரு வழி இருக்கு, எது முக்கியமான புக்கோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தூக்கி போடலாம் அப்படின்றா. அந்த விசாடும் ஓகே எனக்கு புரியுது, நீ ஒரு அறிவாளி இல்லையே அப்படின்றான். ஏன் திடீர்னு ஒரு டிராகனிங் வந்திருக்கு? அந்த பொண்ணு சொல்றா, மாஸ்டர் நம்ம கிளம்ப ரெடியா இருக்கா அப்படின்றா. அந்த விசாடு என்ன சொல்றாரு, நான் என் கூட வரணும், நீ ஒரு சின்ன பொண்ணு, ஆனா உன்னோட அக்கா செம்மையா இருப்பா அப்படின்றான். அவ அக்கா பத்தி பேசினால இந்த பொண்ணு உடனே ஒரு வாட்டர் ஸ்பெல் போட்டு அவன் அடிக்கிறா. அந்த விசாடு சொல்றாரு, நிறுத்து, மேஜிக் ஒரு புனிதமான விஷயம், இஷ்டத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. இப்போ அவங்களோட கார்ட் நவரவே இல்லை. என்னன்னு பார்த்தா அவ்வளோ வெயிட்டா இருக்கு. லேலே சொல்றா, நீங்க நிறைய புக் இருக்கிறதுனால அப்படி ஆகுது. அந்த விசாட் என்ன சொல்றாரு, நம்ம தான் சாசராச்சே, நம்ம மேஜிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்றா. அந்த பொண்ணு, இப்போ நீங்க தானே உங்க வாயால ஒரு புனிதமான விஷயம் மேஜிக் சொன்னீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறா. அவரும் ஏதோ சமாளிக்க போகிறாரு. ஆனா இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ஸ்பெல் போடுறா. அந்த வெயிட்டான காட்டு அப்படியே மிதக்குது. அப்படியே அந்த காட்டு மூவ் ஆகுது. இப்போ இவங்க ஊருக்குள்ள போனா ஊர் ஃபுல்லா காட்டு லைனா நிக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா இருக்க சொல்றாரு, ஒரு கேரேஜ் உடஞ்சு வந்துருச்சு, அதனால ரோட மறைச்சிட்டு இருக்கு அப்படின்றாரு. இந்த லேலே பொண்ணு அங்க இருக்க சோல்ஜர்ஸை பாக்குறா. அந்த விசாட் பார்த்துட்டு, என்ன பாஷை பேசுறாங்க, அந்த மாதிரி பாஷை நான் கேட்டதே இல்லை அப்படின்றாரு. லேலே சொல்றா, அந்த மாதிரி துணியை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த விசாட் பாக்குறாரு, என்னது ஒரு பொண்ணு சோல்ஜரா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கா வராரு. இப்போ லேலே முன்னாடி போய் பாக்குறா. அந்த காட்டு கவுந்து வந்ததுல ஒரு சின்ன பொண்ணு கடிபட்டுச்சு. லேலே பார்த்துட்டு, இவளுக்கு பெரிய பிரச்சனை. அந்த நர்ஸ் பொண்ணு பார்த்துட்டு, இவ எலும்பு ஃபிராக்சர் ஆயிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. லேலே பார்த்துட்டு, நீங்க ஒரு ஹீலரா அப்படின்னு கேட்கறா. கீழே வந்து அந்த ஆசை திடீர்னு நினைஞ்சுக்கிட்டு லிலே மிதிக்க வருது. பயத்துல பாத்துட்டு இருக்கானே அங்க இருக்க சோல்ஜர் தன்னோட கண்ணை வச்சு அந்த ஆசை சுட்டு போட்டுட்டாரு. லிலேக்கோ சுத்தி இருக்கணும் சமஷாக்கு. இவங்க இந்த மனுஷங்க என்ன காப்பாத்துனாங்க. இப்ப கொரோட்டா வெயிட்டாம கேட்கறான், கமாண்டர் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த மக்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்கறான். அவங்களை ஏதாச்சும் நோபல் பாத்துப்பாங்களே அப்படின்னு கேட்கறான். விட்டாமியும், நான் இங்க இருக்க சீஃபை கேட்டு பார்த்தேன், இந்த ஊர்ல இருக்க லார்டு அவரோட ஆர்மி சேர்த்துக்கிட்டு ஹால்னசிலுக்கு போனாரு, ஆனா திரும்பி வரவே இல்லை. வேற ஒரு இடத்துக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க திருடங்களா என்ன பேசிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் கோடா வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே தப்பிச்சு போறாங்களாமே, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க எல்லாம் திருடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க தலைவன் என்ன பேசிட்டு இருக்கான், நல்லா இருக்குல்ல, ஒரு திருடன் இருந்துக்கிட்டு ஒரு நோபலா மாறுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்ப அவன் பின்னாடி ஒரு கத்தியா இருக்குது. இப்போ அங்க இருக்கிற சம பயத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேட்குது. பொண்ணு சொல்றா, ஜென்டல்மேன் இன்னைக்கு நைட்டுக்கு ரொம்ப நன்றி, உங்களோட உயிரை எனக்காக தரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைத்தை வச்சிருக்கா. உங்க உயிர் தரதுனால கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைத்தை வச்சு அங்க இருக்க திருடங்களாம் போட்டு அவ கொள்றா. சந்தோஷப்படணும், கடவுளோட ஒன்றிணைய போறீங்க. இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, என் பேரு ரோரி மெர்குரி, எம்லாய் தி டார்க் காடோட அப்பாசில் அப்படின்னு ரோரி என்ட்ரி கொடுக்குறா. இப்ப அங்க இருக்க தீவ்ஸ் எல்லாம் சமஷாக்ல இருக்காங்க. ரோரி திருப்பிறா, இவன் அந்த 12 அப்பாசிஸ்ல ஒத்தியாச்சு. அவ போட்டுக்கிறது அவ எம்லாய் ஸ்டைன் ஓரக்களோட யூனிஃபார்ம் போட்டிருக்கா. எல்லாரும் ஓடுங்க நாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரோரி அவங்கள சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் போட்டு தாக்குறா. தன்னோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் போட்டு கொள்றா. இப்ப இட்டாமேடு குரூப்பும் அந்த கோடா வில்லேஜ் குரூப்பும் அந்த வில்லேஜ் விட்டு வேற இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நர்ஸ் பொண்ணு சொல்றா, இந்த ஹெல்ப் பண்ண வைட்டல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சுப்பா அப்படின்றா. சரி அவனுக்கு போறதுக்கு இப்ப ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். இட்டாமியும், எனக்கு தெரிஞ்சு கிடையாது. என்னது அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குரோட்டா கிட்ட இட்டாமே சொல்றான். அதாச்சு அவங்களுக்கு ஒரு இடம் வேணும், அந்த இடம் டிராகன் வர முடியாத இடமா இருக்கணும். இப்போ குரோட்டா எதையோ பாக்குறான், என்னது இது என்னமோ நம்ம ரோடு முன்னாடி வருது அப்படின்னு பாக்குறான். உடனே இட்டாமி பைனாக்குலர் வச்சு பாக்குறான். பார்த்தா என்ன காக்காவா இருக்கு அப்படின்னு கீழே பார்த்தா ஒரு பெரிய சைட் இருக்கு. இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த சைட் எடுத்துட்டு வருது ஒரு சின்ன பொண்ணு. இட்டாமிக்கு ஷாக்கா இருக்கு, என்னது அந்த சைக்கோ பொண்ணா? இப்போ ரோரி அவங்க முன்னாடி வந்துட்டு, ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்க? என்னது இது இரும்பு பொட்டி? நர்ஸ் பொண்ணு பார்த்துட்டு, என்னது இது சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்றா. இப்ப அந்த ட்ரக்குள்ள இருந்த குழந்தைங்களா இல்ல வந்துட்டு, இது ஓரக்கல் சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்துட்டு, என்னது ஓரக்கலா? ரோரி கேட்கறான் அந்த பசங்களை. சரி நீங்க எங்க வரீங்க அப்படின்னு கேட்கறான். அந்த பசங்களும், நாங்களா கூட வில்லேஜ்ல இருந்து வரோம், ஒரு ஃபிளேம் டிராகன் இங்க துரத்திட்டு இருக்கு, அதனால அதுகிட்ட இருந்து நாங்க ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இட்டாமியும் அந்த நர்ஸ் பொண்ணு பாக்குறா, என்னது இது அந்த வில்லேஜ்ல இருக்கவங்களாம் அவளுக்கு கடவுள் மாதிரி கும்பிடுறாங்களே, ஒருவேளை அவ போட்டிருக்க ட்ரெஸ் ஏதாச்சும் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டதா இருக்குமோ? இப்ப ரோரி இட்டாமி பாத்துட்டா. அவ இட்டாமி கிட்ட வந்துட்டு, சரி இந்த வித்தியாசமான மனுஷங்க யாரு அப்படின்னு கேட்கறா. அங்க இருக்க சின்ன பசங்களா, இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோரி திருப்பி கேட்கறா, அப்போ இவங்க உங்க வில்லேஜ்ல இருந்து போஸ்ட் பண்ணல கூட்டு வரல, அந்த பசங்களும் இல்லைன்றாங்க. இப்ப அவ கேட்கறா, சரி அதை விடு, ஆமா இது எப்படி எந்த ஆர்ட்ஸ் இல்லாம நவுறுது? அந்த பசங்களும், எனக்கு தெரியல, ஆனா ஒரு கேரேஜ்ல போறதை விட இது நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ரோரியும், ஓ கம்ஃபர்ட்டா இருக்கா அப்படின்றா. இந்த ரைடு எப்படி இருக்கு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றா. அவனோட பாஷையில ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்றான். அப்புறம் அந்த பொண்ணு இட்டாமி மடியில உட்காந்துட்டா. இப்போ இட்டாமிக்கு சம ஷாக்கா இருக்கு. இட்டாமி சொல்றான், ஒரு நிமிஷம்,
இது ஒண்ணு நீ உட்கார சீட் இல்ல, நீ கீழே இறங்குறியா அப்படின்னு இட்டாமி சொல்ல குருட்டா சொல்றான், கமாண்டர் இது நியாயமே இல்ல, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்றான். இட்டாமி சொல்றான், இது நான் கேட்கவே இல்லடா, உனக்கு இது என்ஜாய் பண்ணல அப்படின்றான். இப்போ அவளை எப்படி சமாளிச்சுட்டு இவங்க ஒன்று டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க இருக்க இடத்துக்கு அந்த ஃபிளேம் டிராகன் வந்திருக்கு. அந்த ஃபிளேம் டிராகன் வந்து அங்க இருக்க கேரேஜ்லாம் எரிச்சு விட்டுருக்கு. மக்கள்லாம் பயத்துல அலறி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விசார் சொல்றாரு, என்னது ஃபிளேம் டிராகனா, நான் கிட்ட பார்த்ததே இல்லை சொல்லிட்டு அவர் ஃப்ளோட் மேஜிக் யூஸ் பண்ணி எப்படி அங்க தப்பிச்சிட்டு இருக்காரு. இட்டாமியோட டீம் அந்த டிராகன் சுடுது. அவங்க வேன் வச்சு இந்த 50 கேலிபர் புல்லட் கூட அந்த டிராகன் எதுவே பண்ணல. எவ்வளவுதான் சுட்டாலும் அந்த டிராகன் தோலை தாண்டி அந்த புல்லட் போல. இப்போ அந்த டிராகன் ஃபயர் வெயிட் பண்ணுது. இப்போ கொரட்டா சொல்றான், அந்த டிராகன் நம்மளை தீச்சிரும் போலயே, 50 கேலிபர் கண்ணு கூட இதுக்கு சமம் இல்ல. இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இட்டாமி யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த ஹெல்ப் பண்ண முடிச்சுக்கிட்டா. அவ வந்துட்டு டிராகன் பார்த்துட்டா. அவளுக்கு தான் நம்ம பாஷை தெரியாதுல, அவ பேசுறா. ஆனா இட்டாமிக்கு புரியவே இல்லை. அதனால அந்த பொண்ணு கண்ணு சுடுன்னு பாஷையில சொல்றா. இட்டாமியாக்கு புரிஞ்சுக்கிட்டான். கண்ணு அது கண்ணை பார்த்து சுடுங்க அப்படின்றான். அங்கிட்ட சொல்லிடும் எப்படி எய்ம் பண்ணி சுட பாக்குறாங்க. இப்போ அந்த டிராகன் கண்ணில் படுறதுனால அதுக்கு புரியல. ஆர்பிஜி மிசைல் லான்ச்சர் எடுத்துக்காங்க. இப்போ அங்க இருக்க சொல்லிடும் மிசைல் லான்ச்சர் எடுத்துக்காரு. ஓ பின்னாடி யாராச்சும் இருக்காங்க சொல்லிட்டு பின்னாடி பாக்குறாரு. டேய் ஃபர்ஸ்ட் சுடுறா அப்படின்றாங்க. அவனை சுடுறான். கரெக்டா லெஃப்ட் ஹேண்ட் போகுது. ஆனா அது தள்ளி போடுறதுனால மிஸ் ஆக போகுதுன்னு இட்டாமி சொல்றான். இப்போ ரோரி அங்க இருந்து வேன்ல இருந்து இறங்குறா. அவ போய் அவளோட சைடு தூக்கி போடுறா. நிலத்துல பட்ட உடனே நிலம் அப்படியே வெடிக்குது. வெடிச்சுல டிராகன் சாயிட்டு அந்த மிசைலோ கரெக்டா அந்த டிராகன் லெஃப்ட் ஹேண்ட்ல போயிடுச்சு. பட்ட உடனே அந்த டிராகன் லெஃப்ட் ஹேண்ட் துண்டா போகுது. டிராகன் வழியில துடிக்குது. அதுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அங்கிருந்து தப்பிச்சு போகுது. இப்பதான் அங்க இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கு. இப்போ கரெக்டா சொல்றான், முடிஞ்சிருச்சா, ஆனா நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்றான். அந்த டிராகன் வந்து நிறைய பேரை கொண்டுடுச்சு. இறந்தவங்களுக்குலாம் கண்ணீர் அஞ்சு செலுத்துறாங்க. இப்ப அந்த சோல்ஜர் இட்டாமி கிட்ட சொல்றாரு, இங்க இருக்க நிறைய சர்வைவர்ஸ் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டுன்றாங்க. மத்தவங்களாம் பக்கத்துல இருக்க வில்லேஜோ டவுன்லயோ ரெஃப்யூஜ் எடுத்துக்கிறேன்றாங்க. சரி மிச்சம் பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இட்டாமி கேட்க, இப்போ அதை விடுங்க, அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. இட்டாமி சொல்றான், ஆமா சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும் இப்போ ஃபேமிலியா இருந்துட்டாங்க. அங்க இருக்க சீஃப் என்ன சொல்றாரு, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால இவ்வளவு படி தான் கூட்டிட்டு போக முடியும், அதனால அவங்கள என்னால பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம கேட்கறான், அப்போ அவங்களை எங்கேயே விட்டு போறீங்களா கேட்க, அந்த சீஃபை சொல்றாரு, எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு கேட்கறா, கமாண்டர் இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறா. ஒன்னும் அந்த குழந்தைங்கிட்ட வயசானவங்கிட்ட சொல்றான், கவலைப்படாதீங்க நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்றான். அந்த கூட்டத்துல ரோரியும் ஹெல்ப்பும் லேலேவும் இருக்கா. எல்லாரும் கிளம்பும், நம்ம திருப்பி ஆன்லைன் சில்கே போவோம் அப்படின்றான். எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த எரிஞ்சு வில்லேஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டாங்க. வில்லேஜ்ல ஃபுல்லா ஹெல்ப்பா இருக்காங்க. தூக்கா எழுஞ்சுக்கோன்னு ஒரே ஓடிட்டே வரான். பார்த்தா அந்த ஹெல்ப் பொண்ணோட அப்பா இங்க இருந்து ஓடிட்டு இங்க ஒரு டிராகன் வந்திருக்கு அப்படின்றாரு. வெளியே பார்த்தா அதே ஃபிளேம் டிராகன் வந்த உடனே அந்த வில்லேஜ் மொத்தமா எரிச்சு சாம்பலாக்குது. அந்த ஹெல்ப் பொண்ணோட அப்பா தான் பொண்ணு பிழைக்கணும்ன்றதுக்காக பொண்ணை கிணத்துல விட்டாரு. பொண்ணு கீழே விழும்போது அவ கண்ணு முன்னாடி அவங்க அப்பா எரிஞ்சு சாம்பலா வராரு. இப்போ அந்த மெமரி இந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அவ உடனே முழிச்சுக்கிட்டா. இப்போ இட்டாமியோட ஸ்குவாட் ஆல்னசெலுக்கு போயிட்டாங்க. ஆல்னசெல் அதாச்சும் அவங்க பேஸுக்கு போயிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆல்னசெல் பேஸை சும்மா டக்கரா கட்டி வச்சிருக்காங்க. இப்போ வேற ஒரு வில்லேஜ் காட்டுறாங்க, ரோட்டில் காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்களா, என்னது அவங்க ஃபயர் டிராகன் ஓட விட்டாங்களா? அங்க இருக்கிறவங்களா பேசிட்டு இருக்கப்ப அங்க இருக்க பார்டெண்டர் என்ன சொல்றாங்க, ஆமா நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்றா. அப்புறம் தான் தெரிய வருது அவ கோடா வில்லேஜ்ல இருக்கிறவ. ஆனா அங்க இருக்கிறவங்க அவ சொல்றத நம்பவே இல்லை. அவ சொல்றா, நான் பார்த்தேன், இது உண்மைதான், நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்றா. அதே இடத்துல அந்த ராஜாவோட பொண்ணு பின்னியாவும் அவளோட ஸ்குவாட பேசிட்டு இருக்காங்க. சரி இதை பத்தி நீ நினைக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, அங்க இருக்கிறவனா, நானா இந்த பார் நல்லாவே இல்லை, அதுவும் இந்த பீரும் கேவலமா இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கிறனும். டேய் தம்பி, நம்ம இங்க வந்தது ஆன்லைன் பத்தி தெரிஞ்சுக்க, நாங்க ஃபிளேம் டிராகனை பத்தி பேசுறப்பா அப்படின்றாரு. அந்த பீனியாவும் சரி ஹாமில்டன் நீ சொல்ல அப்படி சொல்ல, அந்த பொண்ணும் ஒரு ரூமர் காட்டு தீ மாதிரி பரவிட்டே இருக்கு. என்னன்னா பச்சை துணி மனுஷங்க கோடா வில்லேஜ் ரெசிடென்ஸ் எல்லாம் எவாகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஃபிளேம் டிராகன் அவங்களை தாக்குச்சு. எப்படியோ அந்த டிராகனை ஓட விட்டாங்களாம். இப்ப அங்க இருக்க நேட்டும், ஆமா நிறைய வித டிராகன்ஸ் இருக்கு, ஏன் புதுசா போந்த டிராகன், குட்டி டிராகன்ஸ், வைவன் டிராகன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றான். அங்க இருக்க பாட்டனோட பக்கத்துல வந்துட்டு, எனக்கு தெரியும் அது ஒரு நிஜமான ஃபிளேம் டிராகன் அப்படின்றான். என்னோட சிரிச்சுட்டு என்னவன ஏமாத்த முடியாது அப்படின்றான். அவ சொல்றா, நீ சிரிச்சா சிரிச்சுக்கோ, ஆனா நான் என் 2 கண்ணால பார்த்தா அப்படின்றா. அந்த பச்சை துணி பட்டவங்க அவங்கள பத்தி சொல்ல அப்படின்றா. பாட்டனோடும் அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க ஹாமில்டனும் ஓ இதுவும் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு காயினை கட்டுறா. ஓ இப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றா. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரியை சொல்றேன். டிராகன் அட்டாக் நடக்கிறதுனாலதான் அவங்களும் வந்தாங்க. உங்களா நாங்க யாருமே பழிச்சிருக்க முடியாது. அவங்க இரும்பால செஞ்ச ஒரு மேஜிக் வெப்பன் வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்க இரும்பு பொட்டியில டிராவல் பண்ணிருந்தாங்க. எல்லாருமே பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இப்போ கோடா வில்லேஜ்ல இருந்து பொழைச்ச பெரியவங்களும் சின்ன பசங்களையும் அவங்க ஆன்லைன்ல அவங்களோட பேசிக் கூட்டு வந்துட்டாங்க. அங்க வந்தோடனே அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னது பில்டிங்ல வித்தியாசமா இருக்கு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இட்டாமி அவங்க வீட்டுக்கிட்ட இவங்களாம் கூட்டு வந்திருக்கா அப்படின்றான். அந்த எட்டு டேய் யாரு கிட்ட இவங்களா கூட்டு வந்த அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. அப்போ இவங்களை கூட்டு வந்தது தப்பான ஐடியாவா அப்படின்னு கேட்க,
ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் அந்த கமாண்டர் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ரீகான் டீமோட ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. அந்த கமாண்டர் நம்ம ஏதாச்சும் கற்றுக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பாஷையும் அவங்க பாஷையும் வேற அதனால ஒரு பெரிய லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. ஆனா எப்படியா நாங்கள் பீஸ்ஃபுல்லா பேசி எப்படியா சமாளிச்சு அப்படின்றாரு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்காசி பேர் மனுஷங்களா தான் இருக்காங்க. அப்புறம் இட்டாமியோட ஸ்குவாட் அவங்க போன வில்லேஜ் அழிஞ்சிருச்சு சொல்லிட்டு நிறைய ரெஃப்யூஜிஸ் கூட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றான். அந்த கமாண்டரும் என்னது அங்க இருக்க மக்களை கூட்டு வந்துட்டானா, சரி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற அந்த கமாண்டர். இப்போ இந்த விஷயம் அந்த எட்டுக்கு போகுது. அந்த எட்டு முறைச்சிக்கிட்டே இட்டாமி கிட்ட சொல்றாரு, சரி இப்போ நீ சொன்ன பிளான கமாண்டர் ஒத்துக்கிட்டாருன்றாரு. அப்புறம் நீ தான் இவங்க எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்றாரு. இட்டாமி என்னது நான் பாத்துக்கணும் அப்படின்னு கேட்க அந்த இடம் கோப்பட்டு ஆமா நீ தானே கூட்டு வந்த நீ தான் பாத்துக்கணும் அப்படின்றாரு. இட்டாமியும் அவன் ஸ்குவாட் கிட்ட போய் சரி நீங்களா சாப்பாடு பாத்துக்கோங்க நீங்களா ட்ரெஸ் பாத்துக்க சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டான். சலிச்சுக்கிட்டே போறப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் இருக்காரு. ஹிட்டாமியும் அவனும் கூப்பிட்டு போறான். அந்த லெப்டினன்ட் கேட்கறாரு, சரி என்கிட்ட உண்மையா சொல்லு நீ இந்த வேற என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கறாரு. ஹிட்டாமியும் நான் என்ன வேணும் செஞ்சேன் அப்படின்னு கேட்க அந்த லெப்டினன்ட் எங்க நடிக்காத நீ எப்பயுமே உன்னை யாராச்சும் கூப்பிட்டா அதை மறுக்கவே மாட்டேன். ஆனா இப்போ ஒரு டிராகன் அட்டாக் நடந்திருக்கு ஆனா எங்களுக்கு எந்த விஷயமே சொல்லியே நீ என்ன நினைச்ச நான் சொல்லிட்டா இந்த விஷயம் சொன்னா இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்க நாங்களாம் அங்கேயே கைவிட்டு வருவோம் சொல்லி தானே பண்ணல அப்படின்றான். ஹிட்டாமியும் ஏன்பா இது வேற ஒரு உலகம்ப்பா நிறைய மேக்னெட்டிக் ஸ்டாம்லாம் இருக்குல்ல அதனால சிக்னல் வரல அப்படின்ற. அந்த லெப்டினன்ட்டும் நீ போய் சொல்ற அப்படின்றாரு. இப்போ அந்த ரெஃப்யூஜிஸ்க்கு நம்மளோட டென்ட்டோ சாப்பாடு காட்டுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹிட்டாமியும் அவங்க இருக்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம விசாட் கிட்ட ஆரம்பிக்கிறான். அவன சொல்றான், என் பேரு கேட்டோ நான் ஒரு விசாட். அப்புறம் இதான் என் ஸ்டூடெண்ட் அவளும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேரு லெலே லலலேனா. இப்போ ரோரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. என் பேரு ரோரி மெர்குரி டார்க் காட் எம்லையோட அப்பாஸ்டல் அப்படின்றா. இப்போ அந்த ஹெல்ப் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. என் பேரு டூக்கா நான் ஃபாரஸ்ட் ஆஃப் குரன்ல இருந்து வரேன் நான் ஓடஸோட பொண்ணு அப்படின்றா. அங்க இருக்க இட்டாமியோட டீமும் அந்த புக் வச்சுட்டு எப்படியே சமாளிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப லேலே அங்க இருக்க புல்லஸ் எல்லாம் பார்த்து வேந்து பாத்துட்டு இருக்கா. அந்த விசாட் பார்த்துட்டு என்ன மாதிரி பீஸ்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு லேலேக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சு போல அவ சொல்றா, எனக்கு தெரிஞ்சு அவங்க நமக்குலாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க போல அப்படின்றா. இப்போ இட்டாமியோட ஸ்குவாட்லாம் இவங்களோட லாங்குவேஜ் கத்துக்கிறப்ப லேலே நம்மளோட லாங்குவேஜ் கத்துக்கிறா. அங்க இருக்கிறவர் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் முள்ளங்கி வெட்டிட்டு இருக்காரு. இப்போ லேலே போய் பார்த்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு பாஷையில கேட்கறா. அவரும் இது முள்ளங்கிமா முள்ளங்கி அப்படின்றாரு. அந்த பொண்ணும் முள்ளங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டே வரா. இப்போ அந்த விசாட் அங்க இருக்க பெட் சாப்பிட்டு அடா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி மெத்து இருக்கு பத்தி நான் வாழ்நாளே சாப்பிட்டதில்ல அப்படின்றாரு. ஆனா லேலே அப்பயுமே முள்ளங்கி பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கத்துக்கிட்டே இருக்கா. இப்போ கொரியாவோட பிரசிடென்ட் காட்டுறாங்க. என்னது ஜப்பான்ல கேட் ஓப்பன் ஆயிருக்கா. அந்த கேட் நம்ம ஊர்ல தான் ஓப்பன் ஆயிருக்கணும் நமக்கு தான் நிறைய ரிசோர்ஸ் தேவை அப்படின்றாரு. ஆனா இப்போதைக்கு நம்ம ஜப்பான் கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். ஆனா நேரம் வரப்ப எல்லாருமே தயாராருங்க நம்மளோட பாதி பாப்புலேஷனையும் நம்ம ஸ்பெஷல் ரீஜன்ல அனுப்புற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றாரு. இப்போ நம்ம உலகத்துல இருக்க ஹியூமன் கமிஷன்லாம் அந்த உலகத்துல நிறைய சோல்ஜர்ஸ் கொண்டுட்டீங்களாமே யாரை கொண்டீங்க எவ்வளவு பேர் கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. அங்க இருக்க பிரைம் மினிஸ்டரும் எங்களுக்கு வேற வழி தெரியல ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துச்சு அதனால தான் அப்படி பண்ணோம் அப்படின்றாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீட்டாமில குளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணு குளிக்கிறதுக்கு எவனோ ஒருத்த மாஸ்க் போட்டு வந்திருக்கான். அங்க இருக்க பொண்ணும் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கா. பார்த்தா அதுல நான் வெளியே போன ஆசைப்பட்டேன் அதனால தான் எடுத்துட்டு போனேன். இப்ப பாரு ரொம்ப வேற ஆயிடுச்சு அதனால தான் குளிக்க வந்த அப்படின்றா. இப்போ அங்க இருக்கிற ஒரு அப்பா நான் நினைச்சு கூட பாக்கல இங்க இருக்க மக்கள் இந்த மாதிரி பாத் ரெடி பண்ணா. லேலையும் நான் அந்த மாதிரி உள்ள குளிச்சுட்டே இல்லப்பா நான் நோமேட் ட்ரைபை சேர்ந்தவன் அதனால நாங்க ஊர் விட்டு ஊர் போயிட்டே இருப்போம் அதனால ஆறுலயும் அருவிலையும் தான் குளிச்சிருக்கா அப்படின்றா. பெஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு இந்த மாதிரி பாத்ல இருந்திருக்குமே அப்படின்னு கேட்கறேன். நான் இருக்க டெம்பிள்ல இதை விட சூப்பரான ஒரு பாத் இருந்துச்சு. நான் ஒரு அப்பாஸ் நானுமே நல்லா விட்டு நல்லா போயிட்டே இருப்பேன் அதனால முக்காசி டைம் இந்த மாதிரி அருவியில தான் குளிச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி டைம்ல குளிக்கிறது எனக்குமே நல்லா இருக்கு அப்படின்றா. லேலையும் இந்த மாதிரி நம்ம டெய்லி குளிக்கலாம் அப்படின்னு இட்டாமி சொன்ன அப்படின்றா. டோரியும் இட்டாமியா ஓ அந்த JSDFல இருக்க இட்டாமியா. இப்போ இவ்வளவு நேரம் கம்மன் இந்த ஹெல்ப் பொண்ணு என்னது அவன் பேர் இட்டாமியா அவன் தானே காப்பாத்தின அப்படின்றா. அந்த பொண்ணும் நான் கிணத்துல இருக்கிறப்ப அவ தானே காப்பாத்தினார் அப்படின்றான். நிலையும் ஆமா இட்டாமியோட ஸ்குவாட் தான் அவனு காப்பாத்தினாங்க அப்படின்றா. இப்ப அந்த பொண்ணும் இட்டாமி அப்படின்னு அந்த பேரே சொல்லிட்டு இருக்கா. இப்போ ரோரியும் நிலையை கேட்கறா. ஓ நீ ரிகவர் ஆயிட்டா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஷாக்ல பாக்குறா. நிலையை சொல்றா உன்னோட வில்லேஜ்ல இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க உங்க அப்பாவும் சேர்த்து. அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரதுக்கு உனக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆனா நீ சீக்கிரமா ரிகவர் அப்படின்னு சொல்லி டூக்காவும் எனக்கு தெரியல நாங்க இருக்கணுமா இருக்க வேணாமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ரோரியும் இல்ல நீ எங்க தான் இருக்கணும் அப்படின்றா. இப்ப ரோரி கேட்கறா லேலே இங்க இருக்க லாங்குவேஜ் நீ ஈஸியா கத்துக்கிட்டே அப்படின்றா. லேலையும் ஆமா நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் இப்போதைக்கு அவங்க பேசுறது மட்டும் எனக்கு புரியுது. அவ எல்லாருக்கிட்டே சொல்றா இந்த JSDF அவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க உனக்கு தெரியுமா இந்த கேட்டு தாண்டி ஜப்பான்ற ஒரு பெரிய கண்ட்ரி இருக்கு. அது மட்டும் கிடையாது இந்த ஜப்பானுங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரியா அதை விட பெரிய கண்ட்ரி வெளியே நிறைய இருக்கா அப்படின்றா. வெளியே நம்மளுக்கு தெரியாத ஒரு பெரிய உலகமே இருக்கு அப்படின்றா. இப்போ பிரின்சஸ் பீனியா காட்டுறாங்க. அவ ஏதோ இடத்துக்கு போயிருக்கா. அந்த இடத்துல கிங் டூரன் அப்படின்றா. பார்த்தா போன எபிசோட்ல கண்டு கிங் டூரன் காட்டுறாங்க. ஆனா அவருக்கு ஒரு கையும் காணும் ஒரு காலையும் காணும். பிரின்சஸ் பீனியா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்கிறாரு. அந்த பிரின்சஸும் நான் ஹால்னஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் கேள்விப்பட்டேன் ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கவரு அடிப்பட்டு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அங்க இருக்க கிங் டூரனும் இன்ஃபர்மேஷனா அப்போ ஹால்னஸ்ல என்ன நினைச்சு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்கிறாரு. சொன்ன உடனே அந்த பிரின்சஸ் ஷாக் ஆகுறாங்க.
கிங் டோரனோ. ஓ, அப்போ உனக்கு என்ன தெரியல, அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நாங்க போறதுக்கு முன்னாடி அந்த இம்பீரியல் ஆர்மி தோத்து போயிடுச்சு. அந்த எம்பரருக்குமே அது தெரியும். ஆனாலுமே இதோட ரிஸ்க் தெரிஞ்சோம் எங்க எல்லாரையும் சேர்த்து ஹார்லண்ட் நேஷன்ங்கிற பேர்ல எங்களை பலியாட அமைச்சு வச்சாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னோட அப்பாக்கு எங்களோட நேஷன் ஒரு ஆபத்தா இருந்துச்சு. அதனால அவரோட என்மையான எங்களை எங்க எல்லாரையும் ஒரு பலியாட அமைச்சு எங்க எல்லாரையும் சாவடிச்சாரு. அந்த பிரின்சஸ் பினியா பக்கத்துல வந்துட்டு, எனக்கு தெரியும் இம்பீரியல் ஆர்மி தோத்து போயிடுச்சு எனக்கு தெரியும். ஆனா டோரனோ பிரின்சஸ், இந்த அலைட் ஆர்மி கடைசி வரைக்கும் சண்டை போட்டோம். ஆனா எங்களோட உண்மையான எனிமி நாங்க எதிர்த்தோமே அவங்க கிடையாது. உனக்கு இன்னும் புரியலையா? அது இந்த எம்பையர் தான். உங்க அப்பா தான் எங்களோட உண்மையான எதிரியா இருந்தாரு. அந்த பிரின்சஸும், என்ன சொல்றீங்க ராஜா? உங்களுக்கு நம்ம எதிர்க்கிறவங்களை பத்தி தெரியல, அவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படின்றா. அந்த ராஜாவும், ஓ உனக்கு அவங்கள பத்தி தெரியணும்ல, அப்போ நீ ஆல்நெஸ்னுக்கு போய் பாத்துக்க அப்படின்ற. அப்பதான் என்ன மாதிரி எதிரிங்களை நம்ம எதிர்க்கிறோங்கிற விஷயம் உனக்கு தெரியும். ஓ, அந்த பிரின்சஸ் வெளியே வராங்க. வெளியவே ஹாமில்டன் இருக்கா. அவ கேட்கறா, பிரின்சஸ் தயவு செஞ்சு நம்மளாம் ஆல்நெஸ்னுக்கு போறோங்கிறத மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றா. பிரின்சஸோ, நானும் அவ்வளவு பெரிய முட்டாள் கிடையாது, ஆனா இப்படி இருந்தாலும் நம்ம ஆல்நெஸ்னுக்கு போய் தான் ஆகணும். ஆனா அட்டாக் பண்ண போல அங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, அங்க இருக்க நைட்டும் இட்டாலிக்கா ஆல்நெஸ்னுக்கும் நம்மளுக்கும் இருக்க ஒரே நாடாது அப்படின்றாரு. இப்போ பீனோட ஆர்மி இட்டாலிக்காக்கு கிளம்புது. இப்போ ஹால்னஸ்ல சிக்னல் டவர் போட்டாங்க போல. இப்பதான் இட்டாமிக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிக்னல் கிடைச்சிருக்கு. அட சிக்னல் கிடைச்சிச்சா? கடைசியா ஆண்டனா போட்டாங்க போல. இங்க பாரு, மாங்கவா அப்டேட் பண்ணிட்டாங்க போல. நான் அதை டவுன்லோட் பண்ணி ஆகணும்பா. அடச்சே, நான் டைமிங்க்கு இதெல்லாம் பார்க்காம விட்டேன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பின்னாடி அந்த பொண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு இருக்கு. ஆனா பையன் அதெல்லாம் கண்டுக்காம இதையே பார்த்துட்டு இருக்கான். பொண்ணு கூப்பிடுறா, கேப்டன் உங்களை கூப்பிடுறா அப்படின்றா. அவனும், எப்பா கேப்டன் உங்களை தான் அந்த பொண்ணுங்களை கூப்பிடு அப்படின்றான். அந்த பொண்ணு அந்த சேரை எட்டி விடுதல பையன் முன்னாடி போய் முட்டிக்கினான். கட்டிட்டு, குரபயாஷி கூப்பிடணும்னா பேரை சொல்லி கூப்பிட்டாலே பாப்பேன் அப்படின்றான். நான் தான் எல்லாரும் கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்றா. நர்ஸ் பண்ணும், கேப்டன் டூக்கா நெல் போன் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றா. ஹிட்டாமியும், டூக்காவா? அந்த சோல்ஜர் சொல்றா. அவ சாப்பாடு, இடம், க்ளோத் எல்லாத்தையுமே ரெண்டா கேட்டுட்டு இருக்கா. அவ கேட்டதை நான் கொடுத்தாலுமே அவ உணத்தை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்ததெல்லாம் தனியா யாருக்கு வைக்கிறா. அத யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் அவ கேட்கிற க்ளோத்ஸ் எல்லாம் ஆம்பளைங்களோடது. ஹிட்டாமியும், சரி அவளே என்னன்னு கேட்கறது அப்படின்றான். நாங்கள் இலைய வச்சு கேட்டு பார்த்தோம். அவள் இன்னும் ஜாப்பனீஸ் இன்னும் முழுசா கத்துக்கல, அதனால அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எங்களால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்றான். கொண்டாடி யோசிச்சு, மேபி அவ ஒரு இமேஜினரி பாய் ஃப்ரெண்ட் கூட வச்சிருக்கல அப்படின்றான். இதை கேட்டவனே அங்க இருக்க சோல்ஜர்லாம், என்னது பார்த்தா நிஜமால அந்த பொண்ணு இங்க இருக்க க்ளோத்ஸ் எல்லாம் தனியா வச்சு பேசிட்டு இருக்கப்ப நேரத்துக்கு லேலே திருப்பி அந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. ரோரி பார்த்துட்டு, ஏன்னா கரவுண்டாது அப்படின்னு சொல்லப்ப லேலே சொல்றா, வெளியே நல்லா சேஃபா தான் இருக்கு, என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் ஃபீல்ட் கூட்டின்னு போறா. பேட்டில் ஃபீல்ட்ல சுத்தி வைவன் டிராகன்ஸா செத்து கிடக்குது. அட இவ்வளவு வைவன் டிராகன் செத்து போயிருக்கு. லேலே சொல்றா, ஜிஎஸ்டிஎஃப்பும் இங்க இருக்க எம்பையர் சோல்ஜரும் சண்டை படுத்தல மிஞ்சி இருக்கிறது தான். இட்டாமி மத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த வைவன் டிராகன் ஸ்கேல்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு. இது கேட்டவொடனே அந்த எல்போன் ஷாக் ஆகுறா. என்னது இது தேவையில்லைன்னாங்களா? அவங்களுக்கு தெரியுமா இந்த வைவன் டிராகன் ஸ்கேல்ஸ் எல்லாம் எவ்வளவு விலைக்கு போகும்னு? இப்போ அங்க இருக்க ஸ்கேல்ஸ் எல்லாம் இதன் கலெக்ட் பண்ணி மூட்டையா கட்டிடுச்சுங்க. இப்போ கொரோட்டா ஐட்டாமி கேட்கறான், ஓ இப்போ நம்ம டெலிவரி சர்வீஸ் பண்றோமா அப்படின்னு கேட்கறான். சொல்றான், எப்பதானா போலாமா இருப்ப, இங்க இருக்க ரெஃப்யூஜிஸ்க்குலாம் ஒரு இன்கம் வேணும்ல, அதனால எடுத்துட்டு போறோம். அதுவும் இல்லாம ஸ்பெஷல் ரீஜன்ல ட்ரேடிங்லாம் எப்படி இருக்குன்னு கத்துக்கலாம் அப்படின்றான். இப்பயுமே போனை பார்த்துட்டு, அட திருப்பி ஒரு அப்டேட் வந்துச்சு சூப்பர்பா அப்படின்றான். குரோட்டாவும் விளங்குண்டா அப்படின்ற டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நிலையை கூட்டு போறாங்க. அங்க ஹெல்ப் பண்ணு, என்னது திருப்பி வர இடத்துக்கு போறாமா? அப்பா நானே செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப லேலே சொல்றா, பா நம்ம ஒன்னா போலாம் அப்படின்றா. அந்த இடத்துல ரோரியும் உள்ள இருக்கா. கவலைப்படாத, அந்த பிளேம் டிராகன் திருப்பி வந்தாலும் இந்த பச்சை துணி போட்டிருக்க மனுஷங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்றா. இட்டாமியோட ஸ்குவாட் இப்போ இட்டாலிக்கு கிளம்புது. அதே டைம் பீனாயோட ஸ்குவாடும் இட்டாலிக்கு கிளம்புது. அவங்க வெளில போயிட்டாங்க. இப்போ அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு நியூஸ் வருது. என்னன்னா இட்டாமி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. இன்டர்வியூ பண்றதுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. நம்ம இட்டாமி கூப்பிட்டு ஆகணும் அப்படின்றான். அவன் எங்க இருக்கா அப்படின்னு அந்த கமெண்ட் கேட்க, ஃபர்ஸ்ட் லிeutenant அவனா அவன் இப்பதான் போனான், அவன் இட்டாலிக்காக போயிருக்கா அப்படின்றான். இட்டாமியோட ஸ்குவாட் இட்டாலிக்கா போயிட்டு இருக்கு. இப்ப போற வரல ஏதோ ஒரு இடத்துல புகை வருது கேட்கிறான். சரி நம்ம போற வரல அந்த புகை வருது அப்படின்னு கேட்க, குரட்டாவும் ஆமா நம்ம போற ரோட்ல தான் அந்த புகை வருதுன்னு சொல்றான். இட்டாமியும், ஓ புகை கூட சண்டை போடுறது செகண்ட் டைம் இது நம்மளுக்கு அப்படின்றான். இப்போ பைனாகுலர்ல வச்சு பார்க்கும்போது தெரியுது அந்த புகை இடம் இட்டாலிக்கானு. லேலே பைனாகுலர் வாங்கி பாத்துட்டு சொல்றா, அங்க நெருப்பு தெரியுது, அது ஒரு ஃபைல் அப்படின்றா. இது ஃபைல் அப்படின்னு கூட கேட்க, அவ இப்பதான் ஜாப்பனீஸ் கத்துட்டு இருக்கா, அது ஃபயர் தான் அப்படி சொல்றா போல அப்படின்றான். இப்ப அவ சொல்றா, இந்த ஃபயர் மனுஷங்களால உருவாக்கப்பட்டது. ரோரி பார்த்துட்டு, நல்லா இருக்கு, எனக்கு ரத்த வாழ வருது அப்படின்றா. இட்டாலிக்கால ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. அந்த சிட்டிய நிறைய திருடங்களும் நிறைய கும்பலும் தாக்க வருது. ஆனா அவங்க கிட்ட இருந்து பாத்து கேக்குறது பீனியாவோட ஸ்குவாடு. இப்ப ஹாமில்டன் பீனியா கேக்குறா, பிரின்சஸ் அவ்வளவு தூரத்துல நீங்க வந்தது இந்த மாதிரி திருடங்களை சண்டை போட்டுத்தான் அப்படின்னு கேக்குறா. பிரின்சஸும், நான் என்ன பண்றது, எனக்கு ஒரு சாய்ஸ் இல்ல, நான் கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய ஆர்மி இந்த இடத்துக்கு வந்து தாக்குது, நான் வேற உலகத்துல இருந்து வந்த சோல்ஜர்ஸ் நினைச்சேன், அதனாலதான் இட்டாலிக்காக்கு வந்தோம். வேற கிங்டம்ல இருக்க சோல்ஜர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இங்க ஒரு பெரிய போரே போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாள்ல என்னோட நைட்ஸ் இங்க வருவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் தாக்குப்பிடிங்க அப்படின்றா. இப்போ அந்த பிரின்சஸ் ட்ரையரா ஒரு கோடையில உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு வெயிட்டர் வந்துட்டு, பிரின்சஸ் சண்டை போடாம ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்கறா. அந்த பிரின்சஸ் என்ன சொல்றா,
ஒரு வழி இருக்கு. சரண்டர் ஆயிடுங்க. சரண்டர் ஆகி உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நீங்க அவங்களுக்கு அடிமையா போயிடுங்க. அது தவிர வேற வழியில நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. போர்னு வந்துட்டா அடி, வெட்டு, குத்து எல்லாமே இருக்குதா செய்யும். இப்போ அவங்க ஒரு வெயிட்டர்ஸ் வரா. இப்போ வேணா சொல்றா, சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தா மட்டும் என்ன எழுப்புங்க அப்படின்றா. அப்புறம் நான் எல்ஜிக்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அங்க இருக்க வெயிட்டர்ஸும் கவலைப்படாதீங்க, பச்சை தண்ணி எடுத்து உங்க முகத்துல ஒரு எழுப்பு வைப்ப அப்படின்றா. அவ தூங்கும் போது யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம கிட்ட இப்போ கம்மியான நைட்ஸ் தான் இருக்காங்க, இப்போ என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கப்ப அவ தூங்கிட்டா. இப்போ அவ தூங்கும் போது அவளுக்கு சின்ன வயசு மெமரி வருது. சின்ன வயசுல அவ கூட இருக்க பொண்ணுங்களா கூட்டிட்டு நம்ம தான் நைட் ஆர்டர், நம்ம எல்லாரையும் பாத்துக்காக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சின்ன வயசுல இருந்தே அவளையும் அவ கூட இருக்கிறவங்களும் ட்ரெயின் பண்ணி ஒரு நைட்டா மாத்திருக்கான்னு தெரிய வருது நம்மளுக்கு. அந்த டைலுமே அந்த வயசான நைட் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாம் பேலஸ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்க நோபல்லாம் என்ன இது பொண்ணுங்க நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. 7 வருஷமா அந்த ட்ரைனிங் முடிச்சு அவங்க வெற்றிகரமா ரோஸ் நைட் ஆர்டருங்கிற ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க கிரியேட் பண்ணது மக்களை பாதுகாக்கிற ஒரு ஆர்டர். ஆனா அந்த ராஜா அவங்கள ஒரு பரேடுக்கு டெக்கரேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரின்சஸ்க்கு வருது ஆனர் கார்டுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டெக்கரேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிரின்சஸ் கவலைப்படாதீங்க, ஒரு நாள் நம்ம சான்ஸ் வரும், அப்போ நம்ம பவர் என்னங்கிறது உங்க அப்பா காமிப்போம் அப்படின்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த ராஜா சொல்றாரு, சரி முன்னேதான் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணிருக்கல, அந்த ஆர்டர் கூட்டு போய் அங்க இருக்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாரு அவங்க அப்பா. உடனே அந்த பிரின்சஸ் ஷாக்கா இருக்கு, என்னது நிஜமாவா, என் ஆர்டர் நான் கூட்டு போலாமா? இப்போ அவளுக்கே ஷாக்கா இருக்கு. என்னன்னா இவங்க அப்பா கூட ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் நினைச்சிட்டு இருக்கா. என்னன்னா எங்களோட ஆர்டரோட பவரை என்னங்கிறது எங்க அப்பா காமிப்போம் அப்படின்றா. அந்த வெயிட்டர்ஸ் இவன் மேல தனி ஊத்தி எழுப்பி விடுறாங்க. இவ எழுதிட்டு என்னாச்சு அதுக்குள்ள எனிமி வந்துட்டாங்க அப்படின்றா. அங்க இருக்க நைட் நான் சொல்றாரு, இவங்க எனிமிஸா இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா என்னன்னு தெரியல, கொஞ்சம் கூட வாங்க அப்படின்றாரு. பார்த்தா நம்ம இட்டாமியோட ஸ்குவாடு. இப்போ பிரின்சஸ் ஒரு ரோட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னது ஒரு இரும்பு பொட்டி நவுறுதா? இப்போ மேல இருக்க நைட், நீங்க யாரு, வெளியே வந்து யாரும் காட்டுங்க அப்படின்றாரு. இப்போ அந்த கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெலே வரா. என்னது ஒரு சாஸ்திரா? அப்புறம் அந்த எல்ஃப் பண்ணிக்கல இறங்குறா. என்னது ஒரு எல்ஃபா? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஷாக். என்னன்னா அங்க வரது ஒரு அப்பாசில், வரது ரோரி. பிரின்சஸ் பீனியா பார்த்துட்டு, என்னது ரோரி மெர்குரியா? அங்க இருக்க நைட் சொல்றாரு, அவதான் ரோரிக்கு ரீபராச்சு, அவ ஏன் நம்ம எதிரிகளோட கை கொத்துட்டு இருக்கா? பிரின்சஸ் சொல்றா, ஒருவேளை கடவுள் சும்மா ஏதாச்சும் இங்க கூட போன்னு சொல்லிருப்பாரு, அதனால வந்திருப்பாள் அப்படின்றா. அங்க இருக்க நைட்டும், அவ பக்கத்துல போய் சொல்லாதீங்க, உங்க வாயை வெட்டி எடுத்துரும் அப்படின்றா. இப்ப என்ன பண்றது பிரின்சஸ் அப்படி கேட்க, அந்த பிரின்சஸ் திரும்பி பார்த்தா அங்க இருக்க மக்கள் கிட்டதான் ஆயிரத்து போது நீக்க வச்சிருக்காங்க. இவ பாத்துட்டு, ஒருவேளை ரூல் ரீப்பர் இந்த பேண்டேஜ் கூட கை குத்துட்டானா இந்த இட்டாலிக்கா கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்க நம்மளோட எதிரிங்கிற ப்ரூஃப் எதுவும் இல்ல, இப்ப நான் என்ன செய்யறது? இப்போ அவங்க வந்து கதவு தட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க நம்மளோட எதிரிகளா இருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம எதிரியா இல்லைன்னா அவங்கள நம்ம பக்கம் எடுத்துக்கணும். நம்ம அந்த லாக் எடுத்துட்டு டக்குன்னு அந்த கதவு திறக்கிறா. வெல்கம் டு இட்டாலிக்கா அப்படின்றா. பார்த்தா அந்த 3 பொண்ணுங்க தான் இருக்கு. கீழே பார்த்தா இட்டாமி அந்த கதவுல அடிபட்டு கீழே மலாக்கா பார்த்துட்டு இருக்கான். அந்த பிரின்சஸ் சிரிச்சுக்கிட்டு, அதை நானா செஞ்சேன் அப்படின்னு கேட்கறா. அந்த 3 பொண்ணுங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அந்த எல்ஃப் பொண்ணு இந்த பிரின்சஸ் திட்டுது, உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்கா, யார் நீ தெரியாம டக்குனு இந்த மாதிரி கதவு தரப்பியா, சுத்தமா அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு இட்டாமி முதல்ல தண்ணி ஊற்றி எழுப்பிட்டு இருக்கா. பையன் மலிச்சுக்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். ஓ அப்ப கேட்டுக்குள்ள வந்துட்டோமா? இப்ப வெளில இருக்க ஸ்வாட் கேப்டன் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி மூலமா கேட்டுட்டே இருக்காங்க. அவனும் இப்ப ஆன்சர் பண்றான். இப்பதான் உங்களுக்கு பெருமூச்சு விடுறாங்க. அப்பா நல்ல கேப்டன், நீங்க உயிரோட இருக்கீங்க, இன்னும் 2 நிமிஷம் போயிருந்தா நாங்க உள்ள வந்து எல்லாரும் சுற்றுப்போம் அப்படின்றாங்க. சரி அங்கே இருங்க, எதுவும் பண்ணாதீங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்றான். இப்ப இட்டாமி அவங்க கிட்ட பேசுறான். சரி இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றான். இருக்க எல்லாருமே அந்த பிரின்சஸை கை கட்டுறாங்க. அந்த பிரின்சஸ், என்னது நானா? இப்ப ஹாமில்டன் வந்துட்டு, முட்டாளுங்களா இது யாருன்னு தெரியுமா, இவங்க தான் பிரின்சஸ் பீனியா, இம்பீரியல் பிரின்சஸ் அப்படின்றாங்க. இப்ப இட்டாமியோட ஸ்குவாட் பார்த்துட்டு, என்னது இம்பீரியல் பிரின்சஸா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பிரின்சஸ் பீனியா இட்டாமிக்கு என்ன கதைன்னு சொல்றா. இது இட்டாலிக்கா சிட்டி. இந்த சிட்டி ஒரு ட்ரேடிங் சிட்டி. இந்த சிட்டி 4 மார்க் கவுண்டால ஆளப்பட்டுச்சு. திடீர்னு அந்த கவுண்ட் இறந்து போயிட்டாரு. அவரோட 3 பொண்ணுங்களும் யார் பெரியவங்க, யாருக்கு இந்த சொத்து போக சொல்லிட்டு 3 பேர் மறைச்சிக்கிட்டாங்க. ஆனா இதுக்கான வாரிசு இளம் மகளா நம்ம ஈவுக்கு இருந்துச்சு. அதனால 2 அக்காங்களும் வேற வேற ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. ஓ இந்த விஷயம் எல்லா உலகத்திலும் நடக்குமா? இப்போ இவ பேசுறதுல இட்டாமிக்கு ஈஸியா புரியுது. இப்போ லேலேக்கே ஷாக்கா இருக்கு. இட்டாமி அவ என்ன சொல்றாங்கிறது உனக்கு புரியுது அப்படின்னு கேக்குறா. இட்டாமியும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, எனக்கு தலையில அடிப்படுத்தினால ஏதாவது புரியுது அப்படின்றான். ஓ பீனியா சொல்றா. அதுக்கப்புறம் இந்த எம்பையர் இருக்கிற எல்லா நேஷன்ஸையும் ஆலியன் நேஷன்ங்கிற பேர்ல பேட்டில் ஃபீல்ட் காமிச்சது. ஆனா போனவங்க யாரும் திரும்ப வரவே இல்லை. அதனால இந்த இட்டாலிக்கா சிட்டியோட செக்யூரிட்டி மொத்தமா காலி ஆயிடுச்சு. பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்ல. இந்த டோருக்கு பின்னாடி இதோட ரூலர் இருக்காங்க, மியூ. உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இட்டாமிக்கு ஷாக்கா இருக்கு. என்னது சின்ன பொண்ணா? லேலே சொல்றான், ஆமா இவளுக்கு 11 வயசு ஆகுது, இவளுக்கு சின்ன வயசு, இவளுக்கு ஆர்மி பத்தெல்லாம் தெரியாது, அதனால நான் எல்லாத்துக்கும் கமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்றா. இட்டாமி இவங்கிட்ட நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்றான். அந்த பிரின்சஸ்க்கு ஷாக்கா இருக்கு. என்னது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? இட்டாமி அதுக்கு என்ன சொல்றானா, ஆமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்க யாரும் இந்த டிராகன் ஸ்கில் வாங்க மாட்டாங்கன்னு தெரிய வருது, அதனால இது ஹெல்ப் பண்ணிட்டு இந்த சண்டைலாம் முடிஞ்ச அப்புறம் நான் அந்த டிராகன் ஸ்கில் வித்துட்டு போறேன் அப்படின்றான். பிரின்சஸும் சரி நீங்க சவுத் கேட் கிட்ட போங்க. இப்ப இட்டாமியோட ஸ்குவாடும் சவுத் கேட்டு போய் அங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க.
ஹாமில்டனும் பிரின்சஸ் பீனியாவும் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹாமில்டன் சொல்கிறா, ஓ அப்போ இவங்க தான் பச்சை மனுஷங்களா, இவங்க தான் ஃபயர் ட்ராகனே தோக்கடிச்சவங்களா, இவங்களை உள்ள விடுறீங்களே, இது ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு கேட்குறா. பிரின்சஸ் பீனியாவும் இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அவங்க நமக்கு தேவை அப்படின்றா. ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இட்டாமிக்கு நியூஸ் வருது. இட்டாமி நீ இப்பே வந்தவன் அப்படின்றாங்க. இட்டாமியும் ஆனால் என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்போ ஒரு பெரிய பேட்டில் இருக்கேன், அதனால இப்போ வர முடியாது அப்படின்றான். கேட்டும் இந்த பேட்டில் போகிறதுக்கு யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா, உன்னை இங்கே கூப்பிடுறாங்க, நீ சீக்கிரமா வந்தாவணும், இது முடிஞ்சவன வந்துடுறேன், ஆனால் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்றான். இவங்களாம் பைனாக்குள்ள வச்சு பார்க்குறப்ப அங்கே தெரிய வருது அங்கே ஸ்கவுட்ஸ் வந்திருக்காங்கன்னு. அப்போ எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தான் அவங்களோட மெயின் ஃபோர்ஸ் வரணும். இப்போ டாமி சொல்கிறான், ஓ அப்போ நம்மள ஒரு டீக்கா யூஸ் பண்ணுறாங்களா. இப்போ பிரின்சஸ் என்ன பிளான் போட்டிருக்காங்க எனக்கே தெரிய வருது. என்னன்னா இப்போ நம்ம 12 பேர் தான் இந்த கேட்டை பாதுகாத்துட்டு இருக்கோம். இங்கே இருக்க 12 பேர் பார்த்தோன்னே இது வீக்காக இருக்க நீங்கள் அட்டாக் பண்ணுவாங்க. நம்மளும் இங்கே தடுமாறிட்டு இருக்கப்ப அந்த பிரின்சஸ் வந்து இந்த பேட்டிலே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கா. ஆனால் எனிமீஸ் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது, அவள் தானே கமாண்டிங் ஆஃபீஸருங்க, அதனால அவள் சொல்கிற வரைக்கும் நம்ம இங்கே காத்திருப்போம் அப்படின்றான். ஸோ அப்புறம் நம்மளுக்கு இந்த கேம்ப் ஃபயர்ல தேவையில்லைன்னு சொல்கிறது. இட்டாமியோட ஸ்குவாட் நைட் காகல்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ரோரி இருக்கா. அவ கேட்குறா, ஹிட்டாமி நான் கேட்கறது பதில் சொல்லு, நீ ஏன் உன்னோட எனிமியோட பிரின்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. வேற எதுக்கு, இங்க இருக்க டவுன் பீப்புளை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, நாங்க அவங்களோட எதிரி இல்லைங்கிறத காட்டணும், அவங்களோட நாடு எங்க நாடு கூட சண்டை போட தேவைங்கிற விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்றான். ஐயோ எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அவளை நடுங்க வைக்கிற வேலைக்கு பயமுத்த போறதானே அப்படின்றா. இப்ப டாமியும் என்னது பயமுத்த போறனா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றா. இப்ப நைட் ஆகுது. ஈஸ்ட் கேட்ல எனிமி தாக்குறாங்க. இந்த விஷயம் பிரின்சஸ் பீனியாக்கு போகுது. என்னது ஈஸ்ட் கேட்டு தாக்குறாங்களா, ரோரிக்கு இந்த விஷயம் தெரியுது. என்னது ஈஸ்ட் கேட்டு தாக்குறாங்களா, ஏன்பா அங்க போனாங்க, நான் தான் இவங்களுக்கு இவ்வளவு அவளை காத்திருந்தால கேட்கறான். சரி ஈஸ்ட் கேட்ல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும்னு கேட்டாங்களா அப்படின்னு கேட்கறான். அவங்களும் இல்ல இன்னும் கூப்பிடல அப்படின்றான். இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பீனியாவோட சோல்ஜர்ஸ் தோத்துக்கிட்டே வராங்க. அந்த இடத்துல ஒரு மேஜிக் யூசர் இருக்காங்க. அவங்களும் அந்த சேவரேறி அவங்களை போட்டு தாக்குறாங்க. இப்போ பிரின்சஸ் பீனியாவோட நைட்டு எப்படியோ தாக்கி ஒருத்தர் கொள்றான். ஆனா அவன் சாக்கும் போது சிரிச்சுக்கிட்டே சாகுறான். இப்போ அவன் பார்த்து சொல்றான், இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, இவங்க சாகணுன்னே எங்களை வந்திருக்காங்க போல அப்படின்றான். பிரின்சஸ் பீனியா அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவ பார்த்துட்டு அவ கண்ணுல ஒரு பயம் தெரியுது. சொல்றா, ஓ போறனா இப்படித்தான் இருக்கும் போல, இந்த மாதிரி இருக்கும்னு ஒரு வாட்டி கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. ஓ ஈஸ்ட் கேட் பிரீச் ஆயிடுச்சு. அங்க இருந்து எனிமி சொல்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க தாக்க வந்த ட்ரெயின்டு சோல்ஜர்ஸை இட்டாலிக்கோட சிட்டிசன்ஸ் தான் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. பீனியா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஏன் ஏன் அதெல்லாம் நடக்குது, இப்போ கீழே இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாம் கேட்டு இருக்காங்க, எங்க போனாங்க, எங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த பச்சை மனுஷங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பிரின்சஸ் பீனியா நான் அவங்களை இங்க கூப்பிட்டாலும் அவங்க இங்க வரமாட்டாங்க, நான் சவுத் கேட்ல அவங்க ஒரு சூசைட் மெசேஜ் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அது அவங்களுக்கு என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இப்ப கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க அப்படின்றா. ஆனா ஹிட்டாமி இந்த இடத்துல பிரின்சஸ் பீனியா எப்போ கூப்பிடான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கான். பிரின்சஸ் பீனியாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவ ஒரு ஷாக்ல இருக்கா. அந்த கமாண்டர் என்ன சொல்றான்னா, எல்லாரும் கேளுங்க, தேர்ட் ரீகான் குரூப் நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு, இட்டாலிக்கு அவன் நிறைய பேர் தாக்குறாங்களா, அதனால அங்க இருக்க பிரின்சஸ் பீனியா நம்மளோட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஆர்மி அனுப்பலான்னு இருக்கேன். உடனே அங்க இருக்க ஸ்குவாட் கேப்டன்லாம் நான் போறேன் சொல்றாங்க. இப்போ ஒரு கேப்டன் மட்டும் வந்துட்டு நில வழியா போனா ரொம்ப லேட் ஆகும், இது டக்குன்னு முடிக்க வேண்டிய வேலை, அதனால நாங்க பறந்து போலான்னு இருக்கோம், ஜெனரல் என்னோட டீம் அனுப்புங்க, நாங்க வான் வழியா போய் லுட்டனன்ட் ஹெல்ப் பண்றோம் அப்படின்றாங்க. அந்த கமாண்டரும் சரி டீம் 4 போட்டோம், அவங்க வான் வழியா போட்டோம், இந்த சிச்சுவேஷன் டக்குன்னு முடிக்க வேண்டிய வேலை தான், அதனால இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்றாரு. மனசுல நினைச்சு பாக்குறாரு, சரி இவங்களே போட்டோம், இவங்க இதெல்லாம் காத்திருந்து இந்த மாதிரி தெரியுது, இவங்க போய் என்ன பண்றாங்க பாப்போம் அப்படின்றாரு. ஆனா இவங்க போனா என்ன நடக்குங்கிறது இப்ப எனக்கு தெரியுது. இப்போ எக்கச்சக்கமான ஹெலிகாப்டர்ஸ்ல சோல்ஜர்ஸ் இட்டாலிக்கா கிளம்புறாங்க. இப்போ இட்டாலிக்கால அங்க வந்து சோல்ஜர் எல்லாரையும் போட்டு கொண்டுட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க கொள்றது நாங்க எம்ப்ளாய் காட் ஆஃப் வாருக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றாரு. இப்போ பிரின்சஸ் பீனியாவோட நைட்டு இறண்டாரு. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கன்னு கேக்குறாங்க. யார் மேலான பிரின்சஸ் பீனியா சொல்றா. இப்போ ரோரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால் தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல அப்படின்றா. இப்போ இட்டாமி வந்துட்டு லெலே கிட்ட கேட்கறான், லெலே அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். லெலே சொல்றா, இந்த பேட்டில் ஃபீல்ல இறந்தவங்களோட ஆத்மாலாம் இவளோட உடம்பு வழியாதான் எம்ப்ளாய் கிட்ட போகும், ஒரு வாட்டி போகும்போதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும் அப்படின்றா. இல்லையே அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறா. இப்போ லேன்னு சொல்றா, அவ தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும். சரி ஈஸ்ட் கேட்டுக்கிட்டு இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டாங்களா அப்படின்ட்டான்னு கேட்க அங்க இருக்கிறாங்க இல்ல இனி எது கேட்கல அப்படின்றாங்க. இப்போ பிரின்சஸ் பீனியா காட்டுறாங்க. அங்க இருக்க சிட்டிசன்ஸ்லாம் எங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், எங்க அந்த பச்சை மனுஷங்க சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. இது கேட்கும் போதே ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க. பீனியாவும் என் நைட்ஸ் மட்டும் இங்க தான் செஞ்சிருப்பா அப்படின்றா. இப்ப இட்டாமி கூப்பிடுறா, குரபாயாஷி நீ ரோரி கூட இரு, ராஜன் நீங்களும் இவ்வளவு பாத்துக்கா அப்படின்றா. குரபாயாஷி ரோரிக்கு ஹெல்ப் பண்ண போனா இப்ப ரோரி எங்கேயோ ஓடுறா. அவ கரெக்டா ஈஸ்ட் கேடி தான் போறா. சரி அவளை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம போய் தொடர்ந்து போலாம் சொல்றான் இட்டாமி. இப்ப இட்டாமி அங்க வர சோல்ஜருக்கு லொகேஷன் சொல்றான். ஈஸ்ட் கேட்ல தான் எனிமி இருக்காங்க, நான் திருப்பி சொல்றேன் ஈஸ்ட் கேட்ல தான் எனிமி இருக்காங்கன்றாங்க. அங்க வர சோல்ஜரும் ஓகே நீ வந்தோன்னு ஒரு ஃபிளேர் தூக்கி போடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர்ல வந்த சோல்ஜரா இன்னும் 5 நிமிஷத்துல இட்டாலிக்கு போன்றாங்க. அங்க வந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸும் பாட்டு போட்டுக்கிட்டு ஹெலிகாப்டர் மூலியமா டான்ஸ் ஆடி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த இடத்துல வந்து ஒரு பிளேயர் கண்ணை ஷூட் பண்றான்.
ரோரியும் ஈஸ்ட் கேட்டுக்கு போயிட்டா. அந்த இடத்துல அழுக்கு மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவனே ரோரி ஈஸியா ஒரே இடத்துல சாச்சிடுறா. பார்த்தோடனே அந்த சோல்ஜர் எல்லாம் வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் அங்க வந்துட்டாங்க. இந்த உடனே ஈஸ்ட் கேட்டை போட்டு பொழக்கிறாங்க. மிசைல் சும்மா புல்லட் சும்மா தெறிக்கி விடுறாங்க. இந்த சோல்ஜர்ஸும் கேட்டுக்கு வெளியே மட்டும் தாக்குறாங்க. வெளியே எல்லாரையும் சதற விடுறாங்க. அங்க இருக்க பேண்டேஜ் கும்பலும் சரி நம்ம ஸ்பீர் வச்சு தாக்க சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஆர்ச் எடுக்கிறாங்க. அந்த ஆர்ச்சை லோட் பண்றதுக்குள்ளே இவங்க ஹெலிகாப்டர் வச்சு செதற விடுறாங்க. அந்த ஹெல்ப் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது மேஜிக்கா? அங்கங்க வெடிச்சுக்கிட்டே இருக்கு. லேலையம் இல்ல அது மேஜிக்ல சொல்லிட்டு எங்க போயிட்டு இருக்கா. நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு அந்த சொல்லிச்சு கேட்க அவளும் நான் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்றா. ஜப்பானோட மிலிட்டரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேண்டேஜ் கும்பல போட்டு தாக்குது. அவங்களும் மாடர்ன் டெக்னாலஜிக்கு முன்னாடி தோத்து போறாங்க. இட்டாமி எப்படியோ ஈஸ்ட் கேட் வந்துட்டான். அவன் வந்த உடனே தாக்குங்க அப்படின்றா. உடனே குறைபாய்ச்சி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி கட்ட மாதிரி முன்னாடி ஓடுறா. கேட்டுக்கு வெளியே இருக்க கும்பல ஜப்பான் சோல்ஜர் அழிக்கிறப்ப கேட்டுக்குள்ள இருக்க கும்பல ரோரி போட்டு அடிக்கிறா. அவளும் அதை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவ ஃபர்ஸ்ட் அடிச்ச அந்த அழுக்கு பையன் திரும்பி முழிச்சுக்கிட்டான். அவன் பின்னாடி அடிக்க வரான். இப்போ உடனே குறைபாய்ச்சி அவ கண்ணில் வச்சு இந்த கத்தி வச்சு அவனை குத்துறா. அவளும் இப்ப பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாரையும் போட்டு தாக்குறா. தன்னால முடிஞ்ச அவளுக்கு எல்லாரையும் போட்டு தாக்குறா. பிஸ்டல் வச்சோம் கிரனேட் வச்சோம் எல்லாரையும் போட்டு செதற விடுறா. ரோரி இந்த சைடு குறைபாய்ச்சி இந்த சைடு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கேட்டுக்குள்ள இருக்கிறவங்கள போட்டு தாக்குறாங்க. நம்ம வந்துட்டு இதுங்க ரெண்டு பேரும் டீம் சேர்ந்துச்சுங்களா, சரி நம்ம என்ன பண்றது அந்த சோல்ஜர் கேட்க இட்டாமியும் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றான். இப்போ அவங்க ரெண்டு பேர் சோல்ஜர்ஸ் அழிக்க இட்டாமி அந்த சோல்ஜரும் அவங்களுக்கு பின்னாடி வரவங்களை போட்டு சுட்டுட்டு இருக்காங்க. ஒரு சோல்ஜர் அங்க வெடிப்புல ரோரியோட சைத்துல வந்து விழுறாரு. அவர் சொல்றாரு இது போர் கிடையாது, இவங்க கிட்ட ஹானரே கிடையாது, எம்லாவோட ப்ரீசஸ் எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றான். ரோரியும் அந்த கும்பலோட தலைவனை கொண்டுட்டான். இப்போ இட்டாமிக்கு வெளில இருக்க சோல்ஜர் கான்டாக்ட் பண்றாங்க. தேர்ட் ரிகான் நான் சொல்றது கேளுங்க, 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள அந்த கேட்டை விட வெளியே போங்க. இப்போ கேட்டுக்குள்ள இருக்கிறவங்கள நாங்க தாக்க போறோம் அப்படின்றாங்க. திருப்பி சொல்றேன் உடனே அங்க இருந்து எவ்வளவு கேட்டாங்க அப்படின்றான். இட்டாமியும் ரோரியும் அங்க இருக்க குறைபசி தூக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்க வந்து ஹெலிகாப்டர் உள்ள இருக்க சோல்ஜர்ஸையும் போட்டு சுட்டு தாக்குது. இதெல்லாம் பீனியாவும் ஹாமில்டனும் பாத்துட்டு இருக்காங்க. ஹாமில்டன் சொல்றா அது ஒரு மான்ஸ்டர். பீனியாவும் ஹாமில்டனும் அது ஒரு மான்ஸ்டர் நினைச்சு அது பயத்திலே பாத்துட்டு இருக்காங்க. பீனியா பாத்துட்டு என்னது ஒரு அயன் பெகாசஸா, இது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் இதை தோக்கடிக்க முடியாது. இந்த பவர் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே செகண்ட் அழிச்சிடலாம். இப்போ அந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு. பீனியா பாத்துட்டு சொல்றா என்னது அவங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்களா, ஒருத்தர் கூட இல்லையா? கடவுள் நம்ம கேள்வி பண்றாரா? நம்ம அவ்வளவு வீக்கானவங்களா, அவ்வளவு சின்னதானவங்களா? ஹெலிகாப்டர்ல இருந்து சோல்ஜர் கீழே இறங்கி வந்து யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சிச்சு போல அப்படி பேசிட்டு இருக்கப்ப அங்க இருக்க சிட்டிசன்ஸ் வந்துட்டு பச்சை தண்ணி போட்டிருக்காங்க. நன்றி, எங்க டவுனே நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க எந்த ஆர்மியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கறாங்க. அங்க இருக்க சோல்ஜரும் நாங்க ஜப்பான்ல இருந்து வரோம், தி செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படின்றாரு. இன்னுமே இட்டாமி ரோரியை பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா ரோரியை பிடிக்கிறப்பே வேற ஒரு இடத்த பிடிச்சிட்டான். அவன் கவனிக்க வேலை போல. இப்போ ரோரி இட்டாமியை கூப்பிட்டு சிரிக்கிறா. அவனும் சிரிக்கிறான். பொக்கன்னு மூஞ்சில வைக்கிறா. இப்போ பிரின்சஸ் எல்லார்ட்டி பேசிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அது முடிஞ்சு. ஹாமில்டன் சொல்றா நம்ம ஜெயிச்சிட்டோம்ல ஒரு வழி அப்படின்றா. பிரின்சஸ் சொல்றா இல்ல நாம ஜெயிக்கல, இந்த எம்லாயோட பிரைசஸ் ரோரியும் அந்த ஜேஎஸ்டிஎஃப் சோல்ஜர்ஸ் தான் ஜெயிச்சது. அதுவும் இல்லாம அந்த ஜேஎஸ்டிஎஃப் நம்மளோட எனிமி ஆச்சு. அவங்க தான் இன்னுமே ஆன்லைன்ல கைப்பற்றி வச்சிருக்காங்க. எனிமிங்கிற வார்த்தை சொன்னோடனே ஹாமில்டன் கண்ணில் பயம் தெரியுது. பிரின்சஸ் பீனியா சொல்றா நான் இந்த இட்டாலிய டவுனை காப்பாற்றணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு வந்து ஆபத்தை விட ஒரு பெரிய ஆபத்தையை இங்க கூட்டு வந்துட்டேன். அவங்களோட அயன் பேகாசஸும் பவர்ஃபுல் மேஜிக்கும் இங்க வந்த சோல்ஜர்ஸை ஒரு செகண்ட்ல காலி பண்ணிடுச்சு. அந்த மேஜிக்லாம் இவங்க இட்டாலி காப்பாக்க திருப்பிட்டாங்கன்னா ஏன் நானுமே அந்த நிலைமைக்கு போயிடும் அப்படின்றா. இந்த இடம் என் பேருக்கு முக்கியமான இடம். இந்த இடம் எனிமையோட கைக்கு போய் பேசா மாறப்போகுது. அது மட்டும் இல்ல இங்க இருக்க சிட்டிசன்ஸை ஸ்லேவா மாத்த போறாங்க அப்படின்றா. ஹாமில்டனும் நீங்க அப்படி பேசுறீங்க, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்றா. பிரின்சஸ் பீனியாவும் ஏன் அவங்க சும்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைச்சியா? அவங்க ஒரு சரண்டர் டிமாண்ட் பண்ணாலும் எனக்கு இப்போ வர வழியில என்னால எதுவுமே செய்ய முடியாது. நானே மண்டி போட்டு அவங்க கிட்ட என் உயிருக்கு பிச்சை எடுக்கணும் அப்படின்றா. இப்ப இட்டாமி காட்டுறாங்க. இப்ப இட்டாமி ரோரி விட்டு விடல அவங்க கண்ணை வீங்கி இருக்கு. அங்க வந்த சொல்ஜரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஹாமில்டன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஹாமில்டனும் படிக்கிறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா ஹார்னஸ்ல இருந்து இது வரைக்கும் நாங்க ட்ரேடிங் பண்றதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இங்க இருக்கிறவங்களை நீங்க பிரிசனரா கூட்டு போறீங்களா அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும் புரியுதா அப்படின்னு கேட்கறா. வரைக்குமே இங்க டிரான்ஸ்லேட்டா இருக்கிறது லிலே தான். இப்போ ஹாமில்டனுக்கு புரியல. என்னது நல்லபடியா பாத்துக்கணுமா பிரிசனர்ஸ் அப்படின்னு கேட்கறா. இல்லையும் ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்க பிசினஸ் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இல்ல சொந்தக்காரங்க மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றா. அது கேட்டவனே ஹாமில்டன் கோவருது. எனது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு டவுன் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறா. இல்லையும் இது அவங்க உலகத்தோட ரூல்ஸ். ஹாமில்டனும் சரி அப்படியா இருக்கட்டும், நாங்க பிரிசனர்ஸை நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்றா. இப்போ இந்த ட்ரீட்டி படி இந்த மிலிட்டரி இப்போ வித்ரா பண்ணும். இல்லையும் அதுல எப்படி எழுதிருக்கோ அதே மாதிரி பண்றோம் அப்படின்றா. இப்பதான் பிரின்சஸ் பீன் எனக்கு பெரிய மூச்சு வருது. அந்த நைட் கேட்கறாரு சரி எப்படி போச்சு அப்படின்னு கேட்கறாரு. பிரின்சஸ் பீன் ஏன் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா.
என்னன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து பிடிச்ச பிசினஸ் கொஞ்சம் பேர் கூட்டு போறாங்க. அப்புறம் இங்க ட்ரேட் பண்றதுக்கு எந்த டாக்ஸும் பிடிக்கூடாதா, அவ்வளவுதானே அப்படின்றான். நைட்டும் ஓ இதெல்லாம் அவங்க சின்ன சின்ன டிமாண்டா, சரி பெரிய டிமாண்டா என்ன வச்சாங்க அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்டியை அவங்க ஆக்கிரமிக்க போறாங்களா அப்படின்றான். பிரின்சஸும் இல்ல அவங்க மொத்த ட்ரூப்ஸுமே இப்பயே கிளம்புறாங்களாம். கேட்டோடனே அந்த நைட்டுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது இந்த டவுனே காப்பாத்துனாங்க, அவங்களுக்கு எந்த டிமாண்டும் கிடையாதா, இது முட்டாள்தனமா இருக்கு, இந்த மாதிரி எந்த ஆர்மியும் செய்யாது அப்படின்றான். பின்னியாவும் இல்ல நானும் அதை தான் யோசிச்சேன், இந்த மாதிரி இன்னொரு தச்சிச்சா சும்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒருவேளை ஹாமில்டன் ஏதாச்சும் மேஜிக் யூஸ் பண்ணிருப்பாள் அப்படின்றான். இப்ப அங்க இருக்க பிசினஸ் இவங்களோட பேசிக் கூட்டு போலானாங்க. யார் யாரெல்லாம் பொண்ணுங்கிறத இட்டாமியா சூஸ் பண்றான். அவன் சூஸ் பண்றது ஃபுல்லா பொண்ணுங்களாவே இருக்கு. என்னது நீ பிக் பண்றதெல்லாம் பொண்ணுங்களாவே இருக்கு அப்படின்னு கேக்குறா. இவனும் அது ஒண்ணும் இல்லம்மா ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்றான். டைப்பு சரி எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணுங்களை எங்க விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களையும் பிரிசனர்ஸா இவங்க கூட்டு போறாங்க. இப்போ மிச்சர் ஆர்மியும் அங்க இருந்து கிளம்புது. இட்டாமியோட ஸ்குவாட் மட்டும் அங்க இருக்கு. ஆமா நம்மளையும் விட்டு போறாங்க, நம்மளும் கிளம்பணும்ல அப்படின்றான். சரி மத்த பொண்ணுங்களா எங்க போனாங்க போராட்ட கேட்க இட்டாமியும் நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்தோம், இந்த டிராகன்ஸ் கிளி விற்க வந்தோம்ல அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றான். அங்க இருக்க சொல்லிச்சிரும். ஓ ஆமால அதுக்கு தானே இங்க வந்தோம். இட்டாமியும் ஆமா அதுக்காக தான் வந்தோம், ஆனா எப்படி ஆயிடுச்சு பத்தி அப்படின்றான். பிள்ளையும் அந்த டிராகன் கல்ச்சர் வித்துட்டு இருக்கா. இருக்காரும் சரி இப்போதைக்கு இங்க போர் நடந்ததுனால என்கிட்ட இவ்வளவு காசு இல்ல, 1000 கம்மியா இருக்கு அப்படின்றாரு. அங்க இருக்க இலையும் சரி 1000 டிஸ்கவுண்ட் வச்சுக்கோங்க, ஆனா அதுக்கு பதில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றா. அவரும் ஒத்துக்கிட்டாரு. இட்டாமியோட ஸ்குவாடும் அங்க வெற்றிகரமா ட்ரேட் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இட்டாமி சரி எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தலை வாங்குறான். இப்போ திருப்பி எங்கேயோ போக வருது. என்னது மறுபடியுமா அப்படி இட்டாமி சொல்லிட்டு பைனாகுலர்ஸ்ல பாக்குறான். ஒரு சின்ன ஸ்குவாடு ஹார்ஸ்ல வேகமா வந்துட்டு இருக்கு, அதுல இருந்து வர புகைதான் அப்படி வருது. பார்த்துட்டு இப்ப எனக்கு தெரியுது, அங்க வந்து ஒரு பிளாண்ட் பொண்ணு, அது ரிங்லெட்ஸ் ஆசையில வச்சிருக்கா. இப்ப இட்டாமி வந்துட்டு எனது ரிங்லெட்ஸ் பிளாண்ட் பொண்ணா, நான் பார்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் பைனாகுலர் பாக்குறான். அப்புறம் இன்னொரு பொண்ணு பையன் மாதிரி இருக்கு, அப்புறம் பின்னாடி நிறைய அழகான பொண்ணுங்க வருது அப்படின்றான். அப்புறம் ரோஸும் இருக்கு அப்படின்றான். பார்த்தா இது பீனியாவோட ஸ்குவாடு. இப்ப இட்டாமிக்கு புரிஞ்சிச்சு, ஓ அந்த பிரின்சஸ் பேசுன நைட் ஆஃப் த ஆர்டர் இதானா சொல்றான். இந்த மாதிரி ரிங்லெட்ஸ் ஆர்ச்சல் வச்ச பொண்ண நான் நிஜமா பார்த்தே இல்லைன்றான். ஓ அப்புறம் ரிங்லெட்ஸ்ங்கிறது அந்த ஆர்ச்சல் ரவுண்டோட இருக்காதான். அந்த ஸ்குவாடும் இட்டாமி முன்னாடி வந்து நிக்குது. இட்டாமி சொல்றான் எதுவும் பண்ணாதீங்க, யாரையும் தாக்காதீங்க, நாம இப்போ ஒரு ட்ரீட்டில இருக்கோம், அப்படி பண்ணீங்கன்னா அதை வைலேட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்றான். அதுல இருந்து ஒரு நைட் வந்துட்டு நீங்க எங்க இருந்து வரீங்க, அங்க இருக்க சொல்றோம் நாங்க இட்டாலிக்கால இருந்து வரோம், நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்றாரு. சரி உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அங்க வந்து சொல்றோம் நாங்க ஹால்னஸ் இல்லைன்னு சொல்றதுக்குள்ளே அவளோட வாழ் இருக்கிறா. உடனே பின்னாடி இருக்க சொல்றோம் தன்னோட ஸ்பீர் வச்சு ரெடியா இருக்காங்க. என்னது ஹால்னஸ் இல்லா, இப்போ உடனே வேன்ல இருக்க சொல்ஜர்லாம் கன்னை ரெடியா வச்சிருக்காங்க. அப்படி சொல்றான் நான் தான் சொன்னல உங்க கண்ணை ஃபயர் பண்ணாதீங்கன்னு. அங்க இருக்க ரிங்லெட்ஸ் பொண்ணு அந்த சோல்ஜர் சட்டையை பிடிச்சிட்டு நீ தானே வேற உலகத்துல வந்த எனிமி, இட்டாமி வேலை வந்துட்டு ஹே கூல்டவுன் நான் சொல்றது வசி கேளுங்க. இப்போ உடனே இன்னொரு நைட்டு இட்டாமி முன்னாடி வாழ வச்சுட்டு அமைதியா இருங்க, நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அங்க இருக்க ரிங்லெட் பொண்ணு இட்டாமி பலார் நிறையறா. எல்லாருமே கரெக்டா அவங்க மேல பயன் பண்றாங்க. இட்டாமிக் ஷாக்கா இருக்கு, சுடாதீங்கன்றான். இங்க இருந்து போங்க அப்படின்றான். இவன் தான் கமெண்ட்னால இவனோட ஆர்டர் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உடனே அவங்க ஒரு செக் பாயிண்ட் போயிட்டு இருக்காங்க. அதே போல இட்டாமி இங்க தனியா மாட்டீங்கன்னா குரபாயசி மத்தவங்களாம் பைனாகுலர் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. குரபாயசி சொல்றா இந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் செத்துருப்பாரு அப்படின்றான். குரட்டாவும் விளையாட்டு கூட அப்படி சொல்லாத, சரி அமைதியா இருங்க, விடிய வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணோம் அப்படின்றாரு அந்த சோல்ஜர். அங்க இருக்க நைட்ஸ்லாம் பீனா கிட்ட போய் இந்தாங்க நான் கைதி பிடிச்சிட்டு வந்து அப்படின்றாங்க. இப்ப பீனாக்கு சமக்க வருது. நீங்க என்ன கரை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா முட்டாளுங்களா. இப்ப அங்க இருக்க இன்னொரு நைட் வந்துட்டு பிரின்சஸ் நாங்க என்ன தப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. பிரின்சஸும் என்ன தப்பா செஞ்சீங்களா உங்களுக்கு இன்னுமா புரியல. இட்டாமி பார்த்தா இட்டாமி போட்டு இவங்க சாத்திருக்காங்க. மூஞ்சி மொழிகட்டின்னு ஆயிடுச்சு. ஹாமில்டன் கூப்பிடுறா உடனே இட்டாமி உங்களுக்கு என்னாச்சுன்னு கூப்பிடுறான். பையன் மயக்கத்திலே இருக்கான். பிரின்சஸ் பீனியா செம டிப்ரெஷன்ல போயிட்டா. ட்ரீட்டி போட்ட ஃபர்ஸ்ட் நாளே அதை உடச்சிட்டோமே. பக்கத்துல இருக்க அந்த வயசான சொல்றாரு இதை அவங்க எக்ஸ்கியூஸ் ஹவுஸ் பண்ணி நம்ம மேல போரே போட்டாலும் எந்த தப்பு இல்லை அவங்க மேல. இது நம்ம எம்பையரோட ஸ்டாண்டர்ட் டாக்டிக்ஸ், உங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இந்த ஜாப்பனீஸ் இவங்க இந்த மாதிரி செய்வாங்களா நமக்கு தெரியல. பீனியாவும் அது நினைச்சுனா நம்ம செத்தோம் அப்படின்றா. நல்லவேளை உங்களோட நைட்ஸ் அவனை விட்டாம விட்டாங்களே அதுவே பெரிய விஷயம் அப்படின்றான். அங்க இருக்க நைட்டும் சரி ஒரு வழி வேணா இருக்கு, நம்மளோட ஸ்டேட்டா போய் மன்னிப்பு கேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறான். பிரின்சஸ் பீனியாவும் அப்போ அவங்க கிட்ட மண்டிட்டு உயிருக்கு பிச்சை கேட்க சொல்றேன் அப்படின்னு கேட்கறான். அந்த நைட்டும் சரி அப்ப அவங்க கூட சண்டை போட முடியுமா உங்களால. இது கேட்ட உடனே பிரின்சஸ் பீனியாக பயம் வருது. குரட்டா என்ன சொல்றானா அவர் ஒரு ரேஞ்சர், அவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்றான். இது கேட்ட உடனே குரவாசி ஷாக்கா இருக்கு. என்னது ரேஞ்சரா, அதுவும் இட்டாமியா, அதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்றா. இப்ப லெல்லே கேக்குறான் சரி ரேஞ்சர்ன்றீங்களே அது என்ன அப்படின்னு கேக்குறான். குரபாயசும் ரேஞ்சர்ங்கிறது சும்மா ரோட்ல தர போஸ்டர் மாதிரி இல்லம்மா, ஒருத்தன் கிட்ட தருது, அது கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. அது கிடைக்கிறதுக்கு உன்னோட பாடி மட்டும் இல்ல உன்னோட மைண்ட் எதுக்காக ட்ரெயின் பண்ணணும். நீ அப்புறம் முடிக்க முடியாத மிஷினை நீ முடிச்சு காட்டணும். ரேஞ்சர்னாலே சும்மா கெத்தா இருக்கிறவங்க அதுதான் ஒரு ரேஞ்சர், அதுவும் நம்ம லிeutenant அவன் ரேஞ்சரா என்னால நம்ப முடியல அப்படின்றா. இதை கேட்டவனே டூக்காவும் ரோரியோ சிரிக்கிறாங்க. இப்ப ரோரி சொல்றா ஓ அப்ப இட்டாமி ஒரு பெரிய வாரியரா அப்படின்றா. சார்ஜென்டோ சரி இப்ப நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாம். இட்டாலிக்கா இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு இன்னும் ட்ரீட் போயிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க கேட்டு வழியாவே ரோரி டூக்கா லேலே 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. டூக்கா உள்ள போயிட்டு தான் தெரிய வருது அந்த பொண்ணாலே மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு. அவர் பெரிய மேஜிக் போடுறா. அந்த கேட் கிட்ட இருக்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெளில இருக்க ஜிஎஸ்டி ஃபுல்லா போக ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ இட்டாமி கட்டு போட்டு ஏதோ ஒரு பெட்ட தூங்கிட்டு இருக்கான். அவன் முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு மெய்ட் இருக்கா. அவ கேக்குறா, மாஸ்டர் நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. இட்டாமிக்கே ஷாக்கா இருக்கு. இப்ப சுத்தி முத்தி பார்த்தா இன்னும் 3 மெய்ட் இருக்காங்க. இட்டாமி கேக்குறான், ஆமா நான் எங்க இருக்கேன்? இருக்க மேடம் நீங்க கவுண்ட் 4 மார் மேன்ஷன்ல இருக்கீங்க அப்படின்றாங்க. என்னது கவுண்டர்ஸோட மேன்ஷன்லயா? இட்டாலி கேட்க நீ திருப்பி கூட்டு வந்துட்டாங்களாங்க. இப்ப பார்த்தா அங்க ஒரு கேட் பொண்ணு இருக்கு. இட்டாலி பார்த்து கேக்குறான், என்னது அது கேட் இயர்ஸா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல அப்படின்றான். இப்போ அங்க இருக்க ஹெட்மேட் வந்து பேசுறாங்க, கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் பீனியா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. எங்ககிட்ட நீங்க என்ன வேணா கேட்கலாம், உங்களுக்கு எல்லாமே தரும் அப்படின்றாங்க. அப்புறம் உங்களுக்கு தப்பா நடத்தின நைட்ஸ் உங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்துட்டாங்க. நீங்க தான் இந்த டவுனையை காப்பாத்துனீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி கட்டப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்ற இட்டாமி, நீங்க தான் இட்டாலிக்காவோட காப்பான். அவங்க உங்களுக்கு இப்படி பண்ணது நியாயமே கிடையாது. இந்த சிட்டி அழிக்கணும்னு நினைச்சா கூட நான் அது தப்பு சொல்ல மாட்டேன். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களோட கவுண்டர்ஸ் மியோ மட்டும் விட்டுருங்க அப்படின்றா. இட்ஸ் ஓகே கவலைப்படாதீங்க, நான் அதான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றான். ரொம்ப பெரிய மனசு, உங்களுக்கு நாங்க இன்னும் நன்றி கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்றாங்க. அங்க இருக்க மேட்லாம் அவனை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இந்த 4 மேட் தான் உங்களுக்கு பர்சனல் மேடா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு கேளுங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்றா. 4 மேடும் மாஸ்டர் உங்களுக்கு சர்வ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அந்த ஹெட்மேட் திருப்பி சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அவங்க செய்வாங்க அப்படின்றான். இட்டாமி சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகே என்ன வேணுமா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றான். இட்டாமியோட ஸ்குவாட் இட்டாலிக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ அங்க இருக்க ஒரு பனி மேடுக்கு தெரிஞ்சிச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, யாரோ நம்ம பில்டிங் கதவுல உடச்சிட்டு உள்ள வரா அப்படின்றா. அங்க இருக்க ஹெட்மேடும் கவலைப்படாத மாஸ்டர் இட்டாமியோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க அப்படின்றா. அவங்களுக்கு இங்க வழிகாட்டு, வேற யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றா. இப்போ இட்டாமியை பார்த்துட்டு, ஆமா அவங்க 2 பேர் யாரு அப்படின்னு கேட்கறா. அங்க இருக்க ஹெட்மேடும் கவலைப்படாதீங்க, மமினா ஒரு வாரியர் பன்னி, பெர்சியா கேட் மனிதர்கள் ஒருத்தி, அப்புறம் ஹாரியா ஒரு மெடுசா, ஒரு ஹியூமன். முன்னாடி இந்த அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப ஓபன் பண்ணிட்டு நான் ஹியூமன் ஸ்டாஃப் நிறைய வச்சிருந்தாரு. இது எப்படி சொல்லலாம்னா அவரோட பர்சனல் டெஸ்ட்னு சொல்லலாம் அப்படின்றா. பேட்டாமியும் நல்ல டெஸ்ட் இருக்கும் போலே, அந்த மாதிரி மனுஷன் கூட தான் நான் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றான். அந்த மெடுசா பொண்ணு பக்கத்துல வந்துட்டு பழைய கவுண்டோட வாசனவங்க மேல வருது அப்படின்றா. இப்போ அவத்தால இந்த பாவம்லாம் இட்டாமி கிடைக்க போகுது. உடனே அங்க இருக்க மனுஷ பொண்ணு வந்துட்டு மண்டையில் திட்டிட்டு, ஏய் மாஸ்டர் இட்டாமி கிட்ட பிள்ளை படாத அப்படின்றா. அங்க இருக்க ஹெட்மேடும் மெடுசா கிட்ட ஒரு சக்தி இருக்கு, என்னன்னா அவளை சுத்தி இருக்கிறவங்கள அவ முடிய வச்சுக்கிட்டு எனர்ஜி இழுத்திடுவா அப்படின்றா. இட்டாமியோட ஸ்குவாட் கதவு திறந்துட்டு உள்ள வராங்க. வந்து பார்த்தா அங்க இருக்கிற 2 மேடு இட்டாமிக்கு ஊட்டி விட்டு அவனை பார்த்துட்டு இருக்காங்க. வாய் தருங்க அப்படின்றா. இட்டாமி ஆன்னு வாங்க போறப்ப லுடன் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறேன் குரட்டா. இப்ப இட்டாமி பார்த்த உடனே அவனுக்கு சமஷாக்கு. பிரின்சஸ் பீனியா கட்டுறாங்க. பிரின்சஸ் பீனியா அங்க இருக்க நைட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீங்க நம்ம நாடோட ட்ரீட்டி போட்ட ஜிஎஸ்டிவை அட்டாக் பண்ணிட்டீங்க. இட்டாமிய ஒரு கைதி வீட கீழே ட்ரீட் பண்ணிருக்கீங்க, அது நம்ம ட்ரீட்டியை வயலேட் பண்ணிச்சு. இந்த மக்கள் ஒரு ஃபயர் டிராகன் அழிக்கிற அளவுக்கு பவர் வச்சிருக்காங்க. இந்த காரணத்தை வச்சு நம்ம நாடோட ஒரு போர் போனா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்படி நடந்தா எம்பையருக்கு என்ன நடக்கணும்னு தெரியுமா? அங்க இருக்க ரிங்லெட் பண்ணும் என்ன மனுஷங்க அப்படின்றா. பிரின்சஸ் பின்னியா சொல்றா, உன்னால் தான் இவ்வளவு நடந்துச்சு, அதனால உன்னோட பாடி வச்சு அவனுக்கு மன்னிப்புகள் அப்படின்றா. கேட்டவனே அந்த பொண்ணு ஷாக்கா இருக்கு. பிரின்சஸ் பின்னியா சொல்றா, எனக்கு தெரியும் ஒரு அவமானம் தான், ஆனாலுமே இது நீ செஞ்சதாகணும் அப்படின்றா. இப்போ அவளை யோசிச்சுட்டு இருக்கா, நான் நோபல் ஹவுஸோட டாட்டர், அதனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் நடக்கும் தெரியும் அப்படின்றா. நம்ம நாடை பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றா. இப்போ ஹிட்டாமி ரொம்ப கட்டுறாங்க. இப்போ குரட்டாக்கு சம குஷி ஆயிட்டா. மேம் என் பேர் குரட்டா, எனக்கு 21 வயசு ஆகுது, நான் சிங்கிள், என்னோட ஹாபிஸ் அணி பார்க்கறதும் காமிக்ஸ் படிக்கிறது அப்படின்றா. அதுல ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே ஒரு மேட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க கேட் மேடும், ப்ரீஷஸ் நீங்க வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆனர், மாலே எம்ப்ளாய் அந்த கடவுளோட பெரிய ஃபேன் அப்படின்றா. வந்துட்டு ஓ எல்லாருமே ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்றா. அங்க இருக்க சொல்லிடுறான், ஆமா இங்க இருக்கிறவங்களாம் திரும்பி போறதுக்கு மனசே இல்ல போல. இப்போ அந்த ரிங்லைட் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரூம் போயிட்டு இருக்கா. பீனியா சொன்னது ஞாபகத்து, உன்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேரா. அவ அழுகுல தொடச்சு கதவு திறக்கிறா. இட்டாமியோட தான் இருப்பான்னு பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஸ்குவாடா இருக்கு. எல்லாருமே குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவ சமஷாக்ல இருக்கா. உள்ள வந்து ஒரு மாதிரி நிக்கிறா, ஆனா யாருமே கண்டுக்கல. அந்த பொண்ணு பாக்குறா, எனக்கு அவனை இக்னோர் பண்றானா. பலஸ்டியா ஹவுஸோட செகண்ட் டாட்டர், அவனுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவம் வருது. அவனுக்கு தெரியுமா இந்த மாதிரி வயசத்துல வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அப்படின்னு கோவமா போயிட்டு இட்டாமியா திருப்பி ஒரு அற அறியறா. பையன் பாவம் கதறிக்கிட்டே இருக்கான். விடியுது. இப்ப பிரின்சஸ் பினியா திருப்பி அவளை திட்டுறா. அவருக்கு என்னாச்சு, அவருடைய முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறா. மேஜஸ்டி நான் தான் அப்படி செஞ்சேன் அப்படின்றா. திருப்பி தள்ள கை வச்சுட்டு போச்சு என் நாடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தை போயிட்டா. அங்க சொல்லிடும், மேம் நாங்க கேப்டனை திருப்பி கூட்டு போறோம் அப்படின்றான். நாங்க போன அப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்றான். இல்லையும் அவர் என்ன உங்களுக்கு வேணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்றான்றான். அந்த பிரின்சஸோ இல்ல எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப வர வீடியோ வர போகுது, பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடலாமே, சாப்பிட்டுட்டே பேசலாமே அப்படின்றான். இது ஒரு நல்ல ஆஃபர் தான், ஆனா என் கவர்மெண்ட் கேப்டன் இட்டாமிய நேஷனல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப லெலை வந்து டிரான்ஸ்லேட் பண்றா. இட்டாமி அவரோட மேல அதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ண போறாரா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதைக்கிட்ட உடனே பிரின்சஸ் பினியா ஷாக்கா இருக்கு. என்னது அவரோட மேல அதிகாரியா? ஆமா அதனால அவ திருப்பி போயே ஆகணும் அப்படின்றாலே. இப்போ இட்டாமி மூஞ்சலாம் இன்னுமே வேங்க இருக்கு. இப்ப பிரின்சஸ் பினியா யோசிச்சுட்டு இருக்கா, என்னது அவன் அந்த ஜாப்பனீஸ் மேலதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுக்க போறானா? அப்போ அவர்கிட்ட என்ன சொல்றானோ அதுலதான் எங்க நாடோட தலையெழுத்தே இருக்கா. வெயிட் பண்ணுங்க, நீங்க போறீங்கன்னா அப்போ நானுமே ஆல்னஸ்க்கு வரேன் அப்படின்றா.
உங்களோட மேல் அதிகாரி கிட்ட போய் நான் ஸ்ட்ரெயிட்டாவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றா. இட்டாமி இது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கிறா. இட்டாமிக்கு சமஷாக்கு என்னது நீ என் கூட வரியா? இட்டாமி ஸ்கோடோட பிரின்சஸ் பீனியாவும் அந்த ரிங்லன்ஸ் பொண்ணும் கிளம்புறா. குரட்டாவும் பேர்ஷியா நான் திருப்பி வருவேன் எனக்காக காத்துரு அப்படின்றா. அந்த பொண்ணு ஓகேன்றா. இவனுக்கு செம குஷியா இருக்கு. இட்டாமி அங்க ஹெட் குவார்டர்ஸ் சொல்லிருக்கான். ஹெட் குவார்டர்ஸும் அவங்களுக்கு கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவங்களை பத்திரமா பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. இட்டாமியும் தலையெழுத்து சரி வாங்க போலாம் அப்படின்றான். இட்டாமி அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ரிங்லன்ஸ் பொண்ணு என்னடா அது எறும்பு பொட்டி நவுதுன்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கா. ஆனா பிரின்சஸ் பீனியா அது கூட பார்க்காம என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பயத்திலே பண்ணிட்டு இருக்கா. அவங்க ஆளுநர் சிங்கிள் போயிட்டாங்க. அந்த ரிங்லன்ஸ் பொண்ணு சொல்றா பிரின்சஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்றா. இப்போ பிரின்சஸ்க்கு ஷாக்கா இருக்கு. என்னது அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டோமா என்ன வேகம் அது? ஆளுநர் சிங்கிள் வந்து உடனே அந்த பிரின்சஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ ஜிஎஸ்டிவில் இருக்க எல்லா சோல்ஜரும் மந்திரவாதி அப்படின்னு கேட்கிறேன். இல்ல மேம் இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. அது அவங்க யூஸ் பண்ற வெப்பன். அது பேரு கண்ணுன்றாங்க. அதெல்லாம் வெப்பனா? ஆமா இதோட பிரின்சிபல் சிம்பிள் தான். ஒரு சின்ன கண்டெய்னர்ல வெடிபொருள் மேஜிக் வச்சு அதை ஃபயர் பண்றாங்க அப்படின்னு கேட்கறான். அப்போ ஒரு சோல்ஜர் கிட்டயும் இந்த வெப்பன் இருக்கா அப்படின்னு கேட்கறான். ஆமா எல்லா ஜேஎஸ்டிஎஃப் சோல்ஜர் கிட்டயும் இந்த வெப்பன் இருக்கும். எல்லா சோல்ஜருக்கும் இது ஒரு பேசிக் ட்ரைனிங் அப்படின்றா. யோசிக்கிறா அவங்க எதிரியோட நேருக்கு இருக்கணும் கூட அவசியம் இல்லை. எங்கேருந்து வேணா அவங்க தாக்கலாம் இல்லையோ. ஆமா அந்த காரணத்தால் தான் இம்பீரியல் ஆர்மியை தோத்து போச்சு. இன்னொரு ஷாக்கு அங்க டான்ஸ் வருது. அவங்க சொல்றா முதல்ல அயன் பெக்கசஸ் இப்போ அயன் எலிபென்ட்டுமா. இவங்க கிட்ட நிஜமால நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஆர்மி எங்களை அட்டாக் பண்ணுது? அவங்களுக்கு என்னதான் வேணும்? இப்ப பிரின்சஸ் பீனியா ரிங்லைட் எல்லாருமே அந்த ஜெனரல் போய் பாக்குறாங்க. ஜெனரல் கேட்கிறாரு நீங்க இம்பீரியல் பிரின்சஸ் ஆச்சு இவ்வளவு தூரம் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறான். அந்த பிரின்சஸும் என்னோட சபார்டினேட் தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க அவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்றா. அவங்களுக்காக நான் மனைவி கேட்கிறேன் அப்படின்றா. இது எல்லாமே வெளியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா. இட்டாமி எல்லாத்தையும் அவன் ரிப்போர்ட்டை சொல்லிட்டான். கவலைப்படாதீங்க அந்த டைம்ல தான் அவங்க சபார்டினேட்டுக்கு எதுவுமே தெரியாது இதெல்லாம். அந்த பிரின்சஸும் உண்மைதான் ஆனா என்ன மனுஷங்க அப்படின்றா. இல்லையும் அப்படி சொன்னா அப்படி சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கா. அந்த ஜெனரலும் சரி உங்க ட்ரீட்டில ஏதாச்சும் மாத்தணும்னா சொல்லுங்க நான் மாத்திடல அப்படின்றா. அந்த பிரின்சஸும் இல்ல நீங்க எதுவுமே மாத்த வேணாம் இப்ப இருக்க ட்ரீட்டி எனக்கு போதும்பா அப்படின்றா. இட்டாமி டூகா கிட்ட வந்து பேசுறான். இப்ப டூகா சொல்றா என்னது நான் உங்க கூட கேட்டுக்கு அந்த சைடு வரணுமா? ஆமா என்னோட சுப்பீரியர்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. நீயும் அந்த சைடு வந்து என் கூட பேசணும் அப்படின்றான். இந்த வேர்ல்டோட ரெப்ரஸன்டேட்டிவா வந்து பேசணும் அப்படின்றான். காலைல போறோம் அங்க 2 நாள் தங்கிட்டு திருப்பி வந்துடும் அப்படின்றான். டூகாவும் இட்டாமி நீயும் போறியா அப்படின்னு கேட்கறா. இட்டாமியும் ஆமா நான் தானே மீன் அப்படின்றான். லேலையும் வரா ஏன்னா அவ தானே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்றான். டூகாவும் சரி அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு. திடீர்னு அந்த இடத்துக்கு ரோரி வரா. ஒரு நிமிஷம் நீங்க என்ன விட்டு எப்படி போலான்னு யோசிக்கலாம். இப்ப இட்டாமி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே பின்னாடி அந்த விசிட் வந்துட்டு ஒரு நிமிஷம் நானும் வரேன் அப்படின்றாரு. இட்டாமியும் அதுக்கு அப்படியே ஒத்துக்கிட்டான். இட்டாமி ரொம்பவே டைட்டா இருக்கான். எனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு பேசிட்டப்ப அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா ரீசான் இருக்கு. அதுல இப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆமா நம்ம உலகத்துல இப்ப விட்டர்ல இந்த வாட்டி ஆச்சு என்னோட காமிக்கு இவன்ட்டு அட்டாக் பண்ணவே தெரியும் அப்படின்றான். அந்த இடத்துக்கு லேலே வரா. இட்டாமி எனக்கு கேம்புக்கு திருப்பி கூட்டு போறியா அப்படின்னு கேட்கறா. எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மக்கி போட்டு விடுறா. ஓ அப்ப இவ்வளவு நேரத்துக்கு நீ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருந்தியா? இந்நேரத்துக்கு கார் கிடைக்காது. சரி எங்கே அவனை தூங்கின்னு சொல்றதுக்குள்ளே அந்த பொண்ணு அங்கேயே தூங்கிட்டா. இட்டாமியும் அவனோட ரூம் கூட்டு போய் அவளை படுக்க வச்சிட்டான். அவன் பெட்ஷீட் போடுறப்ப அந்த பொண்ணை பாக்குறான். இப்ப அவனுக்கு ஏதோ தோணி இருக்கு போல. இல்ல நீ எப்படி யோசிக்கிற மட்டும் இப்படி என்ன பார்த்தானே நினைப்பான் அப்படின்றான். இட்டாமியும் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அங்கேயே தூங்கிட்டான். இப்ப விடியுது. இப்ப இட்டாமி இவங்க எல்லாம் கூட்டி போய் ஆகணும். இப்ப அங்க இருக்க சர்ஜன் கேட்கிறாரு லெப்டினன்ட் இவங்க எல்லாம் ஓகே ஆனா ரோரி அவ கையில வேற ஒரு பெருசா ஒன்று வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கறான். இட்டாமியும் கவலைப்படாத நான் அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்றான். இப்ப டூக்கா கேட்கறான் எதுக்கு இவ்வளவு வெயிட்டான துணி போட்டிருக்கா அப்படின்னு கேட்கறான். லேலையும் இந்த டைம்ல அந்த இடத்துல வெதர் குளிரா இருக்குமா அதனால தான் இது போட்டிருக்கா அப்படின்ற லேலே. ஓ செகண்ட் லெப்டினன்ட் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க பேப்பர் ஒர்க் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறாரு. பார்த்தா உள்ள பிரின்சஸ் பீனியாவும் ரிங்லெட் பண்ண வராங்க. இவங்க 2 பேருமே அவங்க கூட வருவாங்க ஆனா ரகசியமா இருப்பாங்க அப்படின்றா. இட்டாமிக்கு சமஷாக்கா இருக்கு. லெப்டினன்ட் இந்த மாதிரி எத்தனை பேரா கூட்டு வரீங்க அப்படின்னு கேட்கறான். அந்த லெப்டினன்ட்டும் அங்க இருக்கிறவங்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். இது நம்ம ஜெனரல் கொடுத்த ஆர்டர் பக்காவா பாத்துக்கோ ஆனா இவங்களை ரகசியமா பாத்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றான். இட்டாமி மத்தவங்களும் கேட்டுக்கு அந்த சைடு போறாங்க. அதாச்சு நம்ம உலகத்துக்கு வராங்க. எல்லாருமே அந்த கேட்டையே ஆச்சரியமா பாக்குறாங்க. பிரின்சஸ் பீனியா பாக்குறா. அப்போ ஏதா அந்த கேட்ல இந்த கேட்டுக்கு அந்த சைடு இருக்கிறது ஜப்பான். அவங்க பார்த்து ஃபர்ஸ்ட் என்னன்னா வானத்தை தொடர ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். இப்ப அங்க இருக்க இங்கிலீஷ் பொண்ணு சொல்றா இதெல்லாம் செவரா இல்ல அது டவர் அங்க பாரு மனுஷங்க இருக்காங்கன்ற அந்த பிரின்சஸ் எல்லாம் என்ன சொல்றா இவங்க கிட்ட கம்மியான நல்லா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி பில்டிங் கட்டி அதுல வாழ்றாங்க அப்படின்றா. உடனே ஒரு வரி அப்போ இந்த கண்ட்ரி ரொம்ப சின்ன கண்ட்ரியா அப்படி இல்லைன்னா இங்க நிறைய பாப்புலேஷன் இருக்கணும் அப்படின்றா. எப்படி இருந்தாலும் இவங்க எம்பையர் விட ரொம்பவே டெக்னாலஜில முன்னேறி இருக்காங்க. இப்போ இட்டாமியோர்ஸ் கூட அந்த கேட்டு கன்சைட் வந்துருங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆஃபீஸர் வராரு. லெப்டினன்ட் இட்டாமி நான் தான் கொமா கடோ உங்களை நான் தான் எஸ்கார்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்றாரு. இப்போ இட்டாமி கேட்கறான் ஓ அப்ப பப்ளிக் சேஃப்டில இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்கறான். அந்த ஆஃபீஸரும் அட கரெக்டா கண்டுபிடிச்சே நீ யாருங்கிறத நானும் தேடி பார்த்தேன். உன்னோட ஆஃபீஸர் ட்ரைனிங்ல எப்படியே தப்பு தவறி பாஸ் ஆயிட்ட. நீ இந்த மாதிரி கம்மியான கிரேட் வாங்குறதுனால உன்னோட ஆஃபீஸர் உன்னை ரேஞ்சர் ட்ரைனிங் அமிச்சிட்டாரு. ஆனா அந்த ட்ரைனிங் எப்படியே பாஸ் ஆயிட்ட. நீ செகண்ட் லெப்டினன்ட் இருந்த ஆனா இந்த கின்சா இன்சிடென்ட் அந்த உலகத்துல இருக்க மான்ஸ்டர்ஸ்ல இங்க வந்து அட்டாக் பண்றப்ப நீ ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட்க்கு ப்ரமோட் ஆயிட்ட. அட என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கே நான் உன்னை பாராட்டுறேன் அப்படின்றான். அந்த ஆஃபீஸரும் கேட்கறான்
சரி ரேஞ்சர்லாம் ஓகே, ஆனா உனக்கு எதுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் குரூப்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேக்குறான். ஓ இது கேட்டவனே குரபாயாசிக்கு இன்னும் ஷாக்கு. என்னது ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்கானா? சரி என்னை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்க போல. இப்ப குரபாயாசி இன்னும் ஷாக்ல இருக்கான். இல்ல எனக்கு இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. இவன் ஒரு ரேஞ்சர் மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்கானா? இது ஒரு கனவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரபாயாசி அழுதுகிட்டே வரா. இப்போ இட்டாமியோட ஸ்குவாட் அங்க இருந்து பஸ்ல கிளம்புறாங்க. ஓ அந்த உலகத்துல இருந்தவங்களாம் அட இது என்ன எதுன்னு சொல்லிட்டு அந்த உலகத்தை வெயிந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களாம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போறாங்க. ஆனா அந்த பிரின்சஸ் ரிங்லைட் பண்ணி அங்கே விட்டு போறாங்க. என்னாச்சு நாங்க போலியா அந்த பிரின்சஸ் கேட்க, இல்ல பிரின்சஸ் அபிஷியலா நீங்க இந்த ஜப்பான்ல கிடையாது, அதனால நீங்க ரகசியமா எங்க இருக்கணும் அப்படின்றான். இப்போ பிரின்சஸ் அங்க இருக்க பிரைம் மினிஸ்டரும் ஃபாரின் மினிஸ்டரும் வெல்கம் பண்றாங்க. இப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, என்னன்னா இந்த ஒன்றும் பீஸ் கான்ஃபரன்ஸ் கிடையாது, ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படும். இப்போ வெளியே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்க இருக்கிறவங்களாம் கின்சா இன்சிடென்ட், அங்க இருக்கிறவங்க இறந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஜேஎஸ்டிஎஃப் மட்டும் இல்ல அங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்டே நீங்க நம்ம கேள்வி கேட்க போறோம் அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இட்டாமியும் மத்தவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்துட்டு கேட்கறாங்க, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரு டிராகன் உங்களை அட்டாக் பண்ணிச்சு. அந்த டிராகன் அட்டாக் பண்ணி 150 பேர், அதாச்சு 150 சிவிலியன் மெம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்களே அந்த உலகத்துல அப்படின்னு கேட்கறா. விட்னஸ் இட்டாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இட்டாமி வந்துட்டு அது வந்து அந்த டிராகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதனால தான் அவ்வளவு பேர் அப்படின்றான். அங்க இருக்க லேடியும் இது எப்படி அமைதியா சொல்ல, நீங்க உங்களால தான் அவ்வளவு உயிர் போச்சு, நீங்க தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ற. இட்டாமியும் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதுக்கு எனக்கு சோகம் தான், ஆனா அது தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அங்க இருக்க லேடியும் அப்போ ஜிஎஸ்டிஎஃப் மேல தப்பு இருக்கு அப்படி ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறா. இட்டாமியும் இல்ல என்கிட்ட ஃபயர் பவர் கிடையாது, அதாச்சு நாங்க வச்சு இந்த மிஷின் கன் கூட அது எதுவுமே பண்ண முடியல, எங்களுக்கு இனிமே ஸ்ட்ராங்கான வெப்பன் வேணும். எப்படின்னா ஒரு ரெயில் கன்னோ இல்ல பீமோ ஒரு கிராவிடேஷனல் பாமோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈஸியா எடுத்து குடிச்சிருப்போம் அப்படின்றான். இப்போ அங்க இருக்க ஒரு ஆஃபீஸர் சொல்றாரு, செனட்டர் நான் சொல்றது கேளுங்க, அங்க இருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்து வந்துட்டாங்க. இந்த ஸ்கேல்ஸ் அதாச்சு இந்த டிராகன்ஸ் மேல இந்த ஸ்கேல்ஸ் இது டங்ஸ்டனோட ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுவும் இல்லாம அந்த டிராகன்ஸால நெருப்பு வைக்க முடியும், ஒரு ஃபிளையிங் டேங்க் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றான். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கூட சண்டை போடும்போது எந்த இழப்பும் வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். அங்க இருக்க செனட்டரும் சரி நான் அங்கே அந்த விட்னஸ் கேட்கறேன், இல்லை நீங்க வாங்க அப்படின்றா. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா உனக்கு ஜாப்பனீஸ் புரியுமா அப்படின்னு கேட்கறப்ப இல்லையும் எனக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றா. இப்போ வெளில இருக்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இது பாரு ஒரு மேஜ்னு சொல்லிட்டு ஷாக்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவகிட்ட அந்த செனட் கேட்கறா, சரி நீங்க அவங்களோட பேசல தானே வாழ்றீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தடைகள் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்கறா. இல்லையும் நீங்க என்ன தடைன்னு சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்றா. அந்த செனட்டும் சரி உனக்கு புரியுற மாதிரி நான் கேட்கறேன், உனக்கு தேவையானதை அவங்க தர மறுக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறா. இல்லையும் இல்ல எனக்கு சாப்பாடு ட்ரெஸ் தங்கறதுக்கு இடம் மென்டல் பீஸ் எல்லாமே கிடைக்குதாங்க. இப்போ டூக்கா வந்திருக்கா, இப்போ டூக்காவும் பேசுறா, நான் ஒரு எல்ஃப், நான் லோடோ ஃபாரஸ்ட் கிளான்ல இருந்து சேர்ந்தவன். வெளில இருக்கவங்களா என்னது எல்ஃபா, ஆமாப்பா காது பேசுறா சொல்லிட்டு வெளில பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டிராகன் நீ போகும்போது அட்டாக் பண்ணிச்சுல, அப்போ ஜேஎஸ்டிஎஃப் ஏதாச்சும் சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு கேட்கறா. எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த டைம்ல அன்கான்சியஸா இருந்தா அப்படின்றா. ஓ அந்த இடத்துக்கு ரோரியை கூப்பிடுறாங்க. ஓ சேட்டத்தை பாக்குறாங்க, அட கருப்பு துணி போட்டிருக்கா அப்படின்னா அவ ஒரு இடங்கள்ல இருக்கா போல, இது கரெக்டா இருக்கும். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டிஎஃப் யாருங்கிறத அந்த உலகத்துக்கு காட்டுற அப்படின்றா. இப்போ அவங்களும் உன்னோட ரெஃப்யூஜி லைஃப் எப்படி இருக்குங்கிறா. ரோரியும் சிம்பிள் தான், நான் காலை எஞ்சிப்பேன், எம்எல்ஏ கும்பிடுவேன், திருப்பி உயிர்களை எனக்கு எடுத்துப்பேன், திருப்பி தூங்க அப்படின்றா. செனட்டும் உயிர்களை எடுத்துப்பியா எனக்கு புரியல அப்படின்றா. ரோரியும் சிம்பிள், நான் உங்களை கொள்ளுவேன், அந்த ஆஃபீஸர் எம்எல்ஏ கொடுப்பா அப்படின்றா. அவர் தான் காட் ஆஃப் டெத், நிறைய விஷயம் அவர் அப்படின்றா. சரி நான் வேற கொஸ்டின் கேட்கறேன், உன்னை பார்த்தா நீ நேச யாரும் எழுந்திருக்க மாட்டேருது, அப்போ அந்த இழப்புக்கு ஜிஎஸ்டிஎஃப் தான் காரணம் அப்படின்னு கேட்கறா. இப்போ அந்த செனட் திருப்பி கேட்கறா, நான் சொல்றது உனக்கு புரியலையா, அந்த டிராகன் அட்டாக் பண்றப்ப அந்த சிவிலியன்ஸ்ல 150 பேர் இருந்து போனாங்க, ஆனா அங்க இருக்க ஒரு சோல்ஜர் கூட சாகல, ஏன் ஒரு சின்ன அடி கூட படல அப்படின்னு கேட்கறா. செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்க உயிரை பணிய வச்சு மொத்தம் உயிர் காப்பாற்றணும், ஆனா அவங்க உயிரை ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறாங்களே. சரி எனக்கு சொல்லு அங்க என்ன பார்த்த, ஜேஎஸ்டிஎஃப் ஓட உண்மையான முகத்தை காட்டு அப்படின்றா. இப்போ வரைக்கும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை மத்த நாடு பிரசிடென்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரோரி கத்தி சொல்றான், நீ என்ன முட்டாளா அப்படின்றா. என்னது என்ன சொன்னான்னு செனட் கேட்க ரோரியும் நீ முட்டாள கேட்ட சின்ன பொண்ணு அப்படின்றா. இப்போ அந்த செனட்டுக்கு ஷாக்கா இருக்கு, இது உனக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா. இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல, உனக்கு என்ன வேணும்னா ஹீட்டாமே அவங்க ஸ்குவாடும் அந்த டிராகன் கூட எப்படி சண்டை போட்டாங்கிறது தானே. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சாங்க. அவங்க அங்க இருந்து ஓடல, ரெஃப்யூஜிஸை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணல. உனக்கு என்ன புரிய வைக்கிறேன், ஆமா சோல்ஜர்ஸ் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறது என்ன தப்பு. உங்களை மாதிரி மக்கள் இங்க இருந்து குறை சொல்றப்ப அவங்களோட உயிரை பணிய வச்சு மத்தவங்க உயிர் காப்பாத்துறாங்க, அப்போ அவங்களோட உயிர் ரொம்ப முக்கியம் தானே. இங்க உட்காந்துக்கிட்டு நீ அவங்கள குழந்தையா, என்ன கேட்டா நீ தான் குழ சின்ன பொண்ணு அப்படின்றா. அந்த செனட்டும் என்னது சின்ன பொண்ணா. ரோரியும் அவங்க ஒரு ஃபயர் டிராகன் கூட சண்டை போட்டு உயிரோட திரும்பி வந்திருக்காங்க, முதல்ல அவங்களை நீ பாராட்டணும். நீ சொல்ற அங்க இருக்க கால்வாசி ரெஃப்யூஜிஸ் இறந்துட்டாங்கன்னு, தப்பு. ஹிட்டாமியோட ஸ்குவாட் 450 பேர் காப்பாத்துறாங்க, உனக்கு தெரியுமா அது எவ்வளவு கஷ்டம்னு. இந்த மாதிரி தான் இங்க இருக்க சோல்ஜரை ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா இங்க சோல்ஜர்ஸ் வாழ்றது ரொம்ப கஷ்டம் தான். ஹிட்டாமியும் அவங்களோட டீமும் யாரும் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சாங்க. உன்னோட முட்டாள்தனமான கொஸ்டினுக்கு இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா சின்ன பொண்ணு அப்படின்றா. அங்க இருக்க செனட்டரும் அந்த உலகத்துல எப்படின்னு தெரியல, ஆனா இந்த உலகத்துல பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுக்கணும் சின்ன பொண்ணு அப்படின்றா. ரோரியும் நீ என்ன சொல்லல அப்படின்றா. நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு செனட்டர் கத்தி சொல்ல
ரோரியும் அவளோட சைட் தத்திக்கிட்டு அந்த ரிப்பனை கைட்ட பாக்குறா. இப்போ இல்ல சேர்மன் சொல்லிட்டு இட்டாமி எடுக்க போறோம். மிஸ் செனட்டர், நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இங்க இருக்கிறவங்களே ரோரிக்கு தான் வயசு அதிகம். அந்த செனட்டரும் சரி அவளுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னு கேக்குறாங்க. ரோரியும் 961 அப்படின்றா. அந்த செனட்டரும் எனது 900 அதை சொன்னோடனே அங்க இருக்கலாம் சம எனது 900 சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சரி அப்போ டூக்காக்கு எவ்வளவு வயசுன்னு அந்த செனட்டர் கேட்கறா. டூக்காவும் 165 அப்படின்றா. அப்போ லெலை உனக்கு எவ்வளவு கேட்க கவலைப்படாதீங்க, எனக்கு 15 வயசு தான் அப்படின்றா. இப்போ லெலை வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. நான் மனுஷன் தான், எங்க உலகத்துல சாதாரண மனுஷங்க 60ல இருந்து 70 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. ஆனா தூக்கம் ஒரு எல்ஃபுக்குலாம் வயசாகாது, அவங்க நிறைய வருஷம் வாழ்வாங்க. ரோரி ஸ்டார்டிங்ல இவனதான் இருந்தா, ஆனா எப்ப அவ டெமிகார்டா மாறினாலோ அவளோட உடம்பு வயசாகிறத நிறுத்திருச்சு. ஒரு டெமிகார்டு 1000 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பிரிட்டா மாறி அப்புறம் ஒரு காடா மாறும் அப்படின்றா. இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்கப்ப எல்லாருமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, பாரு கடவுளை நம்ம உலகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த செனட்டரும் வாயடிச்சு போயிட்டாங்க. சரி எனக்கு எந்த கொஸ்டினுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதிட்டாங்க. இப்போ பிரின்சஸ் பீனியா காட்டுறாங்க. அங்க பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க, என்கிட்ட உங்க உலகத்துல ஒரு சோல்ஜர் 6000 பேர் கைதியா இருக்காங்க. இது கேட்ட உடனே அந்த பிரின்சஸ் ஷாக்கா இருக்கு. எனது 6000? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறோம். அந்த பிரின்சஸும் சரி அதுக்கு பதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கறான். அங்க பிரைம் மினிஸ்டரும் ஓ கவலைப்படாதீங்க, என் கண்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது, ஆனா எங்களுக்கு இன்னொரு விஷயம் வேணும் அப்படின்றா. இப்போ அங்க இருக்க மினிஸ்டரும் இந்தாங்க இந்த புக்ல இருக்கிற பிரச்சனை பேர் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ டக்குன்னு ஒரு சின்ன லிஸ்ட் ரெடி பண்ணி எங்களுக்கு தாங்க அப்படின்றான். அங்க இருக்க இன்வைட் பண்ணும் பிரின்சஸ், நம்மளோட செனேட்டர்ஸும் நோபல்ஸோட குழந்தைங்களும் மிஸ் ஆயிருக்காங்க, அவங்க கூட இதுல இருக்கலாம் அப்படின்றா. அந்த பிரின்சஸும் எனக்கு தெரியும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றாங்கன்றா. அப்புறம் அவ்வளவு ரிஸ்ட் ரெடி பண்றேன்டா. அதோட அந்த மீட்டிங் முடியுது. இப்போ திரும்பி போறப்ப சுத்தி பிரஸ் கேமரா வந்துருச்சு. அவங்க அந்த பஸ் கூட விடல. இப்போ ஹிட்டாமி அந்த பஸ்ல போகாம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான், ஏன்னா பிரஸ் அவங்களை துரத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரோரி அண்டர் கிரவுண்ட் வந்துட்டா. அவ வந்துட்டு என்னது புதுசா இருக்கும் ஷாக்ல இருக்கா. இப்போ ஹிட்டாமி சொல்றான் சரி வாங்க சீக்கிரம் போலாம் சொல்லிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறான். ஆனா ரோரி ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கா. இப்போ அங்க இருக்க சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிரின்சஸோட கும்பல வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு தெரியாது இந்த மாதிரி பஸ்ஸை டீக்கா யூஸ் பண்றீங்கன்னு, நல்ல வேலை இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்றான். ஆமா நீங்க ஈஸியா வந்துட்டீங்க, இந்த பிரின்சஸ் கீழே வரவே மாட்டேன்றாங்க, அவங்க இந்த மாதிரி பூமி கடல வரமாட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தாங்க, அவங்க இப்பதான் சப்வே ட்ரெயின் எடுக்காங்க, அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது அப்படி இட்டாமி சொல்றான். இப்போ ரோரி என்ன பண்றா, இட்டாமி கட்டி பிடிச்சா. என்னது ரோரி உனக்குமே பயம் அப்படின்னு கேட்கறான். ரோரியோ எனக்கு ஒன்றும் பயம் இல்ல, அண்டர் கிரவுண்ட்ல வந்தா ஹார்டியோட கண்ட்ரோல்ல இருக்கும், அதான் எனக்கு பயம் அப்படின்றா. இட்டாமியும் என்னது ஹார்டியா, அது யார் அப்படின்னு கேட்கறான். அவ ரொம்ப கேட்டவ 200 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேட்டா, நான் வேணான்னு சொன்னேன், ஆனா அவ அடங்காம என்ன துரத்திக்கிட்டே இருந்தா. இப்போ வர அண்டர்கள் வந்துட்டேன்னா அவ எங்க இருந்து எப்போ வரானே தெரியுது அப்படின்றா. இப்போ இவங்கள போய் ஒரு ஸ்டேஷன் ஏறாங்க. அந்த இடத்துல அந்த ஆபீசர் இருக்கான். சரி அந்த பஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த பஸ்ஸை யாருன்னு கண்டுபிடிக்கல, ஆனா நம்ம மேட்டர்லாம் யாரும் லீக் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 2 பேர் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்றா. ரோரியும் இட்டாமி என்னால தாங்க முடியல, என்ன வெளில கூட்டு போ அப்படின்றா. இன்னும் 2 ஸ்டாப் தம்மா நம்ம போயிடல அப்படின்றா. ரோரியும் இல்ல என்னால மூச்சு விட முடியல வெளில போ அப்படின்றா. இட்டாமியும் சரி இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம எங்க இறங்கலாம் சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் இறங்கிட்டான். அந்த ஆபீசரும் ஏய் என்ன எங்க இறங்குற சொல்லிட்டு கேட்டு இருக்காரு. இப்போ ரோரி வரை வந்துட்டு அப்பா இப்பதான் மூச்சு விட முடியாது, ஆனா இங்க இருக்க காத்து அழுக்கா இருந்தாலும் உள்ள இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லப்பா அப்படின்றா. இப்போ இட்டாமிக்கு ஒரு நியூஸ் வருது, என்னன்னா இவங்க போன ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இப்பதான் தெரிய வருது, ஓ அப்ப நம்ம பிளான் யாரும் லீக் பண்ணிட்டு இருக்காங்க போல, அவங்க என்னதான் யோசிச்சுட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆபீசரும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வரை டேரக்டா நம்மள அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றான். ஓ எக்ஸாம்பிளுக்கு இந்த இவன மாதிரி சொல்லிட்டு இப்போ ரோரியோட சைத்தை எவனோ புடிங்கிட்டு போறான், அந்த சைத்து வெயிட்டா இருக்குன்னு தெரியல போல, அது போட்டுக்கிட்டு கீழே விட்டான். அந்த ஆபீசரும் முட்டாள் அது கூட தூக்க தெரியல சொல்லிட்டு அந்த சைத்து தூக்குறான். இட்டாமி தடுக்க போறான், அது வந்து ரொம்ப வெயிட்டுங்க சொல்றதுக்குள்ள அவன் தூக்குனான், அவனுக்கு முதுகு புடிச்சிக்கிச்சு. இப்போ ரோரி ஈஸியா சுத்திக்கிட்டே சொல்றா, இது ஒன்னும் அவளை வெயிட்டு கிடையாது தெரியுமா அப்படின்றா. இல்லையும் ரோரி அவன் ஒன்னும் டெமிகார்டு கிடையாதுமா அப்படின்றான். இப்போ அந்த ஆபீசர் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க, நீங்க கரெக்டா பாதையில போங்க நான் அப்பமா வரேன் அப்படின்றான். சரி கிளம்பலாமான்னு சொல்றப்ப இட்டாமியும் ஒரு நிமிஷம் நான் ஒரு இடத்துக்கு போன சொல்லிட்டு ஒரு வீடு குறிப்பிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு என் போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, கேஸும் காலி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நாளைக்குள்ள ஒரு பேஜ் முடிச்சிட்டானா நான் நிம்மதியா தூங்க சொல்லிட்டு அவ டைப் பண்ணிட்டு இருக்காது. இப்போ அந்த இடத்துக்கு இட்டாமி வரான். அவனே சாப்பாடு எனக்கு சாப்பாடு எடுத்து வேண்டிய அப்படின்னு கேட்கறான். அவனும் ஆமா உனக்கு வாங்கி வந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாப்பாடு கொடுக்குறான். சரி நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்ல அவங்க வந்து உள்ள பாக்குறாங்க. ஆமா யார் வீடு இது, யார் இது அப்படின்னு கேட்கறாங்க. இட்டாமியும் ஓ இவ பேர் ரீசா, இவ என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்றான். இதை கேட்ட உடனே அங்க இருக்கலாம் ஷாக்கு, என்னது எக்ஸ் ஒய்ஃபா, என்னது நம்ம கேப்டன் யாராச்சும் கல்யாணம் இருக்காங்களா அப்படின்னா அவ கண்டிப்பா பைத்தியமா தான் இருப்பா அப்படின்றா. இப்போ ஒன்னு ரீசா கத்துறா, யார பைத்தியன்ற அப்படின்னா ஓ நீ தான் அந்த பைத்தியமா அப்படின்னு கேட்க, ஆனாலுமே உங்க 2 பேரும் பார்த்தா ஒரு நல்ல ஜோடி மாதிரி தெரியுது அப்படின்றா. இப்போ அங்க இருக்கிறவங்களாம் அங்க இருக்க புக் பார்த்துட்டு அட புக் அது இவ்வளவு புக் இருக்க சொல்லிட்டு வெளியே ஆச்சரியப்படுறா. இப்போ அந்த பிரின்சஸும் இதெல்லாம் புக்கா, இந்த மாதிரி புக்கை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு வீந்து பார்த்துட்டு இருக்காங்க. இட்டாமியும் ரீசா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. சரி நீங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியுது, ஆபத்துன்ற அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஏன் இங்க வந்த அப்படின்றான். அங்க இருக்க சார்ஜென்ட்டும் ஆமா அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே அவர் ஒரு சிவிலியன் தான், அதுவும் இல்லாம அந்த கோகாடா அந்த ஆபீசர் ஏன் அப்படி அனுப்பிச்சு விட்டீங்க அப்படி கேட்கிறான். இட்டாமியும் ஏன்னா அவன் இருக்க இடத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனையா இருந்துச்சு,
அவன் ஸ்பையா இருக்கலாம் எனக்கு ஒரு சந்தேகமாச்சு, அதனால தான் அவன் அனுப்பிச்சு விட்டா அப்படின்றான். ரீசாவும் உன் சொந்த கதை சோக கதை கேட்டனா நாளைக்கு என்னோட டெட்லைன், என் கதை முடிஞ்சு அப்படின்றா. இப்ப இட்டாமி மத்தவங்களும் ரீசாவோட ஹவுஸ்லயே தூங்கிட்டு இருக்காங்க. இட்டாமி பக்கத்துல லேலேயும் தூங்குறா. இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சார்ஜென்ட்டும் ரீசாவை முடிச்சிட்டு இருக்காங்க. இவன் கேட்கறான், ரீசா அப்ப நிஜமாலே லிeutenant இட்டாமியோட ஒய்ஃப் நீங்க அப்படின்னு கேட்கறான். அங்க இருக்கிறவங்களும் ஆமா எக்ஸ் ஒய்ஃப் தான், ஆனா இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றா. இப்போ நைட்ல அந்த பிரின்சஸ் ஒரு இங்கிலீஷ் பண்ணும் ஏதோ ஒரு மாங்கா பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் உலகத்திலே கிடையாது அப்படின்றா. அங்க இங்கிலீஷ் பண்ணும், பிரின்சஸ் நம்ம ஒரு வேற உலகத்துல இருக்கோம், ஆனா அந்த லாங்குவேஜ் படிக்கிறதே கஷ்டமா இருக்குல்ல. பிரின்சஸும் ஆமாப்பா இதுக்காக வச்சு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்றா. இப்ப விடியுது. இட்டாம சொல்றான், சரி இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ண போறோம் அப்படின்றான். குரபேஷும் உனக்கு என்ன அறிவு இல்லையா, நம்மள எனிமிஸ் தொடர்றாங்க இப்படி பண்றே அப்படின்னு கேட்கறான். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எனிமிஸ் வரதான் போறாங்க, அதனால கும்பலா இருக்க இடத்துக்கு போனா அங்க விட்னஸ் நிறைய இருக்குல்ல அப்படின்றான். ரீசாவும் சரி சரி நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்றா. இப்ப பிரின்சஸ் வந்து ரெக்னெட் பண்ணோம். அதை சார்ஜிங் கிட்ட நாங்க இந்த புக்கு பார்க்கணும், எங்க லைப்ரரி கூட்டு போ அப்படின்றா. அவனும் சரின்னு சொல்லிட்டு லைப்ரரி கூட்டு போறேன்னு சொல்லிட்டான். ரீசா டீம் ஷாப்பிங் மட்டும் நீங்க லைப்ரரி போங்க, நம்ம செக் பாயிண்ட்ல வந்து பாத்துக்கோங்க, நம்ம அதுக்கு முடிச்ச அப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங் போலாம் அப்படின்றான். ரோரி அதே இடத்துல இருக்கா. ரோரி நீ போல கேட்க, இல்ல இது ப்ரீசியஸா இருக்கணும்னா இதான் என்னோட ஃபார்மல் ட்ரெஸ், எனக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றா. இப்போ கடையில ஏதோ ஒரு கவனம் பாக்குறா. அடா இது சூப்பரா இருக்கு, இது எனக்கு வேணும் அப்படின்றா. இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் பஸ்ஸா ட்ரெஸ் போட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த சார்ஜென்ட் லைப்ரரி கூட்டு போறான். அந்த பிரின்சஸும் ரிங்லைட் பண்ண பாத்துட்டு, அடா இவ்வளவு புக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயா, சரி என்ன புக் வேணும்னு சொல்லிட்டு அந்த சார்ஜென்ட் கேட்க, அங்க இருக்க பிரின்சஸும் அவங்களும் இந்த புக் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாங்காவை காட்டுறாங்க. ஹிட்டாமியும் எப்படி வெற்றிகரமா அந்த மாங்கா கன்வென்ஷன் போய் அவன் அந்த புக்கை வாங்கிட்டான். இப்ப ஹிட்டாமி அந்த புக்கை வாங்கிட்டு யாரையோ பாக்குறான். அங்க இருக்கிற சொல்றாரு, நம்ம இந்த இடத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சுல, அந்த டைம்ல நான் எலெக்ஷன்ல தோத்து வேலையே இல்லாம இருந்தேன். ஹிட்டாமியும் ஆமா நான் அப்ப ஸ்கூல் படிச்சிருந்தேன், பார்த்தா அது அந்த மேயர். இப்ப ஹிட்டாமி கேட்கறான், சரி உங்க பாடி கார்ட்ஸ்லாங்க இப்ப இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்கறான். அங்க இருக்க மேயரும், பாடி கார்டா அதான் நீ இருக்கிய, நீ இருக்கப்ப எதுக்கு பாடி கார்டு அப்படின்ற. அவர்கிட்ட இவருக்காக வாங்க வாங்க கப்பல இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறான். அவரும் நான் இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர்னால என்னால புக் ஸ்டோர் போய் சாதாரண இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்றான். ரொம்ப நன்றி அப்படின்றான். இப்ப அவங்க திருப்பி அந்த பாயிண்ட் போய் பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே விதவிதமா வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த சார்ஜென்ட் காட்டுறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவங்க என்கிட்ட ஒரு புக்கு காட்டி கலை வேணும்னாங்க, அதனால நான் பழங்கால சிற்பெல்லாம் காட்டினேன், ஆனா அவங்க அது இல்லைன்றாங்களே. ஹிட்டாமி புரிஞ்சுக்கிட்டா. அவங்க சொன்ன ஆர்ட் அது இல்லப்பா வேற இடத்துல இருக்கும் அப்படின்றான். சரி வாங்க ஹாட் ஸ்ப்ரிங் போலாம் அப்படின்றான். இப்போ இவங்க போற ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஜப்பானோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே டிஃபென்ஸ்க்காக தயாரா இருக்காங்க. அதை மேல் பார்வையா அந்த மினிஸ்டர் தான் பாத்துட்டு இருக்காரு. இப்ப இட்டாமி ஸ்குவாடும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த மினிஸ்டர் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்காரு. இப்ப அங்க வந்த சோல்ஜரும் இங்க இருக்கிறவங்க தான் பெஸ்ட் சோல்ஜர்ஸ், இவங்க ஸ்பெஷல் குரூப் சேர்ந்தவங்க. அந்த மினிஸ்டரும் ஓ அப்புறம் இட்டாமி இந்த குரூப் சேர்ந்தவங்க அப்படின்றான். அங்க இருக்க கர்னலும் ஆமா சார் அப்படின்றாரு. இப்ப இவங்களாம் ஹாட் ஸ்ப்ரிங்ல குறிக்க போறாங்க. இப்ப ரோரிக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது, யாரோ பாக்குற மாதிரி. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ரோரியோ யாரோ நம்மள பாக்குறாங்க அப்படின்றா. உடனே குறை பாய்ச்சி ஒருவேளை நம்ம கேப்டனா இருப்பானோ அப்படின்றா. அது யாருன்னு பார்த்தா ஒரு சோல்ஜர் பைனாக்குலர் மூலியமா ரோரியை பார்த்துட்டு இருக்காங்க. ஜூம் பண்ணி பாக்குறப்ப அவரை பார்த்து ரோரி சிரிக்கிறா. அந்த சோல்ஜருக்கு தூக்கி ஏற்படுத்து. என்னாச்சு ஆச்சுன்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் டார்கெட்டை பார்த்திருந்தேன், அந்த டார்கெட் என்ன கொல்ற மாதிரி பார்த்தா. அங்க இருக்கிறவங்களும் அதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ டார்கெட் விட்டு 450 மீட்டர் தள்ளி இருக்க, அவளால் உன்னை பார்க்க முடியாது அப்படின்றாங்க. அங்க இருக்க சொல்லிச்சிரும், இல்ல அவ என்ன பார்த்தா, அவ பாக்குற பார்வையை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றான். இப்ப அங்க வந்தவங்கலாம் அட ஒரு ஹாட் வாட்டரா, அதுவும் இப்படியா, ஒரு லேக்கே குளிக்கிற இடமா மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கா வராங்க. அந்த பிரின்சஸும் நம்ம கிட்ட தான் அவ்வளவு மேஜிக் இருக்கே, நம்ம ஏன் அதை செய்யலாம்னு கேட்கறா. அந்த ரிங்லெட் பண்ணும், பிரின்சஸ் நம்ம வேற உலகத்துல இருக்கோம். ஓ ஆமால மறந்துட்டா அப்படின்றா. இப்போ அந்த இடத்துக்கு வேற நாடு சோல்ஜர் வந்திருக்காங்க. இப்ப மினிஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தெரிய வருது, ஓ அப்ப மத்த நாடு சேர்ந்தவங்க வந்துட்டாங்களா அப்படின்றாரு. இப்ப வெளியே சுத்திட்டு இருக்க எல்லா ஜப்பான் சோல்ஜர்ஸுமே தயாரா இருக்காங்க. இப்ப இட்டாமி வந்து சார்ஜர் குளிச்சுட்டு இருக்காங்க. இட்டாமி சொல்றான், அப்பா இப்பதான் நல்லா இருக்கு, ஆனா நம்ம தனியா இருக்கோம்ல, நான் அந்த மாதிரி கிடையாது சொல்லிட்டு தள்ளி போறாரு. தப்பா புரிஞ்சுக்காது அப்படின்னு இட்டாமி சொல்ல, இப்போ இந்த சைடு பொண்ணுங்களா ஒரு கதையா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் ஒரு கதையா பேசிட்டு இருக்கப்ப லோரி கேக்குறா, சரி ரீசா உனக்கும் இட்டாமிக்கும் என்ன கதை அப்படின்னு கேட்கறா. உங்க டிவோர்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்றா. இப்ப குறைபாய்ச்சி வந்துட்டு ஆமாமா ஏன் அப்படி பண்ணீங்க, அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஏன் அந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறா. ரீசாவும் அதுவா சின்ன வயசுல இருந்து அவன் எனக்கு தெரியும், அப்புறம் அவன் எப்படின்னு எனக்கு தெரியும், அவங்க ஃபேமிலி பத்தியும் தெரியும், ஃபேமிலி தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிப்பி அப்படின்னு கேட்கறா. ரீசாவும் எனக்கு அந்த டைம்ல சாப்பாடு கூட காசு இல்ல, அவன் செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருந்தான், அது நல்லாவே சம்பாதிச்சிருந்தான், அதனால தான் அவங்க கிட்ட போய் ஸ்டேட்டா கேட்டேன், நீ என்ன பாத்துக்கோ, அது பதில் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டா. குறைபாய்ச்சும் என்ன கதையோ, சரி எதுக்கு டிவோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறா. அதுவா இந்த கின்சா இன்சிடென்ட் நினைச்சல நிறைய பேர் இருந்து போனாங்களே, அதுக்கப்புறம் அவனை ஸ்பெஷல் ரீஜனுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க, நான் போவாதுன்னு சொன்னேன், அதுக்கு என்கிட்ட என்ன பில் சொன்னா தெரியுமா, அந்த இடத்துல அப்படியே ஏதாச்சும் எனக்கு நடந்தாலும் உனக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வந்துடும், அதனால நீ கவலைப்படாது அப்படின்ட்டான். அப்போதான் எனக்கு தெரிஞ்சு, ஓ அப்ப என்ன சரியாவே புரிஞ்சிக்கல அவன், நான் எப்படி யோசிக்கிறேனோ அவனை பத்தி என்ன நினைக்கிறேனோ எதுவுமே அவன் புரிஞ்சிக்கல. அங்க இருக்கிறவங்களும் அப்போ அதனாலதான் அவனை டிவோர்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறா. ரீசாவும் ஆமா எங்க வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்றா. இப்ப இட்டாமியும் இல்ல நான் இங்கிருந்து போக கூடாது, நான் இந்த வருஷம் கழிச்சு வரைக்கும் இங்கே இருக்கணும், எனக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அடமுடிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யாரும் கருத்து தட்டுறாங்க. டோமிட்டா ரீடாருன்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு ரோரியும் குரபாஷியும் குடிச்சு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவனுங்களும் அங்க போறாங்க. இப்போ வெளியே ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. ஜப்பான் சோல்ஜர்ஸ் மத்த நாடு சோல்ஜர்ஸ் அடிக்க, மத்த நாடு சோல்ஜர்ஸ் ஜப்பான் சோல்ஜர்ஸ் அடிக்கன்னு ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜப்பான் சோல்ஜர்ஸும் அங்க லைட் அடிச்சு பார்த்தது தெரிய வருது என்னன்னா இவங்களாம் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அந்த மினிஸ்டரும் சரி நான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க. இப்போ ஜப்பான் பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்கா பிரைம் மினிஸ்டர் போன் பண்ணி கேட்டா அவர் ஒரு டாக்குமெண்ட் கட்டுறாரு. அந்த டாக்குமெண்ட்ல ஜப்பான்ல இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் யார் யார்கிட்ட லஞ்சம் வாங்கினா என்னென்ன தப்பு பண்ணிருக்க சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரூஃபோட பெரிய டாக்குமெண்டா இருக்கு. இது எப்படி உனக்கு கிடைச்சுன்னு கேட்க இது வெளியே தெரியாம நான் பாத்துக்கிட்டேன். இது ஒரு ஃப்ரெண்டுக்கு சேர்மா நினைச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க உதவி பண்ணும். என்னன்னா ஸ்பெஷல் ரீஜன்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்களாமே, அவங்கள எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்களா அப்படின்னு கேட்கறான். சரி நீங்க ஒரு இன்விடேஷன் அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் சொல்ல அங்க இருக்க அமெரிக்க பிரைம் மினிஸ்டரும் இல்ல நான் ஏஜென்ட்டை டைரக்டா அனுப்பிச்சிடுறேன் அவங்க கூட்டு வந்துடுறாங்க அப்படின்றான். எனக்கு தெரியும் எங்க சோல்ஜர் வராங்க தெரிஞ்சு நீங்க அந்த இடத்துல தயாரா இருக்கீங்கன்னு. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் விடணும். அப்போ எங்க சோல்ஜர் உள்ள போய் அவங்களை கூட்டு வந்துடுறாங்க அப்படின்றான். அங்க இருக்க பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நான் காட்ஸை வித்ரா பண்ண சொல்றான். ஆனா அங்க இருக்க ஸ்பெஷல் ரீஜன்ல வந்தவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்ப இந்த நியூஸ் அந்த மினிஸ்டருக்கு வருது. என்னது கேன்சல் பண்றீங்களா, என்ன சொல்றீங்க பிரைம் மினிஸ்டர், இவங்களாம் நம்மளோட கெஸ்ட், இவங்களை பாதுகாக்காம நிறுத்த சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அமைதியாரு, அவங்க கிட்ட இப்ப நம்மளோட குடுமையா இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் மீடியாக்கு போச்சுன்னா நம்ம மொத்த இதுமே போயிடும். இப்ப நம்மளுக்கு வழி இல்ல, அவங்க சொல்றதை கேட்டாகணும் அப்படின்றாரு. ஜப்பானா எனக்கு பாத்துக்கோ அப்படின்றாரு. இப்போ ஹிட்டாமி ஏதோ ஒருத்தர் மயக்கமா இருக்கான். முடிஞ்சு பார்த்தா என்னது இது யாரும் கிடையாது. எழுஞ்சி சுத்தி முந்தி பார்த்தா சுத்தி அந்த பொண்ணுங்க தூங்கிட்டு இருக்கு. ஓ இப்போ இந்த சைடு பார்த்தா ரோரி மட்டும் முழிச்சிட்டு இருக்கா. ஹிட்டாமி முழிச்சுக்கிட்ட பார்த்துட்டு ரோரி கூப்பிடுறா. ஹிட்டாமியும் ஏஞ்சிக்கு போறான். இவன் ஏஞ்சிக்கு பார்த்தா பக்கத்துல இல்ல இருக்கா. இல்ல ஹிட்டாமி பிடிச்சிட்டு விடவே இல்லை. பையனும் எப்படியும் நைஸாங்கன்னு வெளியே வந்துட்டான். இப்போ ரோரி ஹிட்டாமி கிட்ட சொல்றா. ரோரி ஒரு மாதிரி ஃபீலிங் வந்துட்டு என்னாச்சுங்க கேட்கிறப்ப ரோரி சொல்றா பக்கத்துல இது ஒரு சண்டை போயிட்டே இருக்கு. அவங்க ரொம்பவே பக்கத்துல இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய ரத்தம் சேதாருது. அதனால எனக்கு தூக்கம் வரல அப்படின்றா. சரி அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கேட்கிறா. ஹிட்டாமியும் நீ என்ன சொல்ற. ரோரியும் என்னால் தாக்க முடியுமில்ல, நான் அவங்கள கொல்லணும், எனக்கு அதை அனுமதி தருவியா அப்படின்னு கேட்கிறா. அப்படி இல்லைனா எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ஹிட்டாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வரா. என்னது பண்ணணுமா, என்ன பண்ணும். இப்போ இந்த இடத்துல அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் சம்மாடி வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்து பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு ஜப்பானீஸ் சோல்ஜர் அவங்களை அடிக்காத நிறுத்திட்டாங்க. அட நம்ம பிரசிடன்ட் சொன்ன மாதிரி கரெக்டா பிளான் வேலை செய்யறது போல சொல்லிட்டு அவங்க அந்த ஹாட் ஸ்பிரிங் ஹோட்டலுக்குள்ள போறாங்க. இப்போ ஹிட்டாமி பார்த்தா ஹிட்டாமி கீழே தள்ளி போட்டு ரோரி மேல உட்காந்துக்கிட்டா. இப்ப ஹிட்டாமி சொல்றான் இல்ல சைல்ட் ப்ரொடெக்ஷன் நாளா இருக்கு இந்த உலகத்துல, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்றான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பசங்க கிட்ட பண்ணக்கூடாதுமா அப்படின்றான். ரோரியும் அப்படியா எனக்கு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட வரா. ஹிட்டாமியும் இல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உலகிட்டு இருக்கான். இப்போ ரோரி இன்னும் பக்கத்துல வந்துட்டு அப்படியா நான் சின்ன குழந்தையா திருப்பி கேட்கறா. இப்போ ஹிட்டாமியோட கையும் ரோரியை பிடிக்க போகுது. ரோரியும் ஹிட்டாமி கிஸ் பண்ண வரா. திடீர்னு ஹிட்டாமிக்கு போன் வருது. இப்ப ரோரி என்ன சத்தம் சொல்லிட்டு பாக்குறா. என்னது கேட்க இதான் நம்ம சான்ஸ் சொல்லிட்டு ஹிட்டாமியும் ஓரமா போய் இது ஒரு டூல், இது பேர் செல்போன், ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா இதுல எனக்கு கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்றான். இதுக்கு எந்த இடத்துல எப்ப மெசேஜ் பண்ணணும்னு தெரியாம இருக்கு, சரியான தண்டமா இருக்கு அப்படின்றா. இப்ப ஹிட்டாமி அந்த மெசேஜ் படிச்சு பார்க்க உனக்கு ஆபத்து வருது நீ பாத்துக்க அப்படின்ற. இப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கிட்ட நெருங்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்தது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். அவங்களுக்கே பெரிய ஷாக் என்னன்னா இன்னும் 2 நாட்டு சோல்ஜர்ஸ் அங்க இருக்காங்க. இப்போ அந்த 3 நாட்டு சோல்ஜர்ஸும் மாத்தி சண்டை போட அந்த இடத்துல ரோரி என்ட்ரி கொடுக்குறா. இப்ப ரோரியும் அங்க வந்த எல்லா சோல்ஜர்ஸும் போட்டு பொலன்னு பொழக்கிறா. அங்க இருக்க சோல்ஜர்ஸும் வேற நாட்டுல வந்த சோல்ஜர்ஸ் போட்டு சுடுறாங்க. இப்ப ரோரி எல்லா சோல்ஜர்ஸையும் பாரபட்சம் பார்க்காம கொள்றா. இப்போ அந்த அமெரிக்கன் சோல்ஜர் கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்ப அந்த சோல்ஜரும் மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப என்னாச்சு அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர் அட்டாக் பண்ணாங்க கேட்க இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல, வேற கண்ட்ரில வந்த ஸ்பெஷல் சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க அப்படின்றான். அப்புறம் ஒரு கோடாரி வச்சிருக்க பொண்ணு அப்படின்றான். அது சொல்லி முடியறதுக்குள்ளேயே ரோரி அவனை கொண்டுடுறா. இப்போ அங்க இருக்க சண்டையும் தாண்டி ஹிட்டாமி இருக்க இடத்துக்கு புல்லட் வருது. எல்லாரும் கீழே குனிங்க பத்திரமா இருங்க அப்படின்றான். இப்பதான் அமெரிக்காவுக்கு தெரிய வருது அப்போ ரஷ்யாவும் சைனாவும் இதே மாதிரி வந்திருக்காங்க போல அப்படின்றான். ரோரியோ அங்க வந்த எல்லா சோல்ஜர்ஸையும் கொண்டுட்டா. இப்பதான் மினிஸ்டருக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா அங்க வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா. ஆமா சொன்னாங்களா அந்த பொண்ணு ஒரு டெமிகார்டுன்னு. இப்ப எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. என்ன எடுக்குதுங்க நீங்க சுத்தி பணமா இருக்குன்னு கேக்குறப்ப ஹிட்டாமியும் நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், மீடியா இங்க வந்துருவாங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்றான். இப்ப ஹிட்டாமி ரோரி கிட்ட போய் பார்த்தா அவ உடம்புல நிறைய புல்லட் போயிருக்கு. ஆனா அந்த போன புல்லட் எல்லாம் தானாவே வெளியே வந்து விடுது. ரோரி சொல்றா என்னை பத்தி கவலைப்படாத, எனக்கு எவ்வளவு அடிப்பட்டாலும் என் பாடி ரீஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றா. இப்ப ஹிட்டாமி வேற வழி இல்லாம நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம ஓடிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. குருபாயசியும் நல்ல வேலை அந்த ஹாட் ஸ்பிரிங் ஹோட்டல் மினிஸ்டர் ஓடுது, இதுவே நார்மலான ஹோட்டலா தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்றா. இவங்க நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு வேன் இருக்கு. பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ் அந்த வேன். இப்ப அந்த வேனுக்குள்ள ஒரு சோல்ஜர் உட்காந்துட்டு இருக்கான். உடனே குறைபாசி கண்ணு வச்சுட்டு இப்ப ஹிட்டாமி சொல்றான் எங்களுக்கு இந்த வேன் தேவை அதனால கீழே இறங்கினா சொல்லிட்டு இப்ப குறைபாசி சொல்றா
இவன் கெட்டவன் தானே. இவனை கூட இல்லாம கேட்கறப்ப நான் குடிச்சிட்டு இருக்கியா அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்றப்ப லிலே கேட்கறா, சரி அவனை தூங்க வச்சா போதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பெல் போடுறா. இப்ப அங்க இருக்க சொல்லிச்சிரும் மட்டையாயிட்டாரு. இப்ப பிரின்சஸ் பீனி ஆயிட்டான்னு கேட்கறா, யாருக்கிட்ட இருந்து ஓடுறோம், யாருக்கிட்ட இருந்து ஒழிஞ்சிட்டு இருக்கோம் கேட்கறா. எல்லாரும் கேட்கறப்ப இட்டாமி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, உண்மை என்னன்னா அது எனக்கே தெரியாது அப்படின்றான். இப்ப எல்லாருமே கண்டாயி குறைபாஷின்னு கண்டாயிட்டா. இட்டாமி தரல கண்ணு வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படி இட்டாமி சொல்ல குறைபாஷி சொல்றா, இதே மாதிரி கலாச்சாரம் இருந்தா ட்ரிகர் அழுத்திரும் அப்படின்றா. இப்ப பிரின்சஸ் பீனியாவும் சரி இப்ப இங்க நடக்குது எனக்கே புரிஞ்சிருச்சு. அப்போ இங்க நாங்க அமைதிக்காக வந்தோம், ஆனா வெளில இருக்க நாடுலாம் இங்க அமைதி இருக்கக்கூடாது போர் போன்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டுட்டு அந்த மாதிரி பெரிய பிரச்சனை சொல்லிட்டு பண்றாங்களா அப்படின்னு கேட்கறான். இட்டாமையும் ஆமான்றான். இப்ப அமெரிக்கா பிரசிடென்ட் கட்டுறாங்க. இப்போ அவர் ஏதோ ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னது உங்க மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க கேட்கறப்ப அந்த ஏஜென்ட்டும் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் படி வேற கண்ட்ரில இருந்து சோல்ஜர்ஸ் அங்க வந்திருக்காங்க, ஆனால் தான் இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றான். இந்த கதையில எனக்கு வேணாம், நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்றான். அந்த ஏஜென்ட்டும் ஓகே பிரசிடென்ட் நான் விசிட்டர்ஸை பாத்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ இவங்களாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அங்க வெண்டிங் மிஷின்ல இருந்து இவங்க ஒரு காஃபி எடுக்கிறாங்க. இப்ப லேலி பார்த்துட்டு அட பட்டன் அழுத்தினா சுட சுட காஃபி வருது, இது எப்படிமா வேலை செய்யுதுன்னு ரோரி கேட்க லேலையும் எனக்கு தெரியல, ஆனா ஆன்லைன் சீன்ல இருக்க ஜிஎஸ்டிஎஃப்ல கூட வச்சிருந்தாங்க அப்படின்றா. இப்போ இட்டாமி ரீசா கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ரீசா கேட்கறா, ஒரு எல் ஃபேரி, அப்புறம் ஒரு டார்க் டெமிகார்ட், அப்புறம் ஒரு புத்திசாலியான மேட்ச், இவங்க 3 பேர்ல உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறா. ஹீட்டாமே கமெண்ட் இருக்கான். ரீசா சொல்றா, எனக்கு தெரிஞ்சு எல்ஃப் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா பர்சனாலிட்டி வைஸா உனக்கு அந்த டார்க் டெமிகார்ட் பிடிச்சிருக்கும். ஹீட்டாமியும் அப்படிதான் வச்சுக்க அப்படின்றான். ரீசாவும் அப்ப ஸ்கூல் படிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நீ மாறல, இவங்க எல்லாருமே அந்த வெட்டிங் மிஷின்ல இருந்து ஒன்னொன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனா இட்டாமிக்கு மட்டும் எதுவுமே வரல, என்னாச்சு எனக்கு மட்டும் ஏன் தரல அப்படி கேட்கறப்ப ரோரி கோச்சிட்டு இருக்கா. இப்ப ரீசா வந்துட்டு ஆமா அவகிட்ட என்ன பண்ண இப்படி கோச்சிட்டு இருக்கா, நான் அதுவுமே பண்ணவே இல்லை, அதனாலதான் அவளுக்கு பிரச்சனை அப்படின்றான். இப்ப ரீசா என்ன பண்றான், நெட்ல என்ன போடுறான்னா இவங்க எல்லாருமே 2 மணிக்கு அந்த கேட் கிட்ட போய் ஸ்பெஷல் ரீஜன் போவாங்க. அப்ப போறப்ப இறந்தவனுக்கு இரங்கல் அஞ்சல் தருவாங்க போயிட்டு இருக்கா. குறைபாஷியும் ஆமா இதெல்லாம் ஸ்கெட்யூல் இல்லைன்றா. இது நான் தான் கேட்டேன். ரீசா வந்துட்டு இதை பார்த்தா இந்த மெசேஜ் படி நிறைய பேர் வருவாங்க, எனக்கு தெரிஞ்சு 1000 பேர் கிட்ட வருவாங்கன்றான். ஹிட்டாமியும் ஓ அவ்வளவு பேர் வருவாங்களா, அவ்வளவு பேர் இருந்தா அங்க வந்து ஏஜென்சி ஈஸியா அட்டாக் பண்ண மாட்டாங்களா. ரீசாவும் கவலைப்படாத என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மெசேஜ் போடுறேன் அப்படின்றா. இப்போ விடியுது. இப்போ காலைல 10 மணி ஆன உடனே எல்லா நியூஸ்ல என்ன ஓடுதுன்னா அந்த ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ரிசைன் ஆயிட்டாருன்னு. இப்போ மக்கள்லாம் கின்சால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு திக்கி பேசிட்டு இருக்கா. பார்த்தா அது நம்ம குறைபாஷி அக்கா. அங்க இருக்க கேமராமனும் நீ ஏன் மைக்கு பிடிச்சி பயந்துட்டு இருக்க, தைரியமா போய் பேசணும் அப்படின்றா. அவ்வளவு என்ன மன்னிச்சிருங்க நான் போய் பேசணும் சொல்லிட்டு இப்போ அவளுக்கே ஷாக்கா இருக்கு. ஆமா வழக்கத்தை விட இங்க ரொம்பவே கூட்டமா இருக்குல்ல அப்படின்றா. இப்போ அந்த இடத்துல வந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் தாக்க தயாரா இருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்க சொல்லிரும் ஆமா சார், ஆனா இங்க ஏற்கனவே 2 நாடு சோல்ஜர்ஸ் இங்க இருக்காங்க, அதனால என்ன பண்றதுனே தெரியல. அதுவும் இல்லாம இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ரிசைன் ஆக போறாரு. இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல, இங்க இருக்க மக்களை பரபரப்பாக்கிட்டு அதே டைம்ல டிவி சேனல்ஸோட லைனை கட் பண்ணிட்டு இங்க இருந்து அவங்களை கூட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்றான். இப்போ திடீர்னு நிறைய நியூஸ் சேனல் அங்க வந்திருக்கு. ஆமா என்னாச்சு இவ்வளவு நியூஸ் சேனல் வந்திருக்கு, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இங்க ஏதாச்சும் நடக்க போகுது அப்படின்னு கேட்கறான். இப்போ டைம் ஆக கூட்டம் வந்துட்டு இருக்கு. இப்போ அதே டைம் இட்டாமியோட ஸ்குவாடும் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கு. ரீசாவும் அட நான் போட்ட மெசேஜ்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, இவ்வளவு பேர் வருவாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றான். சரி இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம நடந்தா போனோம் அப்படின்றான். இங்க வேற இவ்வளவு கூட்டமா இருக்கே, வெளியே போனா ஆபத்தா இருக்கும், என்ன பண்ற யோசிக்கிறப்ப ரோரி சொல்றா எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சொல்லிட்டு அவ வேனை விட்டு வெளியே வரா. இப்போ ரோரி வெளியே போயிட்டு அங்க ஒருத்தங்கிட்ட போய் பேசுறா. இப்போ அவன் பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அவ போய் கேட்கறா ஆமா கின்சா எங்க இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறா. ஹீட்டாமி வேன்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இது நல்லதுக்கு இல்ல, அங்க இருக்கிறவங்கள எத்தனை பேரோட குடும்பம் கின்சா இன்சிடென்ட்ல செத்துச்சுன்னு தெரியல, இவங்க அவளை இனிமையா பார்ப்பாங்க, என்ன பண்றது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு விட்டுட்டு நம்ம நாளைக்கு போலாமா ஹீட்டாமி சொல்ல குறைபாயிஷம் இல்ல நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணாலுமே இதே மாதிரி தான் நடக்கும், இன்னைக்கு கூட்டமா இருக்கு ஆனா நாளைக்கு அப்படி இருக்காது, ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்போ ரோரி கையில ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அங்க இரங்கலஞ்சல் செலுத்த போறா. மக்கள்லாம் அங்க பாரு வேற உலகத்துல இருந்து வந்த பொண்ணு, அட இவ ஒரு கடவுள் சொல்லியிருந்தாங்கப்பா சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க கூட்டத்துல. ஹீட்டாமியும் சரி நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்காக தான் ரிசைன் பண்ணிருக்காரு, அத நம்ம வேஸ்ட் ஆக கூடாது, சரி வாங்க போலாம் அப்படின்றான். ஹீட்டாமி நினைச்சு பாக்குறான். அட கடை வாங்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கேன் நிலமா அப்படின்றான். ரீசா நீங்க இருந்து பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்றான். ரீசாவும் டேய் ஹிட்டாமி நான் காரை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவ கேட்கறா நீ திரும்ப வருவதானே. ஹிட்டாமியும் நான் இப்போதைக்கு வரமாட்டேன் கவலைப்படாத நம்ம டச்ல இருப்போம் அப்படின்றான். சரின்னு பாய் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அவங்க இரங்கலை செலுத்த போறாங்க. இப்போ சொல்ல ஹிட்டாமி சொல்றான் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம உஷாரா இருக்கணும், யாராச்சும் அவங்களை காயப்படுத்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்கள சுட்டுடுங்க அப்படின்றான். இப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வேற உலகத்துல இருந்து வந்தவங்களா தன்னோட இரங்கலை கின்சா இன்சிடென்ட் இறந்தவங்களுக்கு சொல்றாங்க அப்படின்றா. நானுமே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறப்ப இப்ப குறைபாய்ச்சி சிஸ்டரும் அதாச்சி நான் தான் கின்சா நான் குறைபாய்ச்சில இருந்து பேசுறேன் அப்படின்றா. அதாச்சி நான் தான் குறைபாய்ச்சி நான் கின்சால இருந்து பேசுறேன் அப்படின்ட்டா. இப்போ வேற உலகத்துல இருந்து வந்தவங்களாம் அவங்க இரங்கலை செலுத்த போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல நான் வேற உலகத்துல இருந்து வந்தவங்க 3 பேர் தான் பார்த்தேன், ஆனா இப்போ மொத்தமா 8 பேர் இருக்காங்க அப்படின்றா. இதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ குறைபாய்ச்சி சிஸ்டர் என்ன பண்றா, குறைபாய்ச்சிட்டு போய் பேசுறா. சிஸ்டர் யாருது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடி கார்டு மோட்ல இருந்தா. என்னது நானும் இனே அப்படின்னு கேட்கறா.
சரி எனக்காக இன்டர்வியூ தரீங்களா கேட்கறப்ப இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லம்மா, இப்போ அந்த ஃபிளவர் வச்சுட்டு நாங்க ஸ்பெஷல் ரீசனுக்கு திருப்பி போனோம் அப்படின்றா. உனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்கறா. இப்போ எல்லாரும் பாக்குற பிராட்காஸ்ட் ஏதோ வீடியோ கால் பேசுற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காவ. அம்மா எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்றா. இப்போ பின்னாடி அந்த ஏஜென்ட் பாத்துட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல அந்த ஆபீசர் வராரு. அடா இருக்கான் நீங்களா? அந்த ஏஜென்ட்டும் ஓ நீங்க அந்த ஹோட்டல்ல அந்த பிரச்சனையை பத்தி பேசுறீங்களா, அது இப்ப செட்டில் ஆயிடுச்சு அப்படின்றாரு. அந்த ஆபீசரும் ஓ அந்த இன்சிடென்ட் பத்தி நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இந்த கண்ட்ரி எனக்கு சேலரி கொடுக்குதுல, அதனால இப்போ எங்க நாட்டு சிஏஏ உங்களை டார்கெட் பண்ணுது. நானா இருந்தா உங்க பிரசிடென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணி கேட்பேன் அப்படின்றான். இப்போ இவனும் அந்த பிரசிடென்ட்டுக்கு ஃபோன் பண்றான். பார்த்தா லைனே போல. இப்போ இந்த நியூஸ் இந்த அமெரிக்கா பிரசிடென்ட் போகுது. என்னது சிஐஏ டீம் மொத்தமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ ஜப்பானோட பிரசிடென்ட் ரெசைன் ஆகிறத பார்த்துட்டு 3 கண்ட்ரியோட பிரசிடென்ட்டும் சரி நம்ம அனுப்ப சோல்ஜர்ஸ் வித்ரா பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இப்போ வேற உலகத்துல இருந்து வந்தவங்களும் தன்னோட இடங்களை காட்டுறாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்ப தயாரா இருக்காங்க. அங்க இருக்க ஜாப்பனீஸ் மக்கள்லாம் இவங்களை கை தட்டி ஆரவாரமா அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கே ஷாக்கா இருக்கு. இப்போ இட்டாமியோட ஸ்காடும் வெற்றிகாரமா இந்த கேட்டுக்கு இன்சைட் வந்துட்டாங்க. இந்த சைடுல செகண்ட் நோட் நின்று இருக்காரு. அவர் வந்துட்டு சரி உங்க வெக்கேஷன் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஹிட்டாமியும் என்னது அது வெக்கேஷனா, எனக்கு இன்னும் 3 நாள் லீவ் வேணும், அது கேட்டுதான் அப்படின்றான். அங்க கேட்டுட்டோம் ஓ உனக்கு லீவ் வேணுமா, வேற நம்ம ஜெனரல் கிட்ட கேட்டு போற அப்படின்றா. ஹிட்டாமியும் என்னது அப்ப லீவும் கிடையாதா அப்படின்றான். இப்போ ரோரி மத்தவங்கள பேசிட்டு இருக்காங்க. அட இந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சுல, இல்லையே அங்க இருந்து லேப்டாப் வாங்கினது இருக்கா போல. இப்போ அங்க இருக்க விசாட் பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்கறாரு. இப்போ அவ லேப்டாப் ஆன் பண்றா. இப்போ அந்த விசாட் பார்த்துட்டு என்னது பொட்டிக்குள்ள இருந்து வெளிச்சம் வருது அப்படின்னு கேட்கறா. இப்போ டூக்கு அவளோட ரூம் கூறா. நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றா. இப்போ ஒரு மாதிரி ஷாக்ல இருக்கா. என்னது அப்பா அப்பா எங்க போனீங்க அப்படின்னு கேட்கறா. இப்போ பீனியாவும் அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. கேட்டுக்கு அந்த சைடு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம்லாம் இருந்துச்சு. நம்ம இன்னும் இந்த வாரம் கண்டினியூ பண்ணோம்னா இந்த எம்பையர் கண்டிப்பா தோத்துரும், இல்ல மொத்தமாவே அழிஞ்சிரும். அந்த ரிங்லைட் பொண்ணு கிட்ட சொல்றா நம்ம காலையில கேபிட்டல் கிளம்புறோம், அமைதிக்கான பேச்சுவார்த்தைய இப்போதுல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்றா. இப்போ என்னோட மிஷன் என்னன்னா இந்த போரை நிறுத்துறது. அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு 5 மாசம் ஆச்சு. இட்டாலிக்கால முடிந்த பேட்டில் அப்புறம் இப்போ ஹால்னஸ்ல இருக்க பேஸ் ஒரு பெரிய டவுனாவே மாறிடுச்சு. இந்த இடத்துல எந்த வித தடையும் கிடையாது. நிறைய பேர் இங்க வர ஆரம்பிச்சாங்க. அதே டைம் ஜப்பானை பார்த்துட்டு போன பிரின்சஸ் பீனியா பீஸ் நெகோசியேஷனுக்காக அவ கேபிட்டல் போய் பேச போனா. அவ கூடயே ஜப்பான் ஃபாரின் மினிஸ்டர் சுகவார கவுச்சியும் பிரின்சஸ் பீனியா கூட வந்தாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையை இவங்க ரகசியமா ஆரம்பிச்சாங்க. இப்போ ஏதோ ஒரு டார்க் எல்ஃப் காட்டுறாங்க. ஹோ அப்ப இதுதான் ஆல்னஸா அப்படின்றா. இப்போ சுகவாராவும் பீனியாவும் சேர்ந்து ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய விருந்து வச்சு அங்க இருக்க நோபல்ஸ் கூப்பிட்டு இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பீனியா சுகவார கிட்ட சொல்றா மினிஸ்டர் நிறைய பேர் ராஜாவை எதிர்த்திருக்காங்க, அவங்களாம் ஜப்பான் கூட அமைதியா போவத ஆசைப்படுறாங்க, ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒருத்தர் பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் காட்டுறாங்க. இப்ப பீனியா ஒரு நோபல சுகவாரக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லார்ட் சிசிரோ, இவர் தான் லார்ட் சுகவாரா, ஜப்பான்ல இருந்து வராரு. சுகவாரம் ஹலோ நான் ஜப்பான்ல இருந்து வரேன். அங்க இருக்க நோபலும் என்னது ஜப்பானா, அந்த மாதிரி நான் கண்ட்ரி கேள்விப்பட்டது இல்லை அப்படின்றாரு. எங்க கண்ட்ரில இருந்து உங்களுக்கு நான் கிஃப்ட்ஸ் எடுத்துருக்கோம் சொல்லிட்டு இப்ப ஜப்பானோட கிஃப்ட்ஸ் அவங்க காட்டுறாங்க. இப்ப அதை பார்த்த உடனே அந்த நோபல வாய பொழுது பாக்குறாங்க. இப்போ அந்த நோபலும் ஒரு கட்டாயம் எடுத்து பாக்குறாரு. அந்த பிளேடை பார்த்த உடனே அவர் ஆச்சரியமா பாக்குறாரு. அந்த நோபலும் என்ன மன்னிச்சுங்க, இவ்வளவு டெக்னாலஜில அட்வான்ஸா இருக்கீங்க, உங்க கண்ட்ரி பேரை நான் ஒரு வாட்டி கூட என் வாழ்க்கையில கேட்டதில்லை அப்படின்றாரு. இப்ப சுகவார சொல்றான் எங்க கண்ட்ரி கேட்டுக்கு அந்த சைடு இருக்க நேஷன் அப்படின்றான். ஆனா இப்ப நாங்க எம்பையர் கூட போர் போயிட்டு இருக்கோம். இதை கேட்ட உடனே அந்த நோபல் ஷாக் ஆவாரு. என்னது பீனியா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, எல்லாரும் வெளியே போங்க, மிச்சத்தை நான் இவங்க கிட்ட ரகசியமா பேசுகிறேன் அப்படின்றாரு. இப்ப தனியா வந்துட்டு பீனியா திட்டாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி இனிமே ரகசியமா கூட்டு வந்து பேசுவேன், அது மட்டும் இல்லாம அவன் என்கிட்டே காட்டுறல, அது உங்களுக்குமே தான், நீங்க இன்னும் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்காதீங்க. அப்படியா சரி இதை படிங்க சொல்லிட்டு ஒரு லெட்டர் அவன் கிட்ட கொடுக்குறான். இப்போ அதை படிச்சு பார்த்த உடனே அந்த நோபல் ஷாக்கா இருக்கு. என்னது என்னோட மருமக பேர் இதுல இருக்கா அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு கேட்கறான். அவன் இன்னும் எங்க கண்ட்ரில கைதியா தான் இருக்கா, பிரின்சஸ் பீனியா தான் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளவு தான் நீங்க சொன்னவர் உங்ககிட்ட உயிரோட வருவாரு அப்படின்றான். அந்த நோபலும் ஓ அதுக்கு பதில் மினிஸ்ட்ரியில நான் உங்க பக்கம் பேசணுன்றீங்களா அப்படின்னு கேட்கறான். சரி நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன், எனக்கு என் மருமக திருப்பி கிடைச்சா போதும் அப்படின்றாரு. இப்ப இட்டாமி ஆன்லைன்ஸ்ல பாத்துட்டு இருக்கான். அட இங்க பாரு இந்த இடம் சூப்பரா மாறிட்டு இருக்குல்ல, ஒரு ரெஃப்யூஜி சென்டர் இருந்தது ஒரு டவுனாவே மாறிடுச்சுல்ல. அது மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஜாப்பனீஸ் ப்ராடக்டே தெரியாதுல்ல, அதனால பாரு இங்க ஒரு கடையை வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ரோரி தான் பாத்துட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல டூக்கா போறா. டூக்கா யாரை தேடி போறேன் ரோரி கேட்க, டூக்காவும் அது அப்புறமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப இடாமி கேட்கறான் அப்போ டெய்லி இந்த மாதிரி தான் பண்றாளா? அங்க இருக்க சொல்லிச்சிரும் ஆமா டெய்லி நைட்டு அவங்க அப்பாவை தேடி இந்த மாதிரி டவுனை சுத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவங்க அப்பா தான் இறந்துட்டாரு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி ஏமாத்த போறீங்க அவளை? இட்டாமியும் எனக்கு புரியுது, ஆனா இப்ப ரோரி சொல்றா சரி அப்போ அவளை இந்த மாதிரி ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண விட்டீங்கன்னா அவளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அங்க இருக்க சொல்லிச்சிரும் எனக்கு தெரியும், ஆனா அவளோட எதிர்காலம் நாசமா போயிடுமே எப்படி பார்த்திருந்தா, இந்த மாதிரி யாருமே வாழக்கூடாது அப்படின்னு குறுக்கவா. இப்போ திடீர்னு அவகிட்ட போய் டூக்கா உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவ எப்படி ஃபீல் பண்ண உனக்கு தெரியுமா? நம்ம சொல்ற விஷயத்தினால அவன் மைண்டே கொலாப்ஸ் ஆயிடலாம், அப்படி நடந்துச்சுன்னா உன்னால அவளை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான்.
அப்படியே நீ பார்த்துக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ நாளைக்கு இருப்ப? திடீர்னு ஆர்டர் வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு கேட்டுக்கு அன்சைடு போனால் என்ன ஆகுறது? நம்ம எல்லாருமே இங்கேருந்து போயிடுவோம். தூக்கம் மட்டும் தனியாக இருப்பா. அப்போ அவளை இப்படியே விட்டுலாமா கேட்க இட்டாமியும் ஆமாம் அப்படியே விட்டுருங்க. அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் உன்னால் பார்த்துக்க முடியும்னா நீ சொல்லு அப்படின்னு நான் எதுவுமே சொல்லாத. குறுக்காவும் ஓகே சார் சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ ரோரி சொல்கிறா 960 இயர்ஸ் இது ரொம்ப காலம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் டக்குன்னு போயிடுச்சு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் நான் கடந்து வந்திருக்கேன். இட்டாமியும் ஆமாம் நிறைய பேர் ஒன்று மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது ரோரி. ரோரியும் நீ எல்லாருக்கிட்டே பாசம் காட்டுற, ஒருத்தர்கிட்ட மட்டும் பாசம் காட்டணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இட்டாமியும் நீ நல்ல பொண்ணு தான், ஆனால் உன்னெல்லாம் ரீப்பர்னு கூப்பிட்றாங்களே, இந்த ரீப்பர் செய்கிற காரியமாது அப்படின்னு கேட்குறான். இறப்புங்கிறது வாழ்க்கையோட கிளைமேக்ஸ். அது உனக்கு நல்லதாக வந்துச்சுன்னா நீ அதை பொக்கிஷமாக பார்த்துக்கணும். இப்போ ரோரி இட்டாமி பக்கத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி உரசுறா. இட்டாமியும் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் எப்படி பண்ணுறேன்னு கேட்குறேன். இப்போது அவங்க முன்னாடி பார்த்து டார்க் எல்ஃப் அங்கே வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, குழந்தைக்கு போய் ஆள் கால் கொடுக்குற. இப்போ ரோரி ஒரு கனவு காட்டுறா. அந்த கனவுல ரோரி ஒரு மாதிரி மண்டே ஆகிட்டா. இப்போ இட்டாமி கூப்பிட்றான், ரோரி எழுஞ்சிரு, இந்த கடையை மூட போகிறாங்களாம். ரோரியும் என்னால் முடியலப்பா அப்படின்றா. இப்போ இட்டாமி ரோரியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இட்டாமியை ரோரி அவன் பெட்டில் படுக்க போட்டு போகிறப்ப ரோரி இட்டாமி முடிச்சுட்டு இருக்கிறா. நீ காலைல வரைக்கும் என் கூட இருக்கா கேட்க இட்டாமியும் ஓகேன்றான். இப்போ அவன் நினச்ச கனவு நாசமாக போயிடுச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இன்னைக்கு நைட்டு போட பிளானா இப்படி நாசமாக்கிட்டியே. இட்டாமியும் ஆமாம் நீ என்ன பிளான் போட்ட அப்படின்னு கேட்குறான். அங்கே வந்து எல்ஃபும் என் பேர் யாஹா டூஷி. ரோரியும் சரி ஒரு டார்க் எல்ஃப். அந்த டார்க் எல்ஃப் என்ன யோசிச்சுட்டு இருக்கா, ரோரி தைரிய போய் குழந்தைன்றாளே, இன்னைக்கு அவன் செத்தா இன்னைக்கு ஒரு ரத்த ஆரோட போய் சொல்லிட்டு பயந்து பேசிட்டு இருக்காங்க. சரி நீ எதுக்கு இங்கே வந்த ரோரி கேட்க அங்கே இருக்க டார்க் எல்ஃபோ இங்கே பாரு குழந்தை, நான் கிளான் டூஷி டேயான்னு ஒரு டாக்டர் ஸ்வாட்ச் கார்ட்லேருந்து வரேன். நான் கேள்விப்பட்டேன் இங்கெல்லாம் பச்சை மனுஷங்க இருக்காங்களாமே, அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்றான். இப்போ ரோரியும் என்னது பச்சை மனுஷங்களா? டார்க் எல்ஃபும் ஆமாம், அதுக்கு முன்னாடி நீ ஏன் இந்த பொண்ணுக்கு சாரை குத்து கொடுக்குற, இந்த மாதிரி குழந்தைகளை கொடுக்கக்கூடாது அப்படின்றான். இப்போ ஒரு சிரிச்சு என்னை தயவு செஞ்சு காப்பாத்து, அந்த மனுஷன் எனக்கு குடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த ஹெல்ப் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டா. இப்போ இட்டாமிக்கு பெரிய ஷாக்கு, என்ன அது? அந்த ஹெல்ப்பும் எனக்கு தெரியும் அப்பவே நான் நினைச்சேன் சொல்லிட்டு அவளோட வால் எடுக்கிறா. ரோரி இப்படி கல் தடுத்துட்டியே. இப்போ ரோரி எக்ஸ்ட்ராவா அழுகுறவா செய்யறா. இப்போ அவ பார்த்துட்டு நான் கவலைப்படாத, இவனுக்கு நல்ல பாடம் நடத்துற சொல்லிட்டு இப்படி பாக்குறேன். பார்த்தா இட்டாமி ஆளை காணும். பையன் அங்கேருந்து எஸ் ஆயிட்டான். இப்போ அவ திரும்பி வந்துட்டு கவலைப்படாத குழந்தை, அவன் இங்கேருந்து ஓடிட்டான், இப்போ எது கவலைப்படாத அப்படின்னு பார்த்தா இப்போ ரோரி ஆளை காணும். இப்போ அங்கே இருக்க வெயிட்டர்ஸும் சரி எதுக்கு இங்கே வந்த, இங்கே பச்சை மனுஷங்களாம் போயிட்டாங்க, நாங்கள் ஒரு டாவன் நடத்துறேன், இங்கேருந்து கிளம்புற கேட்குறப்ப அந்த எல்ஃபும் சரி நான் குடிக்கிறேன் சொல்லிட்டு கேட்குறா. இப்போ பக்கத்தில் இருக்க வயசுல அவரு ஆமாம் நீ பச்சை மனுஷங்களை தெரியா. இப்போ இன்னொரு வெயிட்டர்ஸும் வந்துட்டு ஓ அப்போ ஒரு நல்ல ரீசன் தான் இருக்குல்ல உனக்கு, எதுக்காக அப்படின்னு கேட்குறா. இப்போ அந்த எல்ஃபும் அவங்க எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றா. இப்போ சுற்றி இருக்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் ரோரி ஏன் இவகிட்ட நடிச்சா, அதுவும் இல்லாமல் இவ யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாளோ அவகிட்டே வாழ நீட்டினாலே இவப்போ அந்த பச்சை மனுஷங்க நீ சொன்னது செய்யலைனா டார்க் ஹெல்ப் சொல்கிறா. கவலைப்படாதீங்க அதுக்கு தான் நான் ஒரு ரிவார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றா. இப்போ அவள் வச்சுன்ற பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய டைமண்ட் கட்டியே இருக்கு. இவ சுற்றி இருக்கவங்களாம் ஷாக்கில் பார்க்குறாங்க. என்னால் நம்ப முடியல, இது ஒரு நிஜமான அடமாண்டின், இதை வச்சுக்கிட்டு நீ என்ன வேணா வாங்கலாம்ப்பா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்காங்களாம் நான் செய்ய சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த எல்ஃபும் என்ன மன்னிச்சிருங்க ஆனா நீங்களும் அதை செய்ய மாட்டீங்க, அது சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்றா. அங்க இருக்கிறவங்களும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. எனக்காக யாராச்சும் ஒரு ஃபிளேம் டிராகனை கொல்லணும் அப்படின்றா. ஆமா ஒரு அடிப்பட்ட ஃபிளேம் டிராகன், அது கொல்லணும், யார் செய்றீங்க அப்படின்னு கேட்கறா. இதுவுமே பத்தலனா நான் என்னையுமே தரேன். அங்க இருக்கிறவங்களும் என்னது ஒரு ஃபயர் டிராகனா, நானும் வாழணும்பா, நானும் சாக ஆசைப்படல சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ அவனும் ஒரு காட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அவள் சொல்கிறா எல்லாருமே காத்துக்கிட்டு இருங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தான், நான் அவங்களை கண்டுபிடிச்சிடும் அப்படின்றா. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, ஸ்வாட்ச் வச்சு காட்டுறாங்க. டூக்கோட வில்லேஜ் அந்த ஃபயர் டிராகன் எப்படி அழிச்சிதோ அதே மாதிரி அந்த டார்க் எல்ஃப் வில்லேஜையும் போட்டு அழிக்குது. அதுவும் அதே ஃப்ளேம் டிராகன் தான். இப்போ திடீர்னு இவன் கனவுல இருந்து முடிச்சுக்கிறா. பார்த்தா ஜெட்ஸ் பறக்குது, வானத்துல ஜெட்டை வச்சுக்கிட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கானுங்க. இப்போ இவ பார்க்குறா அவங்க தானே பச்சை மனுஷங்க, இப்போ என்னோட கிளான் காப்பாற்றப்படும். இப்போ ஜிஎஸ்டி பேஸ் காட்டுறாங்க. இட்டாமி எங்கே ட்ராவல் பண்ண குட்ஸ்லாம் ஏற்றிட்டு இருக்கான். அந்த ஹெலிகாப்டர்ல ஏறினவனே சரி நம்ம கேபிட்டல் போவோம் சொல்லிட்டு இப்போ அவன் அங்கேருந்து கிளம்புறான். அந்த எல்ஃப் வழியில் நின்றுட்டு இருக்கா. அவன் அந்த ஹெலிகாப்டரை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு தெரியும் இந்த வழியில் தான் இருக்க சொல்லிட்டு அந்த டவுனுக்கு போறா. அவ இன்னும் கொஞ்ச நேரம் தான், காத்துட்டுருங்க மக்களே, நான் பச்சை மனுஷங்களை உங்களுக்காக கூட்டு வரோம் அப்படின்றா. சூட்ஸ் காட்டுறாங்க. அதாச்சும் அந்த டார்க் எல்ஃபோட வில்லேஜ், அந்த வில்லேஜை அதே ஃபிளேம் டிராகன் வந்து அழிக்குது. இப்போ அந்த எரிஞ்ச வில்லேஜ் காட்டுறாங்க. அந்த அட்டாக்ல 220 டார்க் எல்ஃப் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த வில்லேஜ் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த டிராகன் நம்ம எங்க போனாலும் விட மாட்டேங்குது, நம்மளை தோத்துக்கிட்டே இருக்கு. யாவோ எங்களுக்கு நீண்டா இருக்க, நாங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஃபயர் டிராகனே யாரோ ஓட விட்டாங்களா, அவங்களை போய் நீ கூட்டிட்டு வா, அவங்களாலதான் நம்ம கூட்டத்தை காப்பாற்ற முடியும். அந்த பச்சை மனுஷங்களை நீ கண்டுபிடிச்சாகணும், கண்டுபிடிச்சி நம்ம வில்லேஜ் கூட்டு வா. டார்க் எல்ஃபும் எனக்கு தெரியும் மாஸ்டர், சரி போயிட்டு வா, வெற்றிகரமா வா அப்படின்றாங்க. அந்த டார்க் எல்ஃபும் ஜிஎஸ்டி பேசி கூடி வரா. இப்போ விளையாண்டு இந்த சோல்ஜர் கிட்ட நீங்க தானே பச்சை மனுஷங்க, உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. என் பேரு யாவோ டூஷி, நான் ஸ்வாட்ஸ்ல இருந்து வரேன். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி
ஒரு ஃபயர் டிராகன் எங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணிச்சு. இப்போ எங்க கிளான் அழியிற நிலைமையில இருக்கு. ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படின்றா. இப்போ இவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சி டைலாக் பேசினா. ஆனா அங்க நின்று சோல்ஜருக்கு இவளோட பாஷை புரியல. அவங்களும் திக்கி திணறி நீங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில கேட்கறாங்க. இவளும் அந்த டவுனுக்குள்ள போய் சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா முக்காவாசி சோல்ஜருக்கு அந்த பாஷை புரியவே இல்லை. இப்போ அவ சோகமாயிட்டா. அடைச்சா இங்க இருக்கிறவனுக்கு இவரோட பாஷை புரியவே இல்லை. அவனுக்கு நான் பேசின பாஷை புரிஞ்சு அவனுமே இந்த பச்சை மனுஷங்க ட்ரெஸ் தானே போட்டுருந்தான். அவன் பேரு என்னமோ சொன்னாங்களே. இப்போ அந்த டார்க் ஹேர் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை ஒரு மாதிரி கேட்கறாங்க. இவளும் அவங்கள ஓட விட்டுறா. இப்போ இவன் இன்னொருத்தன் ஓட விடுறப்பதான் இன்னொருத்தர் வந்துட்டு உனக்கு பச்சை மனுஷங்க வேணுமா, எனக்கு தெரியும். ஆனா இவனுமே அவளை யூஸ் பண்ணதான் பார்த்தான். இந்த பொண்ணும் அவனை அடிச்சு ஓட விட்டுருச்சு. இதே மாதிரி நிறைய பேர் அவளை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப கீழே ஒரு பெண்ணு இருக்கு பாக்குறா. ஆமா என்னது யோசிச்சுக்கிட்டே அந்த ஜாப்பனீஸ் ஸ்டோருக்கு போறா. அங்க போனா அதே இடத்துல ஜிஎஸ்டிஎஃப் சோல்ஜர்ஸ் ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு அவங்க கிட்ட வித்துட்டு இருக்கா. அந்த டார்க் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறா. அங்க இருக்க பொண்ணும் நைட் அந்த ஹோட்டல்ல பார்த்த பொண்ணு நீதானே அப்படின்னு கேட்கறா. அந்த டார்க் இப்போ அந்த பச்சை மனுஷங்க பாஷை பேசுனதானே. அந்த பொண்ணும் ஜாப்பனீஸா, இந்த ரெட் புக்ல இருக்கு, இது வேணா படிச்சு தெரிஞ்சுக்கேன் அப்படின்றா. இங்க யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. அந்த ஹெல்ப்பும் சரி என்கிட்ட விக்கிரி அப்படி கேட்கறப்ப இப்போ இவங்க பேசிட்டு இருப்ப அந்த இடத்துல 2 சோல்ஜர் வந்து பேசுறாங்க. இப்ப அங்க பார்த்தா சோல்ஜரும் ஆமா இவ டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு பொண்ணு மேல நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்களே. இப்போ அவங்க அந்த ஹெல்ப் பேசுறாங்க. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். அத அந்த சேல்ஸ் பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்றா. இப்போ அவங்களும் கூப்பிட இந்த பொண்ணு சந்தோஷமா பின்னாடியே போறா. இப்போ லெலே காட்டுறாங்க. இப்போ லெலே நம்ம உலகத்துல இருக்க பிசிக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த மேஜிக்கை இன்னுமே பவர்ஃபுல்லா மாத்திட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வந்துட்டு மேம் என் கூட நீங்க வரணும், நீங்க தான் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ லெலையா அங்க போறா. இப்போ அங்க இருக்க சோல்ஜர் என்ன சொல்றாங்கன்னா இங்க ஒரு ஹெல்ப் பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இங்க இருக்க ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் பணம் திருடிட்டு இருக்கான்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா அப்படின்றாங்க. ஆனா அவ சொல்றதை பார்த்தா வேற கதை மாதிரி இருக்கா அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது, எங்களை காப்பாற்றணும் சொல்லிட்டு இருக்கா, என்னன்னு எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றான். இப்ப லெலையும் அங்க போய் அந்த ஹெல்ப் கிட்ட பேசுறா. இப்ப வெளில இந்த போலீஸ்லாம் இந்த ரிப்போர்ட் உண்மையா சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பார்த்தா இவங்க மேலதான் தப்பு இருக்கு. அந்த சொல்லிரும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அங்க வந்து உன்ன தப்ப ஒத்துக்கிட்டான், இப்ப அவளை விடுதலை பண்ணிடல அப்படின்றாங்க. அந்த ஹெல்ப்பும் இல்ல என்னால போக முடியாது, என்னோட கிளான ஒரு ஃபயர் டிராகன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, அதை பத்தி நான் பச்சை மனுஷங்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற. ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப லெலையும் இதை பார்த்த உடனே அவளுக்கு ஃபயர் டிராகன் அட்டாக் பண்ற ஞாபகம் வருது. இப்ப லெலையும் அந்த டார்க் ஹெல்ப்பை அந்த ஜெனரல் கிட்ட போறா. ஆனா ஜெனரல் என்ன சொல்றான்னா என்ன மன்னிச்சிரு, உங்க கிளானுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப லெலையும் அந்த டிரான்ஸ்லேட் பண்றா. இது கேட்டவனே அந்த டார்க் ஹெல்ப் ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க? இப்ப அந்த ஜெனரல் சொல்றாரு உங்க ஹோம்லேண்ட் ஷுவார்ட்ஸ்வுட் அது எம்பையரோட பார்டர் தாண்டி இருக்கு. நாங்க ஒரு மிலிட்டரி ஆர்கனைசேஷன், இந்த பார்டர் தாண்டி எங்களால எதுவுமே செய்ய முடியாது. பர்மிஷன் இல்லாம அந்த இடத்துக்கு போனா நாங்க ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் வார் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த டார்க் ஹெல்ப்பும் இல்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்மிலாம் தேவையில்ல, நான் கேள்விப்பட்டேன் அந்த ஃபயர் டிராகன் ஓட விட்டது கொஞ்சம் பேர் தானாமே, எனக்கு அதே மாதிரி கொஞ்சம் பச்சை மனுஷங்க போதும் அப்படின்றா. அங்க இருக்க ஜெனரலும் இல்ல அந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்துக்கு என்னோட சோல்ஜர்ஸ் நான் அனுப்ப மாட்டேன், அது அவங்களுக்கு சாவுக்கு சமமானது. அந்த டைம்ல ஏதோ லக்ல அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க, ஆனா இந்த மாதிரி சின்ன குரூப்ல அமிச்சா அவங்க இறந்துடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டரை என்னால் தர முடியாது அப்படின்றாரு. இது எல்லாத்தையுமே வெளியே டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஹெல்ப்புக்கு இன்னுமே நம்பிக்கை எழுதுட்டு இருக்கா. இப்போ இவன் மனசுக்குள்ளா அவங்க வில்லேஜ் சொன்னதான் ஞாபகம் வருது. நம்மளோட எதிர்காலம் உன்னோட கையில தான் இருக்கு, அந்த பச்சை மனுஷங்களை கூட்டு வந்தாதான் நம்மளால வாழ முடியும் அப்படின்ற எண்ணம் அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா அந்த ஜெனரல் முடியாதுன்ட்டாரு. இப்போ அந்த ரொம்பவே சோகமாயிட்டா. அவளை பேசிக் வெளிவிடுறப்ப அந்த செகண்ட் நோட் நான் சொல்றாரு ஹிட்டாமி வேணா இதை செய்யலாம், அவன் தான் இந்த மாதிரி காரியெல்லாம் ஈஸியா செய்வான் அப்படின்றா. லெலையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்றா. ஆனா அந்த பொண்ணு நம்பிக்கை எழுந்து ரொம்பவே சோகத்துல இருக்கா. இப்ப இட்டாமியும் கேப்டனை நோக்கி ஹெலிகாப்டர்ல இருந்து இப்ப கேரேஜ்ல மாதிரி போயிட்டு இருக்கான். இப்ப போற வழியில கேப்டன்ல இருந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க, அவங்கள பாப்பா அப்படின்றான். இப்போ அந்த இடத்துல பிரின்சஸ் பீனியா இருக்கா. இட்டாமி நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க இருக்கிறோம் ஆமா இது யாரு கேட்கிறப்ப இவங்க பிரின்சஸ் பீனியா. இப்ப பிரின்சஸ் பீனியாவும் இட்டாமே பேசுறாங்க. நம்ம ஜப்பான்ல தான் கடைசியா பார்த்தோம்ல அப்படின்றாங்க. சரி நீங்க என்ன பண்ற கேட்கிறப்ப பிரின்சஸ் பீனியாவும் சுகவர அவங்க கண்ட்ரில இருந்து யாரும் வரனாங்க, அவங்கள பார்க்கதான் இங்க வந்த. அதுவும் இல்லாம அது என்னோட பேக்கேஜ் உங்ககிட்ட இருக்கு. இட்டாமியும் என்னது பேக்கேஜா? இப்போ அந்த பிரின்சஸும் டேய் உனக்கு புரியலையா, போசஸ் உங்ககிட்ட கொடுக்கலையா அது கேட்கறா. இட்டாமியும் என்னது என்கிட்ட கொடுத்தானா? அட ஆமா ஏதோ ஒன்று கொடுத்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காட்டுறான். அதை பார்த்தோன்னே பிரின்சஸ் பீனியா பேரானந்தப்படுறா. இப்போ அவ ரொமான்ஸ் மங்காவை பாக்குறா. அவ சொல்றா இதுக்குதான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்த. அங்க அந்த டிப்ளமேட்டும் ஆமா ஏதோ உங்ககிட்ட கொடுத்தா அப்படி கேட்கறப்ப அதுவா அது ஒரு கலை அப்படின்றா. இப்போ ஒரு பெரிய ரொமான்ஸ் மாங்கா கலெக்ஷன் வச்சிருக்கா. ஆனா ஃபுல்லாவே ஒன்லி மென்ஸ் தான். இப்போ இங்க இருக்க மாங்காவெல்லாம் அந்த ரோஸ் ஆர்டர் ஃபுல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணி பிரின்சஸ் பீனியாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவங்க ஆர்டர்ல இருக்கிறதுனால அங்க ஒரு வெயிட்டர் வந்துட்டு அந்த ஜாப்பனீஸ் ஃபுட் கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்றாங்க. இப்போ அந்த வெயிட்டர்ஸ் போறப்ப ஆமா நான் இப்ப என்னத்தை பார்த்தேன், அவங்க என்ன படிச்சிருந்தாங்க, இது எப்படி என்னோட ரிப்போர்ட்ல நான் சொல்லுவேன், பார்த்தா அது ஜாப்பனீஸ் சோல்ஜர் உளவலையா இருக்காங்க. இப்போ அந்த ஹெல்ப் காட்டுறாங்க. அந்த ஹெல்ப் நம்பிக்கை இழந்து ரொம்ப சோகத்துல இருக்கா. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு, ஆனா கனவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றா. இப்ப லெலைகிட்ட கேக்குறா ப்ளீஸ் என்கிட்ட இதை சொல்லு, ஏதோ தப்பு நடந்திருக்குல்ல, நீ தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறா. லெலையும் இல்ல நான் தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணல, இப்ப நீ பார்த்தது
கேட்டது எல்லாமே உண்மைதான். அந்த எல்ஃபும் இல்ல என்கிட்ட அது ஒரு பொய்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுகுறா. ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு, ஏன் அவங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல? லெலையும் ஜென்ரல் ஆஸ்மா அதான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்றா. ஆனா என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அழுதுட்டு இருக்கா. இப்போ ஜேஎஸ்டிஎஃப் கமாண்டர்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. சரி இப்போ நம்ம என்ன செய்யறது? நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா? இல்ல இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாம அவங்க இடத்துக்கு போனோம்னா இது ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் வார மாறிடும். இப்போ நம்மளுக்கு வர வழியில பேசிக்கிறப்ப இன்னொருத்தர் கேட்கிறாரு, சரி ஹிட்டாமி என்ன செய்வான்? ஹிட்டாமியா இருந்தா அவன் இந்த இடத்துல ஏதாவது செஞ்சிருப்பான். அதுவும் இல்லாம அவன் ஏற்கனவே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வேற பேசியிருக்கான். அவன் கூட்டு போன 3 பொண்ணுங்களை தான் நம்ம மானத்தை காப்பாத்தினாங்க. நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். இங்க பாரு ஒரு பொண்ணு அழுகுறா. சரி நம்ம மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த டிராகன் அடிச்சு பார்ப்போம் அப்படின்றா. சரி ஒரு ஜெட் அமிச்சா என்ன? அங்க இருக்கிறவங்க இல்ல அந்த டிராகன் ஒரு ஃபிளையிங் டேங்கா, அதை அழிக்கிறதுக்கு இன்னுமே பவர் தேவை. இப்போ இல்லையோ எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை பார்க்கணும். உனக்கு தங்க இடம் இல்லைனா என் கோஆப் ஆஃபீஸ் போ, அவங்க பார்த்து பார்க்க அப்படின்றான். அந்த டார்க் எல்ஃபும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, நான் இப்போ என்ன செய்யறது? ஒருவேளை அவங்களோட ஆஃபீஸரை என் பக்கம் இழுத்தனா அப்படின்னு அவ யோசிச்சு போயிட்டே இருக்கா. இப்போ அங்க ரோரி இருக்கா. அட நீயா, உன்னை ஞாபகம் வச்சிருக்கேனே. இப்போ அவ ரோரியை கண்டுக்காம அந்த கோஆப் ஆஃபீஸ்ல போறா. ஆனா உள்ள டூக்கா இருக்கா. அட லேலே உன்னை பத்தி சொன்னா, உன் பேர் யாவு தானே? ஒரு நிமிஷம் ஊரவங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்கேயும் போறா. இப்போ இந்த டார்க் எல்ஃப் மனசுக்குள்ள எல்லாருமே ஹிட்டாமிங்கிற பேரும் அவனால இது செய்ய முடியுங்கிற வார்த்தை அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஹிட்டாமி உன்னை கண்டுபிடிப்பா அப்படின்றா. இப்ப இட்டாமி காட்டுறாங்க. இப்ப இட்டாமி அந்த குச்செல்லாம் அவங்க கொடுத்துட்டு இப்ப திரும்பி பேஸுக்கு கிளம்புறான். இப்ப ஹாமில்டனும் பிரின்சஸ் எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நம்ம கூப்பிட்டு இருந்தா அவங்க அங்கேயே வந்து குத்துருப்பாங்களே அப்படின்றா. இங்க பாரு, இல்ல இந்த கவர் பேஜ் இல்ல, இது உள்ள பாரு சொல்லிட்டு திறந்து காட்டுறா. உள்ள பார்த்தா இட்டாமி என்னென்ன செஞ்சிருக்கானோ அதெல்லாம் அதுல இருக்கு. இப்ப ஹாமில்டன் ஷாக் இருக்கு. எனது இட்டாமி என்னென்ன சாதனை செஞ்சானோ அது எல்லாமா பிரின்சஸ் பீனியாவும்? ஆமா, இந்த புக்கு டிரான்ஸ்லேட் பண்றப்பயே இதை நான் எழுத சொல்லிட்டேன். இப்போ அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க நியூஸை படிச்சு பாக்குறா. எனது நம்ம நாட்டுல இருந்து வந்த அட்டாக்க இட்டாமி ஒத்தாளா இருந்துட்டு தான் மக்களை காப்பாத்தினாரா? அது மட்டும் இல்ல, அந்த ஆலைட் போர்சஸ இவனுமே அழிச்சிருக்கான். அதுவும் இல்லாம கோடா வில்லேஜ ஃபயர் டிராகன் கிட்ட இருந்து காப்பாத்தினது இவன் தான். ஓ அப்புறம் இது உனக்கு தெரிஞ்சிருக்கும், இட்டாலிக்கால நடந்த அட்டாக்க இவனே கூட இருந்து தடுத்தான். நீ நினைச்சு பார்த்தாலே உனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல, யார் இவன்? இப்ப இட்டாமி காட்டுறாங்க. இப்ப குரட்டா இட்டாமி கிட்ட சொல்றான், கேப்டன் கேள்விப்பட்டீங்களா, கேபிட்டல்ல இப்ப நிறைய அனிமல் கேர்ள்ஸ் வந்துட்டாங்களா, கேட் பொண்ணுங்களும் பேர்ட் பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்றான். இட்டாமியும் அப்படியா? குரபாயிஷியும் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பேசாதீங்க. உடனே குரட்டா இட்டாமிக்கு வருது. அது ஒன்றும் முட்டாள்தனம் கிடையாது, இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்ப அந்த நர்ஸ் சொல்றா, இப்ப நம்ம வர வழியில கோடா வில்லேஜ்ல இருக்க பசங்களாம் உங்களுக்கு நன்றி சொன்னாங்க. ஏன்னா நீங்க தான் நாங்க கூட்டு வந்தீங்க அவங்களெல்லாம். ஹிட்டாமி ஷாக்கருக்கு எனது ஜாப்பனீஸ் அவங்களால பேச முடியுதா? ஆமா, இப்பெல்லாம் இருக்க பசங்களுக்கு ஜாப்பனீஸ் கதை தராங்க அப்படின்றா. ஹிட்டாமியும் அமைதி கூடிய சீக்கிரத்துல வரணும்னு ஆசைப்படுற அப்படின்றா. இப்ப பேக்ரவுண்ட்ல இலை வாய்ஸ் ஓடுது. அந்த வருஷத்துல தான் எம்பையருக்கு போரும் அழிவும் வந்தது. ஆனா அந்த கதை பாதி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இனிமே தானே கதை ஆரம்பம் அப்படின்றா. இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த சீசனும் முடியுது. அடுத்த சீசன் போடலாமா வேணாமாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.